श्रीशैले सदया पात्रं दीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरम् लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्कुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वयपट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्गिरेण परकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। लोकाचार्याय गुरवे कृष्णपादस्य सूनवे संसारभोगिसन्तष्टजीवजीवातवे नमः। श्रीसटारिगुरोर्दिव्यश्रीपादाब्जमधुव्रतं श्रीमद्यतीन्द्रप्रवणं वन्दे श्रीलोकाचार्यमुनिं भजे। श्रीवत्सवं साम्बुधिपूर्णचन्द्रं श्रीरङ्गनाथार्यतनूजरत्नं तत्पादयुग्माम्बुजभृङ्गराजम् अण्णङ्गराचार्यमहं प्रपद्ये। आழ்வார் பெருமானார் திருவடிகளே சரணம். உபதேசரத்ன மாலை என்று சொல்லக்கூடிய ஒரு திவ்யமான சாஸ்திரம் என்றுதான் சொல்ல வேண்டும். என ஸ்ரீவச்சன பூஷணத்தை சொல்லக்கூடிய காலத்திலே ஸ்ரீவச்சன பூஷண திவ்ய சாஸ்திரம் என்றே தெரிவிப்பார்கள். அப்படி ஸ்ரீவச்சன பூஷணத்திலேயே அதையே ஒரு என்ன சொல்றது முன்மாதிரியாக கொண்டு கட்டமைக்கப்பட்டது அப்படின்னா உபதேசரத்ன மாலையும் திவ்ய சாஸ்திரம். பெயர் பொருத்தும் அப்படிதான் இருக்கு. ஸ்ரீவச்சன பூஷணம் என்று சொல்லக்கூடிய காலத்திலே பூர்வாச்சாரியர்களுடைய வார்த்தைகளை எடுத்து இவ்விடத்திலே உதாரணம் பண்ணினார். அதனால வச்சனபூஷணம் என்று இதற்கு பெயரிட்டார் என்றெல்லாம் பார்த்தோம். அதே போல இதுவும் எப்படி இருக்க உபதேச ரத்தின மாலை பூர்வர்களாலே உபதேசிக்கப்பட்ட ரத்னங்களை கொண்டு கட்டப்பட்டதாய் தொடுக்கப்பட்டதாய் இருக்கக்கூடிய மாலை இது என்று பல படிகளாலே ஸ்ரீவச்சன பூஷணத்துக்கும் உபதேச ரத்ன மாலைக்கும் சாமியங்கள் தெரிவிக்கலாம். அப்படிப்பட்ட அந்த உபதேச மாலையிலே உபதேச ரத்தின மாலையிலே முக்கியமான கட்டம் அந்த ஸ்ரீவச்சன பூஷணத்துடைய பொருள்களை தெரிவிக்கக்கூடியது. அப்படிப்பட்ட பொருள்களை தெரிவிக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய 11 வாசனங்களிலே முதல் வாசனம் தன்குருவின் தாளினைகள் தன்னில் அன்பொன் இல்லாதார் அன்பு தன்பால் செய்தாலும் அம்பு எய்கோன் இன்பமிகு வெண்ணாடு தானளிக்க வேண்டியரான் ஆதலால் நன்னார் அவர்கள் திருநாடு அப்படின்ற பாசுரத்தினுடைய அர்த்தத்தை நேத்திக்கு பார்த்தோம். மேலோட்டமான பொருள் என்ன? ஒரு சேத்தனனானவன் எவ்வளவுதான் எம்பெருமான் திறத்திலே அன்பு செலுத்தினாலும் அவனுக்கு ஆச்சாரியன் திறத்திலே பக்தி இல்லையானால் எம்பெருமானானவன் எப்படிப்பட்டவன்? தன்னிடத்திலே பக்தி பண்ணவனுக்கு மோட்சத்தை கொடுக்க பிராப்தனானவனும் அவனுடைய என்ன சொல்றது அவன் காத்து கொண்டிருக்கிறான் இந்த மோட்சத்தை கொடுக்கணும். அப்படிப்பட்டவன் நன்னார் அவர்கள் திருநாடு என்று சொல்லும்படியாய் இவர்களுக்கு மோட்சம் இல்லை என்று சொல்லும்படியான ஒரு தசை ஏற்படுகிறது. காரணம் என்ன அப்படின்னா அந்த ஆச்சாரிய சம்பந்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு சம்பந்தத்தை அவர்கள் பெறாததுனாலே அந்த சம்பந்தம் அந்த பேரு கிடைக்கவில்லை அப்படின்னு ஒரு அர்த்தம் சொன்னோம் நேற்றுக்கு. அதுல சேஷமா சில அர்த்தங்கள் நேற்றுக்கு சொல்றதுக்கு விட்டு போயிடுச்சு. அது முதல்ல சில வார்த்தைகளை அதுல ஒரு 10 நிமிஷம் அதை தெரிவிச்சுட்டு அதுக்கு மேல ஞானம் அனுட்டானவை நன்னாகவே உடைய நான் என்ற பாசுரம் ரொம்ப அற்புதமான பாசுரம். நம்ம சாதாரணமா இந்த பாசுரத்துக்கு அர்த்தம் சொல்லணும் அப்படின்னு கேட்டா ஒரு சாமானியமான அர்த்தம் தான் நமக்கு தோற்றும்.
ஆனால் பிள்ளலோஞ்சியருடைய வியாக்கியானத்தை கொண்டு பார்க்கக்கூடிய காலத்திலே இந்த ஞானம் ஒரு ஒரு சப்தத்துக்கும் ஒரு ஒரு அக்ஷரத்துக்கும் எவ்வளவு பொருள்கள் மாமுனிகள் வைத்திருக்கிறார் அப்படின்றது தெரியும். ஆனால் அந்த நேதி பங்கியிலே ஒரு சில விஷயங்களை விட்டு விட்டேன். ஆனால் அதை தெரிவிச்சுட்டு அதுக்கு மேலே பார்க்கலாம். அதாவது கடைசியில புது புஸ்தகமாக இருந்தால் 136வது பக்கம் இத்தால்னு தொடங்கக்கூடிய இடம். அந்த கடைசியில் அந்த வியாக்கியான பக்தி முடிகிறதுக்கு ஒரு 2-3 இது மேலே இத்தால் ஆச்சாரிய சம்பந்தம் குலையாதே கிடந்தால் என்று தொடங்கி இத்தை ஒழிய பகவத் சம்பந்தம் துர்லபம் என்னும் அளவும் அருளி செய்த அர்த்தம் பிரதிபாதிக்கப்பட்டது. அதாவது 4 சூத்திரங்கள் இதுலேருந்து காட்டுறார் ஸ்ரீவச்சன கூட்டத்திலேருந்து. அது 4 சூத்திரங்களை வாசிக்கிறேன். ஆச்சாரிய சம்பந்தம் குலையாதே கிடந்தால் ஞான பக்தி வைராகியங்கள் உண்டாக்கி கொள்ளலாம். ஆச்சாரிய சம்பந்தம் குலையாது இருந்ததுன்னா என்ன நமக்கு இது பண்ணிடலாம் அப்படின்னு கேட்டால், நமக்கு ஞானம் பக்தி வைராகியங்களை நம்மளே தருவித்துக் கொள்ளலாம் அந்த ஆச்சாரியனுடைய ஒரு இதனாலே, சகாசத்தினாலே. ஆச்சாரிய சம்பந்தம் குலைந்தால் இதுக்கெல்லாம் அடின்னு சொல்லக்கூடியது என்னன்னா, ஆச்சாரிய சம்பந்தம் குலைந்து போய்விட்டது அப்படின்னால் அவை உண்டானாலும் பிரயோஜனம் இல்லை. நமக்கு என்னதான் ஞானமும் பக்தியும் வைராகியம் அதான சொல்றார். பகவத் பக்தி இருந்தா கூட உனக்கு நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, உன்னுடைய எப்போ உன்னோட ஆச்சாரிய சம்பந்தம் குலைந்து போய் விட்டதோ அந்த சமயத்திலே உனக்கு மோட்சம் நான் கொடுப்பட்டு தான் அளிக்க வேண்டி இரான், எனக்கு இச்சை இல்லை இதுல என்று தெரிவிக்கக்கூடியதா இருக்கிறது. அதுக்கு ஒரு பக்க திருஷ்டாந்தத்தை எடுத்து மேலே காட்டுறார். தாலி கிடந்தால் பூஷணங்கள் பண்ணி போனலாம். ஒரு மாதுவானத்துக்கு எப்படி இருக்கு, கல்யாணம் ஆனதுக்கு அடையாளம் என்ன, ஒரு சுமங்கலி இருக்கக்கூடியவளுக்கு அப்படின்னு கேட்டா அந்த மாங்கல்ய சூத்திரம்னு சொல்லக்கூடிய தாலி. அப்படி தாலி இருக்கும்போது பல பூஷணங்கள் அது கூட சேர்த்து இருந்தா எப்படி இருக்கணும், ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் தாலி போனால் பூஷணங்கள் எல்லாம் அவத்தியத்தை விளைக்கும். ஒரு திருமங்கல்ய சூத்திரமே இல்லை அப்படின்னா மீது எந்த பூஷணங்கள் சூட்டினாலும் என்ன இருக்கும், அதனால என்ன அவத்தியத்தை தான் விளைக்கும். அதை போல ஆச்சாரிய சம்பந்தம் இல்லாத பகவத் பக்தியானது இப்படிப்பட்ட ஒரு அவத்தியத்தை தான் நமக்கு விளைவிக்கக்கூடியது என்று காட்டுறார். ஆச்சாரிய சம்பந்தம் எப்படி முக்கியமானது அப்படின்றத காட்டுறார். அதாவது தாமரையை அலர்த்த கடவ ஆதித்யன் தானே, நீரை பிரிந்தால் அத்தை உலர்த்துமா போலே. தாமரை எப்படி விகசிக்கிறது ஒரு நாளும் அப்படின்னு கேட்டோம்னால், எப்போ சூரியனுடைய கிரணங்கள் அது மேல படுறதோ அந்த காலத்துல விகசிக்கக்கூடிய தாமரை மலரக்கூடியதா இருக்கிறது. இது பிரத்யட்சமா நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். அதை அந்த ஆதித்யன் தானே நீரை பிரிந்தால் அதை உலர்த்துமா போலே. அதே தாமரையானது அந்த இது வாடி போயிடுது அப்படின்னா அதை நீரை பிரிந்தால் எப்படி ஆகும், அந்த தாமரையை பொறிச்சிட்டோம் அப்படின்னா அது விகசிக்குமா அப்படின்னு கேட்டா விகசிக்காது. சூரியனிலிருந்து வரக்கூடியது என்ன அப்படின்னா கிரணங்கள் தானே. அது எப்படி இருக்கும், உஷ்ணமான தன்மை கொண்டுதான் இருக்கு. இல்ல அதை நான் அந்த தாமரை அதுலேருந்து எடுத்து விட்றேன், அந்த ஜலத்துலேருந்து எடுத்து விட்றேன், நான் எங்கள் வீட்டில் வச்சு ஒரு அடுப்பு மேலே வச்சு அதை சூடு போட்டுறேன், இது ஒன்றா அப்போ என்ன ஆகும், அது அந்த சமயத்து இதுவாகாது. அது இதுவாகணும் திருப்பி அது மலருமா அப்படின்னு கேட்டால் மலராது. அது என்ன வாடித்தான் போகும். உலர்த்துமா போலே சொரூப விகாசத்தை பண்ணும் ஈஸ்வரன் தானே ஆச்சாரிய சம்பந்தம் குலந்தால் அதை வாட பண்ணும். அதாவது என்ன சொன்னா, சொரூப விகாசத்தை இப்போ இந்த இடத்துல என்ன தெரிவிக்கிறார் அப்படின்னா, தாமரையை போல இருக்கக்கூடியது யார் அப்படின்னா நம்மளை போல இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள் எல்லாம் தாமரையை போலே இருக்கிறோம். இப்படி இந்த தாமரையான இந்த ஹிருதய புண்டரீகம் நமக்கு விரியணுமே, இந்த ஹிருதய தாமரைக்கு இதுவாகணும், விகசிக்கணுமே அப்படின்னா அதுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டால் அந்த சூரியனுடைய கிரணங்கள் தேவை. அதை பார்த்து தான் விகசிக்கிறது தாமரை. அது போல எம்பெருமானுடைய அருளை பார்த்து நாம் விகசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் அது மட்டும் இருந்தா போதுமா அப்படின்னு கேட்டா, ஜலத்தினுடைய சம்பந்தம் இல்லாத அந்த தாமரை இருந்ததே. ஆனால் அதே சூரிய ஒளியானது என்ன பண்றது, அதை அலர்த்த கடவதா இருக்கக்கூடியது உலர்த்த கடவதாகிவிடும். அதான் தாமரை உலர்ந்து போகிறது என்று சொல்ல முடியாது. அப்படி என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், இந்த ஜலத்தை போல இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா அந்த ஆச்சாரிய சம்பந்தம். இந்த புஷ்பத்துக்கு எப்படி ஜல சம்பந்தம் உண்டோ அதே போல நமக்கு இந்த ஜீவாத்மாக்களுக்கு ஆச்சாரியனுடைய சம்பந்தம். அந்த ஆச்சாரியனுடைய சம்பந்தம் இல்லைன்னா அந்த சூரிய கிரணங்கள் உன்னை மலர்த்தாது, அவன் உலரத்தான் செய்யும் என்று காட்டக்கூடியதா இருக்கிறது. இத்தை ஒழிய பகவத் சம்பந்தம் துர்லபம். இதை ஒழிய மீது எதாவது பார்த்தான்னா பகவத் சம்பந்தமா இருக்கக்கூடிய துர்லபமா இருக்கக்கூடியது என்று காட்டுகிறார். இப்போ மோட்ச பிரதானம் சில விஷயங்கள்லாம் இதுல காட்டணும். இப்போ ஏன் அப்படின்னு கேட்டா, இதுல நிறைய விவாதாஸ்பதமான இது சொல்லிவிடுவான். அதாவது நமக்கு புரிஞ்சுட்டு இருக்கோம். அதாவது நமக்கு என்னன்னா, ஆச்சாரிய சம்பந்தம் இல்லைன்னா எம்பெருமான் மோட்சத்தை கொடுக்க மாட்டான்னு அந்த அளவுல நின்றுடும். ஆனால் இதுக்கு பூர்வபக்ஷிகள்லாம் என்ன தெரிவிக்கலாம், இது சாஸ்திரத்துல எங்க சொல்லியிருக்கு, ஆச்சாரிய சம்பந்தம் இருந்தாதான் கொடுக்கணும்னு என்ன இருக்கு, எம்பெருமானுக்கு நமக்கு இருக்கக்கூடிய உறவுகள் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டால் நவவித சம்பந்தம், 9 விதமான உறவு இருக்கு.
அவனோட அவன் சேஷசேஷி பாவன் ஒண்ணுக்கு, பர்திருபாரியா பாவம் இருக்கு, ஆதார ஆதேய பாவம் இருக்கு, நியாய நியாய பாவம் இருக்கு. இப்படி பலவிதமான நவவிதமான சம்பந்தங்கள் நமக்கு இருக்கக்கூடிய காலத்துல இந்த ஆச்சாரிய சம்பந்தம்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டால், அந்த இடத்துல அதை வந்து நவவித சம்பந்தத்துல ஆச்சாரிய சம்பந்தமே வந்து எடுப்படலை. ஆச்சாரிய குரு சிஷ்ய சம்பந்தம் காட்டவே படலை. அப்படி இருக்கக்கூடிய காலத்துல இப்படிப்பட்ட சம்பந்தங்கள் இருக்கிறதா, சம்பந்தங்கள் குலைந்து போறதாலும் அந்த கடைசியில் சொல்லக்கூடிய சூத்திரத்தை அப்படிதான் இருக்கு. இத்தொழிய ஆச்சாரிய சம்பந்தம் குலையாதே, இத்தொழிய பகவத் சம்பந்தம் துர்லபம். பகவத் சம்பந்தம் துர்லபம் அப்படின்னு சொன்னா, நீங்க சொல்லக்கூடிய நவவிதமான சம்பந்தங்களிலே ஆச்சாரிய குரு சிஷ்ய சம்பந்தமே இல்லை. அப்படி இருக்க சம்பந்தம் உனக்கு இல்லைன்னா நான் மோட்சத்தை கொடுக்க மாட்டேன்னு எம்பெருமான் சொல்றான் அப்படின்னா அவன் தன் கடமையிலிருந்து வழுவுகிறான் அப்படின்னு இதை கேட்கலாமே பூர்வபக்ஷிகள் எல்லாம். நியாயமான கேள்வி தானே அது, கேள்வியில ஒன்றும் தப்பே இல்லையே அப்படின்னு தெரிவிக்கிறார்கள். அப்போ எப்படி இருக்கு அப்படின்னா, மோட்ச பிரதானத்தை எம்பெருமான் பண்றான்னு, நமக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடியவனா இருக்கிறான் அந்த எம்பெருமான். எத்தை கொண்டு கொடுக்குறான் அவன் அப்படின்னா, ஒரு காரணத்தை பத்தி தான் கொடுக்குறானா, நான் பண்ணக்கூடிய வந்து பிரபத்தியை பற்றி கொடுக்குறானா? இல்லையே, அப்படிலாம் கொடுக்கறது இல்லை. எப்படி கொடுக்குறான்? அவன் சுதந்திரனாய் இருக்கக்கூடியவன், தன் இச்சைப்படி கொடுக்கிறான் அப்படின்றதான் உண்மையான விஷயம். ஆச்சாரிய சம்பந்தத்தினாலே நமக்கு கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டால், ஆச்சாரிய சம்பந்தம் கொடுக்கறதுக்கு ஒரு ஏத்துவா இருக்கு, ஒரு நல்ல ஏத்துவா இருக்கே தவிர, ஒரு காரணமா இருக்கு, நற்காரணமாக இருக்கிறது தவிர, கொடுக்கறதும் கொடுக்காதும் என்ன சொல்றது, அவனுடைய டிஸ்கிரிஷன் சொல்றாளே, அது மாதிரி அவனுடைய சுதந்திரமான இதுவால முடிவாக எடுக்கக்கூடியதா இருக்கக்கூடியது. அப்போ என்ன இருக்கு காட்டுக்கிறான், விண்ணாடு அழிக்க வேண்டியிறான். அதுல இருக்க பாசத்துல இருக்கக்கூடிய பதம் வாக்கியம் எடுக்குன்னா, விண்ணாடு அழிக்க வேண்டியிறான் அப்படின்னு 3 சப்தங்கள் அது எடுத்துருக்கு. அப்போ என்ன, அதுக்கு 3 விதமான பொருள்களை இந்த இடத்துல காட்டுவோம். தான் விண்ணாட்டை அழிக்க வேண்டும். யாரு? எம்பெருமானவன் தான் இந்த விண்ணாட்டை அழிக்க, வேற யாருக்கு சக்தி யுக்தம் கிடையாது அந்த பரவத்தை கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லுவான். தானே தான் அழிக்க வேண்டும். யார் அழிக்க வேண்டும்? அவனே தான் அழிக்க வேண்டும் என்று சொல்லும்படியா இருக்கிறது. அதுவும் எப்படின்னா, வேண்டி விண்ணாடு அழிக்க வேண்டின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, இவர் வேண்டதில்லை, அந்த இடத்துல விருப்பம்னு பொருளை கொண்டோம். எப்படி சொல்லலாம்? விருப்பத்தோடு கொடுக்க வேண்டும். நம்மாழ்வார் வந்து எனக்கு பரவதம் கொடு என்று சொல்லக்கூடிய காலத்துல எம்பெருமான் என்ன பண்ணாரோ, நலவந்தம் இல்லதோ நாடு 2ஆம் சொல்லிட்டார். உனக்கு நீர் ஆழ்வாரே நீர் பரவதை வேணும்னு சொல்றீங்க, இந்த எடுத்துக்கோ, நலவந்தம் இல்லதோர் நாடு பேர் பரவத்துக்கு போயிட்டு வரும் அப்படின்னு. உடனே சொல்றாரு, தனக்காக என்னை எனக்கே ஆக தனை கொள்ளும் மீதே. அது நீ என்னை கொள்ளக்கூடிய எனக்கு பரவதை கொடுக்கறதுன்னா எப்படி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டால், உனக்காக கொடுக்கணும், விருப்பத்தோட கொடுக்கணும். விருப்பம் இல்லாத நான் கேட்டேன்னு கொடுத்தேன்னா அதுல என்ன ருச்சி இருக்கு? அங்க பரவத்துக்கு போனோம்னா எப்படி இருக்கு, 2 பேரும் பரஸ்பரம் ஒருத்தர் அனுபவிக்கக்கூடியதா இருக்கு. அகமன்னாதோன்னு சொல்லும்படியாய், அவனுக்கு அன்னமாய் இவன் இருக்கிறான், இவனுக்கு அன்னமாய் அவன் இருக்கிறான். 2 பேருடைய பசியை போக்கக்கூடியதா அந்த அனுபவம், பசியை போக்கக்கூடியதா இருக்கக்கூடிய அனுபவம் அது. அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே வந்து அவன் ருச்சி இல்லாத கொடுக்க கூடாது, அவனும் விருப்பப்பட்டு கொடுக்கணும், இவனும் அதை விருப்பத்தோடு பெற வேண்டும். அப்போ இங்க சொல்லக்கூடியது என்ன, வேண்டித்தான்னா விருப்பத்துடன் எம்பெருமான் கொடுக்க கேட்டோம். உன்னால் அல்லால் யாவராலும் ஒன்னும் குறை வேண்டேன். எம்பெருமான் சொல்ற, உன்னை தவிர வேற யாராலும் எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு, ஆழ்வாரே சொல்லிட்டாரு. அப்போ அர்த்தம் என்ன சொல்றது, உபாயம் நிறைய பேர் இருக்கான். உன்னால் அல்லால் யாவராலும் ஒன்னும் குறை வேண்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நிறைய பேர் கொடுக்க தயாரா இருக்கா, ஆனா எனக்கு உங்ககிட்ட தான் வேணும் அப்படின்னு சொல்ற போலதானே அர்த்தம் இந்த இடத்துல தெரியுது. நிறைய பேர் உபாயம் வருது, ஆழ்வார் என்ன சொல்றார், எம்பெருமானையே உபாயமாக பற்றுகிறான்னு அர்த்தம் அந்த இடத்துல தோற்றக்கூடியது. அப்படி இல்லை, அதுக்கு எப்படி அர்த்தம் கொள்ளணும்னா, உன்னால் அல்லால் அப்படின்னு சொன்னா உன்னை தவிர கொடுக்கறதுக்கு அதிகாரிகள் யாரும் கிடையாது, நீ ஒருத்தன் தான் அதை கொடுக்க முடியும். உன்னால் அல்லால் யாவராலும் ஒன்னும் குறை வேண்டேன் அப்படின்னு கேட்டேன். ஆனால் இந்த மோட்சத்தை கொடுப்பதற்கு அதிகாரியா இருக்கக்கூடிய நீதான், உன்னால மட்டும்தான் அது கொடுக்க முடியும் என்று சொல்லும்படியா அர்த்தம் அந்த இடத்துல காட்ட வேண்டும். அப்போ வேற அதிகாரிகள் கிடையாது அப்படின்றது நிரூபணம் அந்த இடத்துல ஆகி போறது. அப்போ என்ன ஆறுது அப்படின்னா, உன்னை ஒழிய பற்றுவதற்கு யாராவது இருக்காரான்னா அப்படி பற்றுவதற்கு எனக்கு சக்தியும் இல்லை. மோட்சத்தை பெறணும் அப்படின்னு நினைச்சோம்னா ரொம்ப சுலபமான உபாயமா இருக்கக்கூடியது யார் அப்படின்னா, எம்பெருமான் திருவடிகள் பற்றுறது தான். இன்னொருத்தரோட போய் நம்ம பற்றுக்கிறது, ஏதோ உபாயாந்தரங்களை நான் போய் இடிறேன்னா அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வழியா இருக்கக்கூடியது, அது சமசாத்தியமாக இருக்கக்கூடியது. அப்போ உன்னை ஒழிய பற்றுவதற்கு வேற ஏதாவது உண்டா அப்படின்னா, அதுக்கு அப்படிப்பட்ட இதுக்கு வந்து உபாயாந்தரத்துக்கு எனக்கு சக்தி இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் காட்டுகிறார்கள். அதுக்கு மேல சொல்றார், உன்னை ஒழிய வேற பற்றினா என்ன எனக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் அந்த பிராப்தி கிடைக்குமானா, அது பிராப்தி அந்த பலன் நமக்கு கிடைக்கணும்னு நிச்சயம் இல்லையே அப்படி வரும். அப்போ பற்றுவதற்கு வேற யாரும் இல்லை என்று சொல்லும்படியா இருக்கக்கூடியது. அப்போ என்ன பண்றான் எம்பெருமான், அதாவது இந்த சேதனனானவன் என்ன பண்றான், அவன் எதனால போய் வந்து ஒரு எம்பெருமானை போய் பற்றுகிறான் அப்படின்னு சொன்னா, இந்த சம்சாரத்தினுடைய இருக்கக்கூடிய பீதி பயத்தினால, இந்த சம்சாரத்துல நம்ம இப்படி மாறி மாறி பல பிறப்பு பிறந்து கொண்டே இருக்கிறோமே, எவ்வளவோ பாபங்களை பண்ணி கொண்டிருக்கிறோமே அப்படின்னு ஒரு பீதி, ஏதோ ஒரு காலத்தை எப்பேற்பட்டவனா இருந்தாலும்
அவனுக்கு என்ன தோற்றுகிறது? ஐயோ, நமக்கு வந்து மறுமைன்னு சொல்லக்கூடிய அந்த வந்து பரலோகம் எப்படி இருக்கும்னு தெரியலையே அப்படின்னு வந்து ஒரு இது வருதோ இல்லையோ. சாஸ்திரங்கள்லாம் சொல்றது இப்படி பரப்ப அப்படி பரப்ப, இந்த நரகம் அந்த நரகம் அப்படின்லாம் சொல்லக்கூடிய காலத்துல நமக்கு என்ன கதி என்று அந்த சம்சாரத்திலே ஒரு பீதி கிடைக்கும். அந்த பீதி ஏற்படக்கூடிய காலத்துல என்ன பண்றார்? அவனுக்கு ஒரு சோகம் ஏற்படும். அப்படி அந்த சோகத்தால என்ன பண்றான்? எம்பெருமானுடைய திருவடியை பற்றுகிறான். அதனால பயம் நீங்குகிறது. அப்படி பயம் நீங்கிற காலம் அவனுக்கு திருவடியை பற்றோம்னா அவன் தான் சொர பாப்பேபியோ மோட்ச ஈஷ்யாமி. அந்த பெருமான் சொல்றான், நானே உன்னை என்னை பற்றக்கூடிய காலத்திலே மாமேகம் சரணம் பிரஜா என்று சொல்லும்படியாய் என்னை பற்றக்கூடிய காலத்திலே உன் மோட்ச ஈஷ்யாமி, உன்னை எல்லா பாபத்திலிருந்து விடுவிக்கிறேன் எம்பெருமான் தானே வந்து சரமஸ்லோகத்தை சொல்லிடுறானே. அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே நமக்கு எம்பெருமான் வந்து மோட்சத்தை கொடுக்குறானே. எந்த தகுதியை கொண்டு கொடுக்கிறான்? நம்மகிட்ட இருக்கக்கூடிய உபாய, இப்ப ஆழ்வாருடைய நிலை எடுத்துட்டோம். ஆனால் அவர்களுக்கு உபாயாந்திரம்னு சொல்லக்கூடியது கர்மயோகமோ ஞான யோகமோ பக்தி யோகமோ எந்த விதமான யோகமோ அவர்களுக்கு லவலேசனும் கிடையாது. அப்போ வேற அதிகாரம் ஏதாவது உண்டா அப்படின்னா எந்த அதிகாரமும் கிடையாது. அப்போ என்ன அதிகாரம்னு சொல்லக்கூடியது என்னன்னா உபாயத்துல பூர்த்தியா இருக்கக்கூடியது என்று காட்டுகிறார்கள். இப்போ அதிகாரம் என்ன பண்றது? அவனை தவிர வேறு உபாயத்துல பற்றுதல் என்று இருக்கக்கூடியது அதிகாரின்னு சொல்லக்கூடியது. இன்னொன்று வந்து நான் பற்றினேன்ற எண்ணம் இல்லாத இருக்கக்கூடியது. ரெண்டு தான் வந்து அதிகாரம்னு சொல்லக்கூடியது. எம்பெருமானை அடையணும் அப்படின்னா உன்னை தவிர வேறு உபாயம் இருக்கு, வேற கதி உண்டு எனக்குன்றதுனா வந்து அந்த மாதிரியான எண்ணம் இல்லாத அனன்ய கதியா இருக்கக்கூடியது ஒண்ணு. இந்த நான் பற்றினேன் உபாயம்னு சொல்லக்கூடியது, உன்னை உபாயமாக நான் பற்றினேன் என்று நினைத்தானே, ஆனால் அதுவும் வந்து ஒரு கொத்தையாக போய்விடும் என்று காட்டுகிறார்கள். அப்போ இதெல்லாம் இந்த அதிகாரங்கள்லாம் இருந்ததுன்னா எம்பெருமானே உன்னை தவிர ஒரு கதி இல்லை அப்படின்னு சொன்னவன். ஆனால் அது வந்து அனன்ய கதியா அவனே நினைக்கிறோம். அது ஒரு அதிகாரம். அதிகாரத்துல ரெண்டாவது அதிகாரம் என்ன அப்படின்னு கேட்டால், நான் பற்றினேன்ற எண்ணம் என்று எம்பெருமானை பத்துக்கிறானே, அது ரெண்டாவது அதிகாரம். ஒரு எம்பெருமான் ஒரு மோட்சத்தை கொடுக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு அதிகாரங்கள் நமக்கு இருக்கணும். இப்படிப்பட்ட ரெண்டு அதிகாரங்கள் இருந்ததுன்னா என்ன எம்பெருமானுக்கு நம்ம இடத்துல என்ன ஏற்படுகிறது அப்படின்னு கேட்டால் விசேஷ அபிமானம் ஏற்படுகிறது. இதுதான் முக்கியமான வழி. நன்றாக குறித்துக் கொள்ளுங்கள். அதாவது இப்ப எம்பெருமான் மோட்சம் கொடுக்காத போறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், ஆச்சாரிய சம்பந்தம்ன்றதுனால ஆச்சாரிய சம்பந்தம் இல்லைன்றதுல இந்த விசேஷ அபிமானம் குலைந்து போகிறது. ஏன்னா எல்லா பிரகாரங்களாலும் நமக்கு மோட்சத்தை கொடுக்க வேண்டியவனாய் இருக்கக்கூடியவன் அந்த எம்பெருமான் ஒரு விஷயத்தினால ஏன் கொடுக்க மாட்டேன் அப்படின்றா அந்த விசேஷ அபிமானம் ஏற்படுறது. இந்த ரெண்டு அதிகாரங்கள்னாலே அவனுக்கு விசேஷ அபிமானம் ஏற்படுறது. அந்த விசேஷ அபிமானம் எப்போ போகிறது அப்படின்னு கேட்டால் அந்த ஆச்சாரிய சம்பந்தம் இல்லாத சமயத்துல அந்த விசேஷ அபிமானமாகுது குலைந்து போற. சம்பந்தம் குலைந்து போறது இல்லை. ஜீவாத்மாக்கும் பரமாத்மாக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் எந்த காலத்திலையும் குலைந்து போகாது. உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கொழிக்க ஒழியாது. ஆண்டாள் சொன்னாலே, உன்னால என்னை ஒழிக்க முடியாது, உன்னை உறவை என் உறவை ஒழிக்க முடியாது, ஒழிக்க முடியாது என்று தெரிவித்தாள். அப்போ இருக்கக்கூடிய காலத்திலே இந்த ஜீவாத்ம பரமாத்ம சம்பந்தம் நம்ம எவ்வளவு கேடு கட்டவனாக இருந்தாலும் சரி, அந்த ஜீவாத்ம பரமாத்ம சம்பந்தம் எந்த காலத்திலும் ஒழியாததா இருக்கக்கூடியது, நிலைத்து நிற்கக்கூடியது. எத்தனை பிறப்பு எடுத்தாலும் நிலைத்து நிற்கக்கூடிய அந்த சம்பந்தம். அப்படி சம்பந்தம் குலையறது இல்லை. இது பேரு கிடைக்காக போவது காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த ஆச்சாரிய சம்பந்தம், அந்த விசேஷ அபிமானம் ஏற்படுத்த விசேஷ அபிமானத்தினாலே தான் எம்பெருமான் மோட்சத்தை கொடுக்கிறான். அப்படி கொடுக்கக்கூடிய மோட்சத்தை என்ன பண்றான்? அந்த ஆச்சாரிய சம்பந்தம் இல்லாத காலத்திலே விசேஷ அபிமானத்தை தான் என்ன பண்றான்? அதை குலைத்துக் கொள்கிறான். அந்த விசேஷ அபிமானம் குலைந்து போடுறதுனால என்ன ஆகுது அப்படின்னால் அந்த மோட்சம் கிடைக்காது போறது. அவ்வளவுதான் விஷயம். இப்போ இதை காட்டக்கூடிய விஷயம் என்ன? ஆச்சாரிய சம்பந்தம் கொலையாதே கிடந்தால் என்று தொடங்கி இத்தையுடைய பகவத் சம்பந்தம் துர்லபம் என்னும் அளவும் அருளி செய்த அர்த்தம் பிரதிபாதிக்கப்பட்டது. ரொம்ப அழகா சிவசன் கொடுத்தது வியாக்கியானத்தை நிறைய காட்டியிருக்கார். ஆனா அதுல ரொம்ப பிரவேசம் பண்ணவே, ஆனால் நம்ம இதை முடிக்க முடியாது. ஆனா ரொம்ப சுருக்கமா ஒரு பொழிப்புரையா அந்த இடத்துல இதை காமிச்சு விட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க பார்த்துக்கலாம். அதாவது சில இதுல வந்து சில பதிப்புகள்ல 437 440 போட்டிருக்கா. சில பதிப்புகள்ல வந்து சூத்திர எண்ணிக்கையில மட்டும் மாறி இருக்கு. 441 444 இந்த வியாக்கியானங்கள் வேணும். அதுவும் கடைசி வியாக்கியானம் இத்தை வழிய பகவத் சம்பந்தம் துர்லபம் அப்படின்னு சொல்லக்கூடிய வியாக்கியானம், மாமனிகள் வியாக்கியானம் ரொம்ப அற்புதமான வியாக்கியானம். அது படிச்சு பாருங்க, மேலும் விவரணங்கள் இதுல கிடைக்கலாம். மேல இன்னைக்கு ஞானமனுட்டானவை ரொம்ப பெரிய வியாக்கியானம் தான். எவ்வளவு தூரம் பார்க்க முடியும் அப்படின்றத பார்க்கலாம். ஞானம் மனுட்டானமிவை நன்னாகவே உடையனான குருவை அடைந்தக்கால் மாநிலத்தீர் தேனாகர் கமல திருமாமகள் கொழுனன் தானே வைகுந்தம் தரும். அப்புறமா சொல்றேன். அதாவது 2 பாசுரங்கள். இப்போ
இந்த ஞானம் அனுஷ்டானம் இவை அப்படின்னு சொல்லக்கூடியது 61வது பாட்டு. இதுக்கு முன்னாடி பார்த்த 60வது பாட்டு என்ன சொல்றது அப்படின்னு கேட்டால், தன்குருவின் தாழ்நிகள் தன்னில் அன்பொன் இல்லாதார், அன்பு தன்பால் செய்தாலும் இன்பமிகு வெண்ணாடு தான் அளிக்க வேண்டியறான் அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்துல என்ன அந்த பாசுரத்துல நமக்கு தெரிஞ்சது என்னன்னா, எம்பெருமான் கொடுக்க மாட்டான் அப்படின்றது சொன்னது. ஆச்சாரிய அபிமானம் இல்லாத வரக்கூடியவனு கொடுக்க மாட்டான் அப்படின்றத அந்த பாசுரத்துல சொல்லிட்டார். ஆனால் இந்த பாசுரத்துல என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டால், மோட்சத்தை கொடுப்பாருன்னு தான் காட்டுகிறார். எப்படி இருக்குன்னா, ஏனார் கமல திருமாமகள் கோணன் தானே வைகுந்தம் தரும். அப்ப கொடுக்க மாட்டாருன்னு ஒரு பாசுரத்துல சொல்றாரு, கொடுப்பாருன்னு ஒரு பாசுரம் சொல்றாரு. அப்படி சொல்லக்கூடிய காலத்துல எப்படி காட்டுறார் அப்படின்னு கேட்டா, ரெண்டு இடத்துலயும் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு யார் அப்படின்னா ஸ்ரீமன் நாராயணன் தான். கொடுப்பேன்னு சொல்லக்கூடிய யார் அப்படின்னா ஸ்ரீமன் நாராயணன் தான். எப்படி அந்த இடத்துல காட்டுறாரு ஸ்ரீமன் நாராயணன் எதுக்காக சொல்றேன் அப்படின்னு கேட்டால், அந்த இடத்துல காட்டக்கூடிய காலத்திலே அன்பு தன்பால் செய்தாலும் அம்புயைக்கோன், அம்புயைக்கோன்னா கமலவாசினியாய், கமலத்தில் அந்த தாமரை மலர்ல இருக்கக்கூடிய அந்த பிராட்டிக்கு வல்லபனாய் இருக்கக்கூடியவன் அந்த எம்பெருமான். அதனால ஸ்ரீமன் நாராயணன்ற சப்தம் அங்கேயும் நிரூபணமா இருக்கு. இங்க சொல்லக்கூடிய காலத்துல தேனார் கமல திருமாமகள் கோணன் அப்படின்னு ரொம்ப மகாலட்சுமிக்கு இந்த பர்தாவா இருக்கக்கூடியவன் ரொம்ப நல்லா சொல்லக்கூடிய காலத்துல என்ன இருந்தா, அந்த இடத்துலயும் ஸ்ரீமன் நாராயணன் இருக்கக்கூடிய கொடுக்க மாட்டேன்னு சொன்னா, அதே ஸ்ரீமன் நாராயணன் இடத்துல கொடுக்குறேன்னு சொல்றான், கொடுக்கக்கூடியவனா இருக்கான் என்று காட்டுகிறார்கள். ரொம்ப அழகா அந்த அர்த்தங்களை எல்லாம் காட்டுகிறார்கள். இப்போ கொடுக்குறேன் கொடுக்க மாட்டேன்னு கீழே சொல்லலாம். அப்ப என்ன அப்படின்னா அந்த ஆச்சாரிய சம்பந்தம். இப்போ ஆச்சாரிய சம்பந்தம் இல்லை அப்படின்னா எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டா, ஆச்சாரிய சம்பந்தம் இருந்தால்தான். இப்போ எம்பெருமான் கொடுக்கக்கூடியது மோட்ச பிரதானம் பண்ணக்கூடியது இல்லை. எப்படி பண்றான் அப்படின்னா, ஒரு புருஷகாரத்தை எதிர்பார்த்து பிராட்டியினுடைய புருஷகாரத்தை முன்னிட்டு கொண்டு மோட்சம் கொடுக்குறான் அப்படின்னு தான் அந்த சரணாகதி சாஸ்திரமே இருக்கு. அப்படிதான் அந்த வழியில் அந்த மார்க்கமே அப்படி இருக்கக்கூடிய காலத்துல இந்த பிராட்டி புருஷகாரம் இருந்ததுன்னா நான் போயிட முடியுமா அப்படின்னு கேட்டால், அந்த ஆச்சாரிய சம்பந்தம் இல்லாத பிராட்டி புருஷகாரம் நமக்கு பலிக்காது. அப்போ அதுவே பலிக்கல அப்படின்னா முதல் படியா நம்மளால ஏறலைன்னா கடைசி படிக்கு அப்படி ஏற முடியும். அப்போ என்ன ஆகும், அந்த மோட்சத்திலே நமக்கு இது இருக்காதுன்னு சொல்லக்கூடியதா இருக்கக்கூடியது. அது பிராட்டியோட கடாட்சம் கேவலம் தெரிவிக்கிறார்கள். ஆனால் எப்படிப்பட்டவர்கள், அதனால என்ன காட்டுறாருன்னா, ஆச்சாரியர்களா எப்படிப்பட்டவர்களா இருக்கிறார்கள்னா, மகாலட்சுமியுடைய பரிகரம் என்று சொல்லும்படியாய் அவருடைய புடைவை தலைப்பிலே ஒதுங்கக்கூடிய அந்த நிழலே ஒதுங்கக்கூடியவர்களா இருக்கிறவர்கள் ஆச்சாரியர்கள் பராசரப்பட்டு காட்டுறார். அப்போ இருக்கக்கூடியது என்னன்னா, ரெண்டு பேரும் ஆச்சாரியர்களாகட்டும் பிராட்டி ஆகட்டும் செய்யக்கூடிய காரியம்னா கடக சமாசிரயணம். கடக சமாசிரயணம் அதாவது சேர்த்து, கடகர்னா சேர்த்து வைக்கக்கூடியவர்கள், அந்த கடக சமாசிரயணத்தை சேர்த்து வைக்கிறார்கள் என்று சொல்லக்கூடியதா இருக்கிறது. ஆழ்வார் நம்மாழ்வார் இது பண்றார். வாயும் திரையுடன் காணல் மடலாராய் ஆயும் அமரலகம் துஞ்சிலும் நீ துஞ்சாயால் நோயும் பயலமையும் மீதூர எம்மேபல் நீயும் திருமாலால் நெஞ்சங்கோள் பட்டாயே. ஆழ்வாருக்கு ரொம்ப என்ன சொல்றது, ஒரு கவலை, எம்பெருமானோடைய சேரலேன்னுட்டு. அப்ப என்ன பண்றாரா, நேரம் இந்த எம்பெருமான்ற சப்தத்தையே கேட்கக்கூடாது அப்படின்னுட்டு என்ன பண்றாரு, நேரம் ஒரு தாமரை புரணி கரை ஓரம் அப்படி நடந்து போயிட்டு இருக்காராம். அங்க போனா ஒரு பட்சி ஒண்ணு ஒரு காணல் மடனாராய் நாரை பட்சி ஒண்ணு நின்றுட்டு இருக்கு அந்த இடத்துல. அது தனியா அது மீன் பிடிக்கணும்னு நின்றுட்டு இருக்கு. ஒரு போனாராய் இவருடைய கிளேசம் இருக்கு. நீயும் திருமாலால் நெஞ்சங்கோள் பட்டாயே. சொல்லக்கூடிய காலத்துல நம்ம நீ எம்பெருமானால நீ வஞ்சிக்கப்பட்டாயோ, எம்பெருமானாலே வஞ்சிக்கப்பட்டாயோன்னு சொல்லல, நீயும் திருமாலால் வஞ்சிக்கப்பட்டாயோ. ஸ்ரீமன் நாராயணனால் நீ வஞ்சிக்கப்பட்டால, திருமாலால் சொல்லக்கூடிய காலத்துல நாராயணனால் வஞ்சிக்கப்பட்டானோ பெருமானால் வஞ்சிக்கப்பட்டானோ அந்த சப்தங்கள்லாம் போடணும். நீயும் திருமாலால் நீயும் திருமாலால் நெஞ்சங்கோட்பட்டாயோ. வஞ்சித்தாலும் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டால் அந்த திருமால் தான். அந்த பிராட்டியினுடைய அது சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னா, அந்த இடத்துல அந்த பிராட்டியினுடைய புருஷகாரம் அன்றி அவள் அகலையில்லே நிறையும்னு அவனோட இருக்கக்கூடிய காரணம் என்னன்னா, அவள் இல்லாத சமயத்துல ஏதாவது ஒரு அவத்தியம் விளைந்துற போது எந்த ஒரு சேதனம் இருக்கு. அதனால என்ன பண்றாளாம், எப்பவும் கூடியிருக்கக்கூடிய தன்மை இந்த பிராட்டி அப்படியே நித்தியம் ஒரு அணப்பாயிலின்னு சொல்ல முடியாது, எப்பவும் பிரியாதே இருக்கக்கூடியவள். ஆனால் என்ன பண்றாள், அவருக்கு ஒரு பதற்றம், அகலகில்லையே நிறையும் பிராட்டி சொல்கிறாள்னா காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம எப்பயாவது பிரிஞ்சிடுவோமா, ஏதாவது ஒரு க்ஷணப்பொழுது நம்ம பிரிஞ்சக்கூடிய காலத்துல ஏதாவது ஒரு அவத்தியம் ஒரு சேதனனுக்கு விளைஞ்சு படுத்தினா, அங்கீகாரம் கிடைக்காது படுத்தினா, அதனால அந்த பதற்றம் பிராட்டிக்கே இருக்குது என்று காட்டுகிறார்கள். அதனால என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால், இவனே அதாவது நீங்க சொல்ல வேண்டிய விஷயம் என்ன, அதாவது தன்குருவின் தாழ்நிகள் தன்னில் அன்பொன் இல்லாதார் அந்த ஆச்சாரியனை ஆசிரியித்தால் மோட்சம் கொடுப்பான் அப்படின்னா இது என்ன, அவனை ஆசிரியிக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்டா, சில எதிர்வினைகள்னு சொல்றாள் இல்லையோ. அதாவது ஒரு விஷயம் நடந்தா இன்னொரு விஷயம் தானா நடக்கும். கருணைய ஸ்பிரிட்டு கட்டின் சாலையத்தி அப்படின்னு ஒன்று காட்டுறான். அதாவது ஒருத்தனுக்கு காதை போய் தொட்டானான், காதை தொட்ட உடனே நான் கட்டின்னு சொல்லக்கூடிய இடுப்பு அப்படியே பூசித்தான் அவனுக்கு. இது என்னது, உன் காதை தான் நான் தொட்டேன் அப்படின்னு கேட்டான். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், அது சுவாபாவிகமா என் காதை தொட்டா அதனோட இது எங்க பண்றதுன்னா, என் இடுப்பு அசைகிறது ஒரு கூச்சம் ஏற்பட்டது எனக்குன்னு சொன்னான்.
அது போல எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால் அவனுக்கு போய் உத்தேசமா போய் ஆச்சாரியனுக்கு போய் அடைந்தால் மோட்சம் கிடைப்பான். சாதாரண லோக திருஷ்டாந்தம் தானே, எங்கேயோ ஒரு இடத்துல தொட்டா இன்னொரு இடத்துல ஒரு இதுக்கு விளைவு ஏற்படுறது. அப்படி இருக்கக்கூடிய காலத்துல ஆச்சாரியனிடம் போய் இது பண்ணால் அந்த விளைவு என்னவாக இருக்குன்னா எம்பெருமான் உகந்து கொடுக்கக்கூடிய அந்த விசேஷ அபிமானத்தை என்ன சொல்றான், அவன் முன்னிறுத்தி காட்டக்கூடியதா இருக்கிறது. இப்போ ஆச்சாரியன் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டால், எம்பெருமான் தானே ஆச்சாரியனாக வந்தான். இந்த இடத்துல எப்படி கொள்ளணும் அப்படின்னா, திருமாமகள் கொழுநன் தானே வைகுந்தம் தரும்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இன்னொரு வார்த்தையை தெரிவிச்சு கொள்றோம். திருமாமகள் கொழுநன் தானே குருவாகி வந்து வைகுந்தம் தரும். ஆச்சாரியன் தான் கொடுக்குறார். எப்படி பண்றாருன்னா, ஆச்சாரியன் எப்படி ஆச்சாரியன் ஆறாருன்னா சொல்றாரு, சாட்சாத் நாராயணோ தேவகா கிருத்வா மர்த்தியமயீம் தனும் மக்னான் உத்தரதே லோகான் காருண்யான் சாஸ்திரபாணினா. எம்பெருமான் என்ன பண்ணான்னா, நானே என்ன பண்ண, சாட்சாத் நாராயணோ தேவகா என்ன பண்றான், எம்பெருமான் அந்த பெருமானா இருக்கக்கூடிய என்ன பண்றான், தானே ஒரு ஆச்சாரியனாக உருவெடுக்கிறான். இப்போ தோன்றிருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள்லாம் யார் அப்படின்னு கேட்டால் எம்பெருமானே ஆச்சாரியனாக தோன்றினான். அதனாலதான் என்ன பண்றான், சாட்சாத் கிருத்வா மர்த்தியமய அப்படி பண்ண காரியம் என்ன அப்படின்னா, கிருத்வா மர்த்தியமயீம் மக்னான் உத்தரதான் லோகான். மக்னான்னா ஒரு இந்த சம்சாரமாகிற கடலில நம்ம எல்லாம் ஆழ்ந்து இருக்கிறோம், மூழ்கி போயிருக்கிறோம். மக்னான் அவன் உத்தரதைன்னா தூக்குறது. அப்படி ஆழ்ந்து போய் இருக்கக்கூடியவர்களை தூக்கக்கூடியவனா இருக்கக்கூடியவன் யார் அப்படின்னா அந்த எம்பெருமான் தான் காட்டு. மத்தான் உத்தரதே லோகான் காருண்யாத் சாஸ்திரபாணினா. எம்பெருமானாக அவதரித்த காலத்துல என்ன பண்ணான், சஸ்திரங்களை கொண்டு வந்தான். அடியவர்களை காப்பதற்காக என்ன பண்ணான், ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் பிறந்த காலத்திலே ராவணனை ஒழிக்கணுன்றதா கையில எப்பவும் வில்ல வச்சுட்டானே, வெஞ்சிலையே துணையா வந்தான்னு தெரிவிக்கிறார். திருநந்தாள் சொல்லக்கூடிய காலத்துல ராமன் வந்தக்கூடிய காலத்தை சீதாயை பார்க்கக்கூடிய காலத்துல எது துணையா வந்தார்னா வெஞ்சிலையே துணையா வந்தார். ஒரு அம்பையும் வில்லையுமே துணையாக கொண்டு வந்தார்னு சொல்லும்படியா இருக்கிறது. அவரை விட்டு பிரியாதத்துவம், சீதா பிராட்டி கூட 10 மாசம் பிரிந்திருந்தாள். அந்த வில்லும் அம்போ அவரை விட்டு பிரிதாதான் இருந்த. அப்போ சஸ்திரங்களை கொண்டே இந்த உலகத்தை காப்பாற்ற வேண்டும்ன்ற ஒரு இது ஏற்பட்டது. ஆனால் ஆச்சாரியனாக வந்தக்கூடிய காலத்துல எப்படின்னா சாஸ்திரங்களை கொண்டு அனைவரையும் தெரிவித்தார். அப்போ யார் ஆச்சாரியனாக வந்தார்கள், பீதகவாடை பிரானார் பிரமகுருவாகி வந்து என்று தெரிவிக்கும்படியாய் எம்பெருமானே ஆச்சாரியனாக வந்தான். அப்போ என்ன இந்த இடத்துல அர்த்தம் என்னன்னா, கொழன் திருமாமகள் கொழன் தானே குருவாகி வைகுந்தம் தரும், அவனே ஆச்சாரியனாகி வைகுந்தம் தரும். அப்போ என்ன அப்படின்னு கேட்டால், ஆச்சாரியனுடைய திருவடை பற்றினாலும் பெருமாளுடைய திருவிட்டாலும் என்னன்னா ஒன்னேதான். அப்ப யாரு நீ பற்றார், ஆச்சாரியனை பற்றினாலே அவன் கொடுத்து விடுவான். இல்ல சுவாமி 2 பேரும் ஒண்ணுதான் அப்படின்னா நான் பெருமாளையே பத்துறேனே அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்துல என்ன சொல்லும் அப்படின்னா, இல்ல நீ எதுக்காக எம்பெருமான பத்துற, இந்த சம்சாரத்துல இருந்து மீண்டும் போகுது, உன்னை யாரு இந்த சம்சாரத்தை தள்ளினது, எம்பெருமான் தான் தள்ளு, அவன்கிட்ட போகாத ஆச்சாரியன்கிட்ட போ, அப்போதான் உனக்கு இந்த சம்சாரம் திருப்பி தள்ளாத ஒரு கதி கிடைக்கும் என்று சொல்லக்கூடியதா இருக்கிறது. இன்னொரு விஷயமும் காட்டலாம். இப்போ நம்ம சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய உன்னதமான ஒரு கொள்கை என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது ஸ்தாபனம் பண்ணிருக்குது என்ன. இப்போ அத்வைத மதம் இருக்கு, துவைத மதம் இருக்கு. இதெல்லாம் இருக்கக்கூடிய காலத்திலே இது வியாபிருத்தி. அதுக்கு வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த பிரம்மன்னு சொல்லக்கூடியது என்ன, சேத்தனா சேத்தன விசிஷ்ட பிரம்மம், அதாவது கூடி இருக்கக்கூடிய பிரம்மம்னு சொல்றோம். அப்ப என்ன அப்படின்னு கேட்டால், எம்பெருமான் எல்லா ஜீவன்களிலும் என்ன பண்றான், அந்தராத்மாவாக இருக்கிறான் அப்படின்ற நம்பிக்கை இதுல காட்டக்கூடியதா இருக்கு. அப்போ அந்தராத்மாவாக இருக்கக்கூடிய எம்பெருமான் எப்படி இருக்கான் அப்படின்னா, அந்த ஆச்சாரியன் இடத்துல தான் இருக்கா, சிஷ்யன் இடத்துல தான் இருக்கா. அப்போ பண்ணக்கூடிய காலத்துல யார் பண்றான் அப்படின்னு அந்த மோட்சத்தை கொடுக்கக்கூடிய ஆச்சாரியன் அடிபணிந்தால் அந்த மோட்சம் கிடைக்கிறதுன்னு சொன்னால், எம்பெருமானே அந்தராத்மாவாக இருந்து மோட்சத்தை கொடுக்கிறான் அப்படின்னு ஒரு அர்த்தத்தை காட்டலாம் என்று காட்டுகிறார்கள். அதாவது எம்பெருமானே தெரிவிக்கிறான், கீதையில தெரிவிக்கக்கூடிய காலத்தை அகம்பி சர்வ யஜ்ஞானாம் போக்தாய பிரபுரேவச்சா. அதாவது யஜ்யம் ஜோதிஷ்டயோமம் பண்றான். ஜோதிஷ்டயோமம் பண்ணக்கூடியவன் அதை குறிச்சு இந்திரனை குறிச்சு பண்றதா இருக்கணும். அது சொர்க்கலோகத்துக்கு போறதாக பண்ணக்கூடிய யாகம் அது. அப்படி ஜோதிஷ்டோமம் பண்ணக்கூடிய காலத்துல எங்க அதனுடைய லட்சியம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்திரலோகத்தை அடைவது. இந்த சொர்க்கலோகத்தை அதிபதியா இருக்கக்கூடியவன் இந்திரன், அவனை குறிச்சு தானே பண்ணணும் அப்படின்னு கேட்டால், அந்த இந்திரனா இது கொடுக்குறான் அப்படின்னு கேட்டால், இல்ல அந்தராத்மாக இருக்கக்கூடிய பகவான் தான் கொடுக்குறான். ஏன் அப்படின்னு கேட்கலாம். இப்போ ஜோதிஷ்டோமம் பண்ணக்கூடிய காலத்துல இன்னைக்கு நான் பண்ற ஜோதிஷ்டோமம் பண்றேன், பண்ண உடனே எப்போ எனக்கு இந்த சொர்க்க பேர் கிடைக்கிறதுனா, இந்த தேகத்தை வசான இந்த தேகம் முடியக்கூடிய காலத்திலே அந்த சொர்க்கத்தை பிராப்தி அடைகிறது. அப்படி பிராப்தி அடையக்கூடிய காலம் இந்திரன் சொல்லக்கூடிய ஒரு பதவி. இந்த இந்திரன் நாளைக்கு இருப்பானான்னு தெரியாது, ஆனால் அந்த எம்பெருமான்றது என்னைக்கு நித்தியமா இருப்பான். அப்போ என்ன அதை கொடுக்கக்கூடிய பலனை கொடுக்கக்கூடிய யார் இருக்கான் அப்படின்னு கேட்டால், இந்திரன் இருக்கானோ இல்லையோ எம்பெருமான் இருப்பான், அதை கொடுப்பான். அப்போ அந்தராத்மாக இருந்து பலனை கொடுக்கக்கூடியது யார் அப்படின்னா இந்த இந்திரன் தான், இந்த எம்பெருமான் தான் என்று காட்டக்கூடியதா இருக்கிறது. அகம்பி சர்வ யஜ்ஞானா போக்தா பிரபுரேவச்சா. அவன் எல்லா யஜ்ஞமாவும் நான் தான் இருக்கிறேன் என்று தெரிவிக்கிறான்.
எல்லா யஜ்யமாக நான் தான் இருக்கிறேன்னா யஜ்யங்கள் ஒண்ணு ஒருத்தர் அக்னியை குறிச்சு பண்றது, வாயுவை குறிச்சு பண்றது, ஒரு யஜ்யங்கள் இருக்கே அப்படின்னு கேட்டாலும் அந்தராத்மா நீ என்ன அந்த யஜ்யத்துல கொடுக்கக்கூடிய ஆகுதிகள் எல்லாத்தையும் அந்த பலனை கொடுக்கக்கூடியவனா யார் இருக்கேன் அப்படின்னா நான் தான் என்று காட்டக்கூடியதா இருக்கிறது. ஆகாஷாத் பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வம் தேவே சர்வதேவே சர்வம் தேவ நமஸ்காரா கேசவம் பிரதிகச்சதி. ஆகாசத்திலே விழறதே, பூமி இதுல மழை விழறது, ஆகாஷாத் பதிதம் தோயம் கீழே விழறதே, தோயம் ஜலம் விழறதே, மழையாக விழறதே, அது எங்க போய் இருக்குது? சாகரம் பிரதிகச்சதி. எல்லா ஜலம் எங்க போறது? கடைசியில அந்த கடல்ல தான் போய் சேர்றது. அதுபோல சர்வதேவ நமஸ்காரம், எந்த தெய்வத்தை குறித்து நான் ஒரு கையை கூப்பினாலும் வணங்கினாலும் அது எங்க போய் சேர்றதா? கேசவம் பிரதிகச்சதி, எம்பெருமாந்திரத்தில் தான் போய் சேர்றது என்று காட்டக்கூடியதாய் அர்த்தங்களை காட்டுகிறார்கள். அப்போ எந்த தேவதையை இது பண்ணாலும் அவனை சேவித்ததை போலேதான். அப்போ எல்லா தேவையும் சேவிக்கலாமான்னா அப்படி அர்த்தம் கிடையாது. அது நம்ம சேவிக்கக்கூடிய காலத்திலே எப்படி சேவிக்கணும் அப்படின்னு கேட்டால் அதை நம்ம எம்பெருமானத்தான் நம்ம சேவிக்கணும். அவனை நினைச்சு நான் இவனை சேவிக்கணும் அவசியம் இல்லை. அவன் இருக்கக்கூடிய காலத்துல எதுக்கு போய் கையில வெண்ணெய் இருக்கக்கூடிய காலத்துல யாரா போய் நெய் வாங்கணும், கையில இது இருக்கக்கூடிய காலத்துல நெய் இருக்கக்கூடிய யாரா போய் வெண்ணெய் வாங்குவாளா? அதுல எவ்வளவு கிருஷ்ணமா இருக்கு. அதை வெண்ணெயை காய்ச்சணும், அது பார்த்துட்டே இருக்கணும். அது சில சமயங்கள பொங்கி போடும், இல்லைன்னா சில சமயம் தீஞ்சு போடும். இவ்வளவு பிரச்சனைகள்லாம் இருக்கு. எதுக்கு வெண்ணெய் போனோம், இங்கே நெய்யே இருக்கு அப்படின்னு சொல்லும்படியா இருக்குதோ இல்லையோ. அப்போ என்ன காட்ட வந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் எந்த தேவதையை வணங்கினாலும் அந்தராத்மாவா இருக்கக்கூடிய பகவான், அதனால நான் தேவதாந்திரங்களை வணங்கலாம் அப்படின்னு கேட்டா அதுக்கு அனுமதிகள் நம்ம பூர்வாச்சாரியர்கள் கொடுக்கல. ஏன்னா உனக்கு சுலபமான உபாயம் இருக்காங்க. சுவாமி காஞ்சி சுவாமி எழுதுவார், கோழி பலிகொடு ஆடு பலிகொடு என்று சொல்லக்கூடிய தெய்வங்களுக்கெல்லாம் போய் வேணுமா நீங்கள் என்று காட்டக்கூடியதாக இருக்கிறது. ஏழ்மை பிறப்புக்கும் சேவம் இந்நோய்க்கும் ஈதேவர் கிழக்கூட ஒரு நாள் தெரிவிச்சாங்க. ஆழ்வாருக்கு நம்மாழ்வாருக்கு ஒரு எம்பெருமானுடைய விசலேஷத்தினால ஒரு ஒரு உபாதை உடல்ல ஒரு பெரிய வைவர்ணியம் மரணங்கள் எல்லாம் இதுவாய் கொடுத்து பசல நோய் மாதிரி பறந்து போடுது. அப்போ இருக்கக்கூடிய கால்கள் நம்மாழ்வாருக்கு அந்த பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள்லாம் என்ன சொல்றா, தேவதாந்திர சம்பந்தம் இருக்கக்கூடிய ஒரு கட்டுவிச்சியானவள் ஏதோ சில பரிகாரங்கள்லாம் தெரிவிக்கிறான். அவளோட தோழியானவள் ஆழ்வாருடைய பரகால் நாயுடைய தோழியானவள் தெரிவிக்கிறா, இல்ல இல்ல இது எம்பெருமானை பிரிஞ்சு படக்கூடிய கஷ்டம். இது ஏழ்மை பிறப்புக்கும் சேமம் இந்நோய்க்கும் இதை எம்பெருமானுடைய நாமங்களை அவள் காதல் போய் சொல்லுங்க. சொன்னால் இந்த வியாதி எல்லாம் மறைந்து போடும். ஏழ்மை பிறப்புக்கும் சேமம் இந்நோய்க்கு எப்போதும் என்ன இந்த பிறவிக்கும் அதுதான், மறுமைக்கும் அதுதான் இருக்கக்கூடியது என்று சொல்லக்கூடியதா இருக்கிறது. சந்தியாவதனம் பண்றோம். என்ன சந்தியாவதனம் பண்ணக்கூடிய காலத்துல என்ன பண்றோம்? இஷ்டாமயோ பூவா தானம் ஊர் ஜேததான் எவ்வளவு தேவதைகள், அதுல எவ்வளவு தேவதைகள் நம்ம இது பண்றதா இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன பண்ணால் எல்லா தேவதைகளும் அது என்ன சொல்றது? அப்போ அது ஒரு கர்மாவா போறது. நமக்கு நித்திய கர்மானுஷ்டமா போகக்கூடிய காலத்திலே அதுல அந்தராத்மாவை இது பண்ற இவாளை குறித்து நம்ம பண்றதே கிடையாது. இவாளை குறித்து நம்ம எந்த விதமான இதுவும் பண்றது கிடையாது. அப்போ என்ன ஆகுது? ஆனா அந்த வேத பாகங்கள் அப்படியே இருக்கு. அந்தராத்மா இருக்கக்கூடிய பகவான் அதை வாங்கிக் கொள்கிறான் என்று காட்டக்கூடியதாக தான் இருக்கிறது. ஏன்னா நம்ம எப்போ பண்ணக்கூடிய காலத்துல கூட காயத்ரி ஜபம் பண்றோம். பண்ணக்கூடிய காலத்துல நம்ம நினைச்சுக்கிறோம் வேற. ஆனா எதை நினைச்சுக்கணும்னு சொல்ற சாஸ்திரம் சொல்றது அப்படின்னா இந்த சூரிய மண்டல மத்தியவர்த்தியா இருக்கக்கூடிய எம்பெருமான மனசுல ஹிருதயத்துல வச்சுன்னு தான் காயத்ரி ஜபம் பண்ணணும்னு சொல்றது. அந்த சமயத்துல நமக்கு 1008 விசாரங்கள்லாம் வருது மனசுல இருக்கட்டும். அதனால என்ன சொல்றா, பகவானே வணங்கப்படக்கூடியனா இருக்கிறான் என்று காட்டக்கூடியதா. இப்போ அக்னி பகவான் நினைச்சு அந்தராத்மா நினைச்சு இது பண்ணா அது என்ன பண்ணோம் அப்படின்னா, அக்னின்னு சொல்லக்கூடிய என்ன அப்படின்னா எம்பெருமானுக்கு ஒரு பேர் இருக்கு. அதாவது ஒரு தேவதைகள் ஒரு பேர் இருக்கு. அதான் எந்த பேரா இருந்தாலும் எந்த பேரை சொல்லி நீ வணங்கினாலும் அது எங்க போய் சேரும் அப்படின்னு கேட்டால் அது எங்கே போய் பரியவசிக்கும், எங்கே போய் அடையும் அப்படின்னு நிற்கும் அப்படின்னு கேட்டால் அது எம்பெருமான் திறத்திலே தான் போய் நிற்கும் என்று காட்டக்கூடியதா இருக்கு. இப்போ அக்னின்னு ஒரு நாமம் இருக்கு இல்லையா? இல்ல இதை சொல்றேன் பாருவோம். சூரியனுக்கு ஒரு நாமம் இருக்கு. சூரியன் பேர் அவனுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்துல என்ன ஆனும், இது பரியவசானம்னு சொல்றாங்க. பரியவசானம்னா அங்க போய் நிற்கக்கூடியது. அதாவது இங்க கிளம்பிட்டுன்னா ஒரு பேரை கூப்பிட்டேன்னா அதனுடைய அர்த்தம் எங்க போய் நிற்கும் அப்படின்னா அந்த தேவதை யாரோ அந்த தேவதை கீழே இருக்கக்கூடிய அந்தராத்மா கிட்ட பகவான் கிட்ட போய் சொல்றாங்க. சூரியகாண்டத்துக்கு என்ன சொல்ற அர்த்தம்னு கேட்டால் சுஷ்டு ஈஷயதி ஈஷ்யதி இது சூரியஹா. அதாவது சுஷ்டு ஈஷ்யதி, சுஷ்டுனா நன்றாக, ஈஷ்யத்தினா வற்றடிக்கக்கூடியதா இருக்கக்கூடியது. இது சூரியஹா வற்றடிக்கக்கூடியது எதுவோ அது பேர் சூரியன் பேர். அதாவது என்னென்ன சூரிய கிரணங்களால் என்ன பண்றது, தண்ணீரை எல்லாம் வத்த அடிக்கிறது. சுஷ்டு ஈஷ்யதி இது சூரியஹா அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்லிட்டார். அப்போ எப்படி இருக்கான்? இதே குணம் எம்பெருமான் திறத்துல இருக்கே. எப்படி அப்படின்னு கேட்டா நம்மளுடைய பாபங்களை எல்லாம் வத்தடிக்கலாம். பாபங்களாக தண்ணீரை பிறவி என்னும் கடலும் வத்தி பெரும்பதம் ஆகின்றதால் இரவு செய்யும் பாவக்காடி தீக்கொழி இவேகின்றதால் பெரியாழ்வார் தெரிவிக்கிறாரு. அப்போ இந்த சம்சாரத்துல நம்ம பண்ணக்கூடிய இந்த கர்ம ரூபமாக பாபரூப புண்ணியங்களாக இருக்கக்கூடிய கர்மங்களையும் வத்தடிக்கக்கூடியவன் யார் அப்படின்னு கேட்டால் அந்த எம்பெருமானாக இருக்கிறான். அப்போ அந்த சூரியன்ற சப்தம் யாரை நிர்தேசம் பண்ண முடியும்? எம்பெருமானை நிர்தேசம் பண்ண முடியும். அப்படி எல்லா நாமங்களையும் எங்க கொண்டு போய் சேர்க்கலாம்னா அந்த எம்பெருமான் தரத்திலே பரியவசிக்க வைக்கலாம். காட்டு அக்னி எடுத்துட்டீங்கன்னா அக்னம் நயதி இது அக்னிஹி.
அக்னம் நயத்தினா அக்னி நயத்தினா அழைத்து கொண்டு போச்சு எடுத்துக்கொண்டு செல்லக்கூடியதா இருக்குது. அப்ப என்ன பண்றான், அக்னின்னு சொல்லக்கூடிய என்ன பண்றான்னா நம்மளுடைய முன்னேற்ற பாதையில அழைத்து செல்லுங்க, அதனால அவனுக்கு பேர் அக்னின்னு சொல்கிறார்கள். நீங்க சொல்லுங்க, முன்னேற்ற பாதையில் நிஜமாக அக்னி நம்மளை அழைச்சிட்டு போறானா எம்பெருமான் அழைச்சிட்டு போறானான்னு கேட்டா எம்பெருமான் தான் அழைச்சிட்டு போறான். ஏன்னா எப்பவும் இருக்க ஸ்திரமான வந்து பலனாக இருக்கக்கூடியது, நித்தியமான பலனாக இருக்கக்கூடியது, அந்தமில்லாத அதாவது ஒரு முடிவில்லாத பலனாக இன்பமாக இருக்கக்கூடியது, அந்தமில் இன்பம் என்று சொல்லக்கூடியதா இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட இன்பத்தை கொடுக்கக்கூடியவன் யார் அப்படின்னு கேட்டா எம்பெருமான் தான். அப்போ அவன் தானே முன்னேற்ற பாதையில் அழைச்சிட்டு போறான். அக்னம் நயதி இது அக்னிகின்னு சொன்னோமே, ஆனால் அப்படி வந்து முன்னேற்ற பாதையிலே அழைத்து செல்லக்கூடியவனா இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் தான். இப்படி ஒரு சப்தங்களுக்கும் ஒரு சப்தங்களுக்கு எடுத்தா அது எங்க போய் பரியவசிக்கும் என்று சொன்னேன், ஆனால் அது எம்பெருமான் திறத்திலே தான் போய் பரியவசிக்கும். அப்போ நம்ம வேற தேவதைகளும் அக்னின்னு சொன்னோமேனால் அது எம்பெருமான் தான். அப்படிதான் அவன் திருவுடைய மன்னரை காணில் திருமாலை கண்டேனே என்னும் என்று சொல்லும்படியாய் அந்த ராஜாவை பார்த்து திருமாலை பார்க்கணுன்ற மாதிரி நினைக்கிறார்கள். அதான் அம்மாழ்வார் வந்து இதுல பாடுறாரு, மண்ணை இருந்து துழாவி வாமனன் மண் இது வேணும். அவருக்கு எல்லாமே அப்படிதான் தோணித்து. கீழே இருக்க மண்ணை எடுத்தாராம், மண்ணை இருந்து துழாவி வாமனன். இது எந்த மண்ணு தெரியுமா? எம்பெருமான் வாமனாவதாரம் எடுத்த காலத்துல இந்த மண்ணை தான் அளந்தான் என்று சொல்லும்படியா இருக்கக்கூடியது. அப்ப எங்க போய் இந்த நாமங்கள் எல்லாம் பரிவேசிக்கும் அப்படின்னு கேட்டால் எதை குறித்து செய்தாலும் இந்த எம்பெருமான் தரத்திலே தான் பரிவசிக்கும். அதனால அந்தராத்மாவாக இருக்கக்கூடிய எம்பெருமான் ஆச்சாரியன் திருவடிகளிலே போய் விழுந்தால் அது எம்பெருமானுடைய அருளுக்கு அந்த இன்னருளுக்கு அந்த லப்தமாகிறது. அது இல்லாத போச்சுன்னா அந்த விசேஷ அபிமானம் ஏற்கனவே தெரிவித்து அந்த முன்பாசனத்தில் தெரிவிக்கிறது விசேஷ அபிமானம் என்று சொல்லக்கூடியது அது குலைந்து போனால் அந்த பிராப்தி கிடைக்காமல் போகிறது. அப்ப இவ்வளவு சப்தங்களாலே அக்னி சூரியனால சொல்லக்கூடிய காலத்திலே வந்து இது எம்பெருமான சொன்னா குரு சப்தத்தால சொல்ல முடியாதானே? கண்டிப்பா சொல்லலாம், குரு சப்தத்தாலையும் தெரிவிக்கலாம் என்று தரக்கூடியதா இருக்கிறது. இப்ப ஞானம் அனுட்டானம் இவை நன்னாகவே உடையனான குருவை அடைந்த கால் அப்படின்னு ஆரம்பிக்கிற அந்த பாசுரத்தை. இப்போ நம்ம சாதாரணமா என்ன நினைச்சுப்போம், இந்த பாசுரத்துக்கு வந்து ஒரு சாமானியனா அர்த்தம் சொல்லணும் அப்படின்னா ஞானமும் அனுஷ்டானமும் பொருந்தி இருக்கணும். ஆனால் என்ன ஞானம் யாரா சொன்னானா, சர்வதர்மான் பரித்தியஜ்யான்னு சொல்லக்கூடிய காலத்துல வந்து என்ன சொல்றா, எல்லா தர்மங்களையும் விடு அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. அப்போ என்ன சொல்றான், எல்லா தர்மங்களையும் விடு அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவன் நல்ல தர்மங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கான். பல தர்மங்கள்ல அவன் பண்ணக்கூடிய காரியங்கள்னு வச்சுக்கோங்க. தர்மம்னா தானம்னு வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் பண்ணக்கூடிய விருத்திகள் ஒரு 4 வந்து தப்பான காரியங்கள் பண்றான். அதாவது அந்த அந்த என்ன சொல்றது, இந்த பிராகிருதமான சரீரத்துக்கு சேர 2 நல்ல காரியம் பண்ணலாம், 4 தீமையான காரியங்கள் பண்றான் வச்சுக்கோங்க. அப்ப விடுன்னு சொன்னது என்ன, அந்த தீமையான காரியங்கள் தான் விடுன்னு சொன்னான், நல்ல காரியத்தை விடுன்னு அவன் சொல்லவே இல்லை. சர்வதர்மான் பரித்தியஜ்யானா எல்லா தர்மங்களையும் விடுன்னு சொன்னா, நல்லதை விடுன்னு சொல்லல. அதே போல இந்த இடத்துல ஞானமனுட்டானவை நன்னாகவே உடையனான அப்படின்னு சொன்னமே, ஆனால் என்ன ஞானம் அது அப்படின்னு கேட்டா நல்ல ஞானம் இருக்கணுமே அப்படின்னு கேட்டா என்ன ஞானம் அது காட்டுகிறார்கள். அதான் ரொம்ப அழகா காட்டுகிறார்கள். அதாவது ரகசியத்திரயத்தையும் நன்கு பற்றின குரு, ஞானம்னு சொல்லக்கூடியது என்னன்னா ரகசியத்திரயத்தை நன்கு பற்றி இருக்கக்கூடிய குரு யார் இருக்கானோ அந்த ரகசியத்திரயத்தை நன்காக வந்து தன்னிடத்திலே போஷணம் பண்ணக்கூடியவன் யாரோ அப்படிப்பட்ட குரு தான் ஞானமுடையவன் என்று காட்டுகிறார்கள். அதுவும் முக்கியமா என்ன அப்படின்னு கேட்டால் துவயமகா மந்திர நிஷ்டனாக இருக்கணும். அவன் ரகசியத்திரயத்தையும் அறிந்தவனா இருக்கணும், அதை போஷணம் பண்ணக்கூடியவனா இருக்கணும். அதை காட்டில் அவனுடைய இது எங்க இருக்கணும் அப்படின்னு கேட்டால் துவயமகா மந்திர நிஷ்டனாக இருக்க வேண்டும். அப்போ திருமந்திரத்தாலும் சரமஸ்லோகத்தாலும் என்ன நமக்கு கிட்டக்கூடியது என்ன அப்படின்னா பிராப்தியம்னு சொல்லக்கூடிய வந்து பலன் கிட்டும், உபாயம் கிட்டும். திருமந்திரத்தால பலன் பிராப்தியம் கிட்டும், சரமஸ்லோகத்தாலே உபாயம் கிட்டும் என்று காட்டுகிறார். என்னையே சரணாக பத்துன்னு தானே சொன்னான், அதனால உபாயம் வந்து சரமஸ்லோகம் தெரிவிக்கிறது. இது என்ன நமக்கு வந்து எம்பெருமானை அடைவதற்கு பிராப்தியமாக இருக்கக்கூடியது எது கிடைக்கக்கூடியதா இருக்குது அப்படின்னு கேட்டால் அந்த அந்த இந்த சொரூப உணர்ச்சிகள்லாம் அந்த திருமந்திரங்கள் உணர்த்துகிறது. அனன்யார சேஷத்துவம், அனன்ய சரணத்துவம், அனன்ய போக்கியத்துவம் போன்றவைகள் எல்லாம். அப்போ அனுஷ்டானம்னு சொல்லக்கூடியது என்ன, ஞானம் அப்படின்னு சொல்லிட்டோம். இது வந்து ஞானம்னு சொல்லிட்டோம் இல்லையா? இப்போ ஞானம்னு சொன்னா ஒரு பாகம் என்ன, ஞான பாகம் என்ன அப்படின்னா அறிந்து கொள்வது. அறிந்துண்டா போதுமா அப்படின்னா அறிந்துண்டா போதாது. அதாவது அறிஞ்சுண்டா போதும், ஒரு விஷயம் வந்து இது நல்லது, உடம்புக்கு நல்லது, பால் உடம்புக்கு நல்லதுன்னு அப்படின்னு புத்தகத்துல படிச்சுட்டோம்னா அது வந்து நமக்கு உடம்புக்கு நன்மையை விளைவிக்குமான்னு விளைவிக்காது. அனுஷ்டான பரியந்தம் அந்த பாலை ஒரு டம்ளர் குடிச்சாதான் நமக்கு அந்த நன்மையை விளைவிக்கக்கூடியதா இருக்கும். அப்போ அனுஷ்டானம்னு சொல்லக்கூடியது எது அப்படின்னா துவயமகா மந்திரம் தான் அனுஷ்டானம் என்று காட்டக்கூடியதா இருக்கிறது. அப்போ துவயத்துல எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குன்னா பிராபகம், உபாயம், பிராபிய பிரார்த்தனா, இதெல்லாம் 3 இருக்கு. பிராபகம்னு சொல்லக்கூடியது அந்த உபாயமா இருக்கக்கூடியது, அந்த பிராபகம்னு சொல்லக்கூடியது அந்த பயனாக இருக்கக்கூடியது, பிராபியம்னு சொல்லக்கூடிய பலனாக இருக்கக்கூடியது, உபாயமா இருக்கக்கூடியது. பிராபகம், பிராபியம், உபாயம் என்று சொல்லக்கூடியது ஒண்ணு வழியா இருக்குது, ஒண்ணு பலனாக இருக்கிறது என்று காட்டுகிறார்கள்.
அப்படி அந்த பிராபியத்துல பிரார்த்தனை. அதாவது துவயமகாமந்திரத்துல என்னன்னா, ஒரு அடியினால என்ன பண்றான், அந்த பிராட்டியை புருஷகாரமா முன்னிடுகிறான், இன்னொரு திறத்துல வந்து கைங்கரிய பிரார்த்தனையை வைக்கிறான். அதான் கைங்கரிய பிரார்த்தனை சொல்லக்கூடியது என்னன்னா, அதான் கைங்கரியம் தான் புருஷார்த்தம். நமக்கு கைங்கரியம் தான் புருஷ எம்பெருமானை அடைவது மோட்சம் புருஷார்த்தமாக இருந்தா கூட அந்த மோட்சத்தினாலே நம்ம செய்யக்கூடிய காரியம் என்ன அப்படின்னு சொன்னோமே. ஆனால் கைங்கரியம் தான் அந்த இடத்துல போய் எம்பெருமானுக்கு சதா சர்வ காலமும் பண்ணக்கூடிய கைங்கரியம். ஆனால் கைங்கரியம் தான் புருஷார்த்தம். அந்த கைங்கரிய பிரார்த்தனையை வைக்கிறது அந்த பூர்வபாகமா இருக்கக்கூடியது என்று காட்டுகிறார்கள். அப்போ பிராபகம்னு சொல்லக்கூடியது, பலனாக இருக்கக்கூடியது, உபாயமா இருக்கக்கூடியது, அந்த கைங்கரிய பிரார்த்தனை, பிராபிய பிரார்த்தனை, இது மூன்றும் உடையதா இருக்கக்கூடியது துவய மகாமந்திரம் என்று காட்டுகிறார்கள். அப்போ துவயத்தில் இருக்கக்கூடிய அனுஷ்டானம் என்ன அப்படின்னா, அதாவது துவயத்தில் இப்ப சொன்ன மாதிரி என்ன பண்றாரு, பிராட்டியை முன்னிட்டு கொண்டு அவனுடைய சரணாகதி பண்றது, அவன் கைங்கரிய பிரார்த்தனை பண்றது. அப்போ ஞானம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால், பகவான் சேஷி, நான் சேஷன், அவன் எஜமானன் சுவாமி, நான் அவனுக்கு சொத்து அப்படின்றத அறிந்து கொள்ள வேண்டும். அவரே உபாயம், அவரே உபேயம் என்று சொல்லக்கூடியாய், அவனே வழியாக இருப்பான், அவனே பலனாகவும் இருக்கிறான். அப்படிப்பட்டவர் திருவடிகளிலே கைங்கரியம் பண்ணுவதே புருஷார்த்தம் அப்படின்றதான் ஞானம் என்று சொல்லக்கூடியதா இருக்கிறது. அப்போ பகவான் பிராபியம், அதாவது பிராபியம்னா பலன். பகவான் பிராபியன்றது எதுல கிட்டும் அப்படின்னு கேட்டால் திருமந்திரத்திலே கிட்டக்கூடியதா இருக்கிறது. அப்போ பிராபகம்னு சொல்லக்கூடிய உபாயமா இருக்கக்கூடியது எங்க கிடைக்கிறதுனா சரம ஸ்லோகத்திலே கிடைக்கக்கூடியதா இருக்கிறது. அப்போ ஆச்சாரியன் எப்படி இருக்கான், ஒரு திருமந்திரத்தை சரம ஸ்லோகத்தை பூர்ணமாக கற்ற ஞானியா இருக்கக்கூடியவன் இல்லையா. ஆச்சாரியன்னு சொல்லக்கூடியவன் ரகசிய திரயத்தை பற்றி கொண்டு கீழே அதான் சொன்னோம். ஆச்சாரியன்னு சொல்லக்கூடிய ஆச்சாரியன்னு சொல்லக்கூடியது ஞானம் அனுட்டானவேன்னு சொல்லக்கூடிய யாரு, ஞானம் பொருந்தியவன் யார் அப்படின்னா, அந்த ரகசிய திரயத்திலும் தம்மிடலே போஷணம் பண்ணக்கூடியவனா இருக்கக்கூடிய ஆச்சாரியன்னு கீழே அர்த்தம் தெரிவித்தோம் இல்லையா. அப்போ ஆச்சாரியன்னு சொல்லக்கூடிய என்ன பண்றான் அப்படின்னால், அவன் வந்து திருமந்திரம் சரம ஸ்லோகத்தை பூர்ணமாக கற்ற ஞானியா இருக்கு, அந்த ரெண்டு ரகசியத்திலும் தன்னுடைய போஷணம் பண்ணக்கூடியா இருக்கான். அப்ப பிராபியம்னா பகலனா இருக்கக்கூடியது பகவான். அப்படிப்பட்ட அந்த பலனை பிரார்த்திக்கக்கூடிய புருஷார்த்தத்தை பிரார்த்திக்கக்கூடியதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா சரணாகதி பண்ணணும். சரணாகதி பண்ணணும் தெரிவிக்கிறார். பிராபியம்னா பலனாக இருக்கக்கூடியது பகவான். அப்படிப்பட்ட பிராபியத்தை பிரார்த்திக்கணும் அப்படின்னா அந்த இது பண்ணணும்னா என்ன, அனுஷ்டானம் வேணுமே. அதாவது ஞானம் எனக்கு ஏற்பட்டு போயிடுச்சு, எம்பெருமான் தான் எனக்கு வந்து இது பேற்றை கொடுக்கக்கூடியவன்ற ஞானம் எனக்கு ஏற்பட்டு போயிடுச்சு. அப்படிப்பட்ட ஞானம் ஏற்பட்ட உடனே என்ன பண்ணணும், நான் என்ன பண்ணணும், அவனிடத்துல அனுஷ்டானத்தை பண்ணணுமே. அனுஷ்டானம் சொல்லக்கூடியது என்ன, சரணாகதி, சரணாகதியா இருக்கக்கூடியது என்று காட்டுகிறார்கள். அப்போ அந்த அப்படிப்பட்ட அனுஷ்டானம் எங்க சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டமானால் துவயமகா மந்திரத்துல தான் வந்து அந்த அனுஷ்டானத்தை காட்டப்பட்டிருக்கிறது என்று காட்டுகிறார்கள். அப்போ ஞானம் அனுஷ்டானம் இது ரெண்டும் உடைய குரு அப்படின்னு சொன்னோமே. ஆனால் என்ன அப்படின்னா, இந்த ரகசிய திரயத்தியம் தன்னிடத்திலே இருக்கக்கூடியவன் அந்த துவயமகா, ரெண்டு ரகசியத்தை உடையவனா இருக்கக்கூடிய ஞானத்தை உடையவனா இருக்கிறது. அனுஷ்டானம் சொல்லக்கூடிய துவயமகா மந்திரத்தினுடைய அனுஷ்டிக்கக்கூடியவனா இருக்கக்கூடிய ஞானம் அனுஷ்டானம் அப்படின்னு காட்டக்கூடியதா இருக்கிறது. மேல பதவரையை வாசிக்கிறேன். ஞானம் ஞானமும் அனுஷ்டானமும் இவையாகிய இவைகள் நன்றாகவே செம்மையாகவே உண்டானவனான குருவை ஆச்சாரியனை அடைந்த கால் ஆசிரியித்தால் அடைந்த கால் அப்படின்னு சொன்னாலே என்ன அப்படின்னா, அது கொஞ்சம் அரிது துர்லபமான விஷயம் என்று காட்டக்கூடியதா இருக்கிறது. அடைந்த கால் ஆசிரியித்தால் மாநிலத்தீர் பெரிய பூமியில் உள்ளவர்களே தேன் பொருந்திய கமலம் தாமரை புஷ்பத்தில் இருக்கும் திருமாமகள் கொழுநன். சில புஸ்தகங்கள கேழ்வன் இருக்கு, அது தவறு, அது திருத்திக்கோங்க. அது பெரிய பிராட்டியாருக்கு நாயகனான் எம்பெருமான் தானே வைகுந்தம் ஸ்ரீவைகுண்டத்தை தரும் கொடுப்பன் அப்படின்னு காட்டக்கூடியதா இருக்கிறது. இப்போ இந்த ஞானம் அனுஷ்டானம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஆச்சாரியர்கள் திறத்திலே நிறைந்திருக்கிறது. இப்ப ஞானம்னா என்னன்னு தெரிஞ்சுட்டோம், அதான் எம்பெருமானே உபாயம் உபேயம், அவனே பற்றத்தக்கவன், இதெல்லாம் தெரிஞ்சுட்டோம். அது அனுஷ்டானம்னா அவன் இடத்துல சரணாகதி அனுஷ்டிக்கக்கூடியது. இப்படிப்பட்ட 3 ரகசிய திரயங்களையும் பொருந்தினா இருக்கக்கூடிய ஆச்சாரியன், அவன் தான் ஞானம் அனுஷ்டானம் பொருந்தியவன் அப்படின்னு அது ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுட்டோம். அப்போ அவர்களுக்கு ஞானம் அனுஷ்டானம் ஆச்சாரியர்கள் திறத்தில் எப்படி புஷ்கலமா ரொம்ப நிரம்பி இருக்கிறது அவர்கள் திறத்திலே. அப்படிப்பட்டவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், அப்படிப்பட்ட ஞானம் அனுஷ்டானங்கள் இருக்கக்கூடியவர் என்ன பண்ணுகிறார்கள், அவரை அடைந்தால் மோட்சம் சொல்றாரு, அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் என்று கேட்டால் சேர்ப்பாரை பட்சிகளாக்கி என்று சொல்லும்படியாய் நம்மளெல்லாம் என்ன பண்றார், அவர்கள் கடகர கிருத்தியர்களா இருக்கிறார். கடகர்களா நம்மளாம் என்ன பண்றார், சேர்த்து வைக்கிறார், எம்பெருமான் திறத்திலே சேர்த்து வைக்கக்கூடிய கைக்கரியத்தை பண்ணக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள் என்று காட்டக்கூடியதா இருக்கிறது. ஆழ்வார் காலத்துல என்ன பண்ணார் அப்படின்னா, பட்சிகளை தான் தூது விட்டார்.
அஞ்சிரைய மடையாராய் அழியத்தாய் என்று சொல்லும்படியாய் தூதுகள் எவ்வளவு 4 தூதுகள் விடுறாரு ஆழ்வார், நம்ம ஆழ்வார் தூது விடக்கூடியதா இருக்குது. ராமாயணத்தை மட்டும் என்ன எல்லாத்தையும் அந்த தூது விடுறதுன்னு சொல்லக்கூடியது எல்லா இடத்துலயும் இருக்கு. ராமாயண காலத்திலே அனுமானை தூது விட்டார்கள். அனுமான தூது விட்டதுனால என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா அவனுக்கு ஆச்சாரிய ஸ்தானமே கிடைச்சது சொல்லுகிறார்கள். அப்போ காட்டக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ராமன் பிரதிநிதியாக போனான். அனுமான் எப்படி போனான்? ராமனுடைய பிரதிநிதியாக சீதாக்கு விரட்டிட்டு போனான். என்ன பண்ணான்னா, நான் ராமனுடைய பிரதிநிதின்னு காட்டுறதுக்கு அவன்கிட்ட என்ன இருந்தது? அந்த அங்குலியை அந்த மோதிரம் கையில் இருந்தது. அதே போல ஆச்சாரியனான என்ன பண்றான்? பகவானுடைய பிரதிநிதியாகி உடலத்திலே வந்துகிறான். அப்படி வரக்கூடிய காலத்திலே அவனுக்கு பகவானது பிரதிநிதி நான் எப்படி உணர்ந்துக்கிறதுன்னா, அவனுக்கு போய் சமாஷ்டம் பண்ணிக்க சங்க சக்கரத்தோட தானே வரான். அப்படி வந்து அதான் சங்க சக்கரத்தை கொண்டு அந்த லாஞ்சனங்களை பொறித்து என்ன சொல்றான்? நான் பகவானுடைய பிரதிநிதி, அவனுடைய சின்னங்களை உனக்கு பொறிக்கிறேன்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. இப்போ பட்சிகளுக்கு இப்ப ஞானம் அனுஷ்டானம் 2 விஷயம் இங்க பார்த்தோமே. இவர்களை பட்சிக்கு சமமாக ஆச்சாரியர்களை சொன்னமே. ஆனால் அது என்ன அப்படின்னு கேட்டால், அந்த பட்சிக்கு 2 சிறகு, பட்சம் 2 பட்சம், அதாவது சிறகு இருக்குது பறக்கிறதுக்கு. அதே போல இந்த ஆச்சாரியனுக்கு ஞானமும் அனுஷ்டானமும் 2 பட்சங்களாக 2 ரெக்கைகளாக இருக்கக்கூடியது. அந்த பட்சிகளுக்காக என்ன இருந்தது? இந்த பட்சம்னு சொல்லக்கூடிய இந்த ரெக்கைகளானது உயர்கதியை அடைவிப்பதற்கு ஒரு காரணமாக இருக்க, அதே போல இந்த ஆச்சாரியர்கள் தரத்தில் இருக்கக்கூடிய ஞானமும் அனுஷ்டானமானது நம்மை உயர்கதிக்கு அழைத்து செல்ல ஒரு காரணமாக விளங்குகிறது அப்படின்னு அர்த்தத்தை காட்டுகிறார்கள். ஞானேன ஈனஹா பசுபி சமானஹா. ஞானம் இல்லாதவன் எப்படின்னா எதுக்கு சமம் அப்படின்னு கேட்டால் பசுவுக்கு சமானம் என்று காட்டுகிறார்கள். அனுஷ்டானம் இல்லாத போனா அப்படின்னு கேட்டா சுனப்புச்சம் இவாவர்த்தம் பாண்டித்யம் தர்மவர்ஜிதம். சுனப்புச்சம்னா அந்த சுனகானா வந்து நாய். அந்த சுனப்புச்சம்னா அதனுடைய வால். நாய் வால் எதுக்கு அப்படின்னு கேட்டா எந்த பிரயோஜனம் கிடையாது. இப்போ யானைக்கோ குதிரைக்கோ ஒரு இது இருந்த வால் இருந்ததுன்னா என்ன பண்ணா அந்த வந்த மர்மஸ்தானத்துல மறைக்கக்கூடியதா இருக்கும். நாயோட வால் எப்படி இருக்குன்னா அதை கூட மறைக்காது, அப்படி நீட்டு நிற்கும். அப்போ வந்து சுனப்புச்சம் தர்மவர்ஜிதம். அதை வந்து அது வந்து என்ன எந்த விதமான பிரயோஜனம் ஒரு எம்பெருமான் படைப்புல ஒரு வியர்த்தமான படைப்புன்னு சொல்லிட்டான். அது யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்டாராம், இந்த மாதிரி கேட்கிறாரு, எம்பெருமான் படைப்புல எதுவுமே வீண் கிடையாதுன்னு சொல்றாரு, அப்போ நாயுடைய வால் வீண் சொல்றாரு, எப்படி அப்போ வீணான ஒரு படைப்பை எப்படி எம்பெருமான் பண்ணான் அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்துல இல்ல, இப்போ நாய்க்கு இருக்கக்கூடிய இந்த வாலானது மறைக்கணும், அதை மறைக்காது இருக்கா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு இருக்கா, வீணான ஒரு இது இருக்கா அப்படின்னு கேட்டா அதுக்கு உதாரணம் காட்டுறமே, அதுக்காக படைச்சாங்க. உதாரணம் காட்டுறதுக்காக இதுல வந்து நாயோடைய வாலை படைத்தார் என்று காட்டக்கூடியதா இருக்கிறது என்று காட்டுகிறார்கள். மேல வியாக்கியானத்தை வாசிக்கிறேன். இப்ப ஏன் 45 நிமிஷம் ஆயிடுது. சரி, எவ்வளவு முடியுமோ பார்ப்போம். இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள அதை பிடிக்கிறது பாப்பா அந்த பாசுறது. 61ஆம் பாட்டு. இனி கேவல சதாச்சாரிய சம்பந்த மாத்திரத்தாலே ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரன் தானே ஸ்ரீவைகுண்டத்தை தந்தருளும் என்கிறார். அதாவது கேவலம் அப்படின்னா இந்த இடத்துல மட்டும், அதாவது சதாச்சாரிய சம்பந்தம் மட்டுமே, அந்த மாத்திரத்தாலே ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரன் தானே ஸ்ரீவைகுண்டத்தை தரும். ஆச்சாரிய சம்பந்தத்தாலே நமக்கு மோட்சம் அந்த எபெருமான் குடிக்கிறான் என்று காட்டக்கூடியதா இருக்கு. ஞானம் அனுஷ்டானம் இத்தியாதியால், இந்த ஞானம் அனுஷ்டானம் இத்தியாதியால காட்டக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் ஆச்சாரிய சம்பந்தத்தாலே நமக்கு மோட்சம். ஞானமாவது, ஞானம்னு சொல்லக்கூடியது என்ன? உபாய அத்தியவசாய ரூபமாயும் உபேயத்வரா விஷயமாயும் உண்டான அறிவு. அதாவது கீழே என்ன தெரிவித்தான் எம்பெருமான்? ஆச்சாரிய சம்பந்தம் இல்ல, இந்த தன்குருவின் தாழ்நிலைகள் தன்னில் காட்டக்கூடியது ஆச்சாரிய சம்பந்தம் இல்லைன்னா மோட்சம் கொடுக்க மாட்டேன். இங்க என்ன சொல்றான்? ஆச்சாரிய சம்பந்தம் இதுவே காரணம். இந்த இடத்துல சொல்லக்கூடியதுன்னா சம்பந்தம் மாத்திரத்தாலே, ஆச்சாரிய சம்பந்தம் இருப்பதாலே மோட்சம் கொடுக்குறேன்னு இந்த பாசனத்தை மாத்தி சொல்றான். அப்போ ஆச்சாரிய சம்பந்தம் இருந்துன்னா வந்து மோட்சத்தை கொடுப்பான் அப்படின்னு கேட்டால் ஆத்ம குணம் வேண்டாமோ? அதை வந்து அடிப்பணியக்கூடிய ஆச்சாரிய தினத்திலே ஒருத்தன் போய் அடிப்பணிகிறான். ஆத்ம குணம் வேண்டாவோ அப்படின்னால் அந்த ஆத்ம குணம் விளைஞ்சதுனால்தான் ஆத்தியாரன் திருவடியில போவான். இல்ல ஆச்சாரியன் திருவடியில போய் சேர்ந்தாலே அவனுக்கு ஆத்ம குணம் விளையும். பிள்ளை ஆழ்வான ஒரு ஆச்சாரியர் இருந்தார். அவர் என்னன்னா கொஞ்சம் வந்து எல்லா இடத்துலயும் கொஞ்சம் வந்து கடுவா பேசக்கூடியவர். யாராவது ஏதாவது பேசினாட்டா கொஞ்சம் வந்து என்ன சொல்றது, ஒரு முன்கோபம்னு சொல்ற மாதிரி கொஞ்சம் கடுவா பேசக்கூடியவர். ஒரு புண்ணிய காலத்துல என்ன பண்றாரு, அந்த கூரத்தாழ்வான் எனக்கு ஏதாவது தானம் கொடுமேன்னு கேட்கிறாரு. அவருக்கு எனக்கு தானம் கொடுக்கறது நானு அப்படின்னு கேட்கிறாரு. எல்லாருமே இந்த கோபம் பேசுறாரு, அதை எனக்கு தானமா கொடுத்துருவோன்ட்டார். இது கொடுத்துருன்னு உடனே சரி என்ன பண்ணார், சரி அவர்கிட்ட கொடுத்து விட்றேன் அப்படின்னு விட்டார். அவரும் கூரத்தாழ்வானே கேட்கச்சு நம்ம என்ன பண்றது, கொடுத்துருவோன்னு கொடுத்துட்டார். நல்ல மனுஷன். அதனால என்ன பண்ணார், கோபிஷ்டரா இருந்தா பல இடத்துல கோபம் இருக்கக்கூடிய இருந்தா குணம் இருக்கும். அதனால என்ன பண்ணார், கோபிஷ்டரா இருந்தாலும் என்ன பண்ணார், அதை கொடுத்து விட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்றார், அந்த கொஞ்ச நாள் கூரத்தாழ்வான் கண்ணிலே படலை. அவர் கண்ணிலே படலை. அவர் ஆழ்வான் வந்து என்ன பண்றாரு, ஏன் இவர் ரொம்ப நாள் ஆச்சு கண்ணிலே படலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், தேடிலே போயிட்டார். ஒரு இடத்துல போயிட்டு அவர் இடத்துல போய் சொல்றார், என்ன சுவாமி ரொம்ப நாள் ஆளே காணுமே, எதனால அப்படின்னு கேட்கிறார். காலக்ஷேபத்துல வரதே இல்லையே, என்ன காரணம் அப்படின்னு கேட்கக்கூடிய காலத்திலே
அவர் தெரிவிக்கிறார், இல்ல இல்ல உம்மிடத்துல ஒரு தானம் கொடுத்தனே, அந்த தானத்தை என்னால காப்பாற்ற முடியல. நான் யாரையும் எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன், அது சொல்ல முடியாது, இருக்க முடியல, என்ன சுபாவம் என்ன தடுக்கிறதே, அதனால அவங்க பாக்குறதுக்கே எனக்கு ரொம்ப லஜ்ஜையா இருக்குனாராம். உடனே ஆழ்வா சொன்னா, உனக்கு அந்த அனுதாபம் ஏற்படும், அந்த பశ్చాத்தாபம் ஏற்படணும். நம்ம தப்பு பண்றோம் அப்படின்னு சொன்ன உடனே இது காலம் இவ்வளவு நாள் நீர் என்ன பண்ணிட்டு இருந்தேன், அதை பத்தி நம்ம ஒருத்தர் வந்து நிந்தா மொழியை பேசுறோன்ற வந்து அந்த எண்ணம் இல்லாத பேசி கொண்டிருந்தேன். இப்போ எனக்கு அதெல்லாம் நான் பேச மாட்டேன்னு எப்போ வந்து இதுக்கு தானம் கொடுத்துட்டீரோ, அப்போ உங்களுக்கு என்ன தோன்றது, நம்ம பண்ற தப்புன்னு தோன்றது இல்லையா? இதுதான் முதல் படி. இதே எண்ணம் உங்களுக்கு ஊற 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 என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், இதை அடுத்தவர்களை நீங்கள் நிந்தையே பேச மாட்டாடு குணம் உங்களுக்கு ஏற்படும். அப்போ அதே மாதிரிதான் இந்த இடத்துல ஒரு ஆச்சாரிய சம்பந்தம் ஏற்பட்டதுன்னா ஆத்ம குணம் வேண்டாவோ அப்படின்னு கேட்டால், அந்த சம்பந்தம் ஏற்பட்டாலே ஆத்ம குணம் ஏற்படும். பகவான் உபாயமா இருக்கிறார். உபாயமா மட்டும் இல்ல, உபாயம் பேற்றை கொடுப்பதற்கு உதவும். உபாயமா இருக்கக்கூடிய அவங்க உபாயமா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, இந்த உபாயம் என்ன பண்ணும் அப்படின்னா பகவானே பலனாகவும் இருக்கிறான். இந்த உபாயமானது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால், உபாயமே பேற்றை கொடுக்கும்னா உபாயம் பேற்றை கொடுக்காது. அப்ப என்ன பண்ணும்னா, இந்த உபாயம் பகவானே உபாயமா ரெண்டும் ஒரே ஒரே தர்மி ஐக்கியம் அந்த இடத்துல இருந்தா கூட என்ன ஆகும் அப்படின்னால், இந்த உபாயமானது இந்த பேற்றை கொடுப்பதற்கு உதவி செய்யும். சொன்னோமே விசேஷ அபிமானம்னு ஒண்ணு, அதனாலதான் கொடுக்குறான்னு சொன்னோமே, அந்த விசேஷ அபிமானத்தை அவன் தரத்திலே வந்து ஏற்றி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அது உபாயம் பேற்றை கொடுக்கும் என்றால் உதவும் என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், எம்பெருமானை உபாயமாக பற்றினால் எப்படி இருக்கணும் அப்படின்னா, பேரு தப்பாது என்று துணிந்திருக்கை, பேற்றுக்கு துவரிக்கை பேரு தப்பாது என்று துணிந்திருக்கைன்னு சொல்றோம் இல்லையா? இந்த உபாயம் எப்படின்னா தப்பாத உபாயம். நான் ஒரு அனுஷ்டானம் நான் பண்றேன் அப்படின்னா, ஒரு காரியம் நான் பண்றேன் அப்படின்னா, இந்த காரியத்துல கண்டிப்பா ஜெயம் கிடைக்கும் அப்படின்னா என்ன, அந்த பலன் எனக்கு சித்திக்காது போகாது. அது போல இது காட்டக்கூடியதா இருக்கு. இப்போ உபாய அத்தியவசாய ரூபம் ஞானமாவது உபாய அத்தியவசாய ரூபமாயும், அதாவது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, அத்தியவசாய ரூபம். அத்தியவசாயம்னா நம்பிக்கை, அது ஒரு திருடமான விசுவாசம். உபாயம் அத்தியவசாய நம்பிக்கை, அதான் பேற்று தப்பாது என்று துணிந்திருக்கை. உபயத்வரா விஷயமாயும், உபயத்வரா உபயம்னு சொல்லக்கூடியது பலன். பலன்ல இருக்கக்கூடிய துறை என்னன்னா பதற்றம், பேற்றுக்கு துவரிக்கை, பேற்று கிடைக்கணுமே 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 அப்படின்ற பதற்றம் இருக்குதே, அதுதான் உபயத்வரா. ஞானம்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டால், அந்த உபாயத்துல இருக்கக்கூடிய உறுதி, அந்த உபயத்தை வந்து அடைய வேண்டுமே இருக்கக்கூடிய துறை, அது ரெண்டும் தான் என்று காட்டுகிறார்கள். அப்ப அனுஷ்டானம் என்னது அப்படின்னு கேட்டால், தது அனுகுணமாக அலர்மேல் மங்கை உரைமார்பா உன் அடிக்கீழ் அமர்ந்து புகழ்ந்தேனே அகல எல்லேன் இறைவன் அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் முன்னுடையாய் என்று சொல்லும்படியா இருக்கக்கூடியது இல்லையா? அப்போ உபாயம் அத பிராபியம் அனுஷ்டான வேலை. அப்ப உபாயத்தினுடைய வந்து அந்த இதான் அனுஷ்டான வேலையா இருக்கக்கூடிய காலத்துல என்ன பண்றான், உபாய அனுஷ்டானத்தை பண்ணிக்கிறான். அதான் துவயமகாமந்திரம் சொல்லக்கூடியது. இப்ப என்ன சொல்றாரு இங்க, அலர்மேல் மங்கை உரைமார்பா உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அப்படின்னா சரணாகதி பண்றான். அது என்னது, அனுஷ்டானம் தானே, அனுஷ்டானத்தை காட்டக்கூடியதா இருக்கு. என்றும் வடிவிலா அடிமை செய்ய வேண்டும், உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே வடிவிலா அடிமை செய்ய வேண்டும். இல்ல மாத்தி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அலர்மேல் மங்கை உரைமார்பா உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனேன்னு சொல்லக்கூடியதுன்னா பிரார்த்தனை. அது பிரார்த்தனை, அதாவது அது கைங்கரிய பிரார்த்தனை, கைங்கரிய பிரார்த்தனை. அது வந்து இல்ல மாத்தி சொல்லணும், வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் அப்படின்றது தான் வந்து கைங்கரிய பிரார்த்தனை. முன்னாடி சொல்றது என்ன அப்படின்னு கேட்டால், அந்த புருஷகாரத்தை முன்னிட்டு கொண்டு வந்து அந்த பிராட்டியினுடைய புருஷகாரத்தை முன்னிட்டு கொண்டு அவன் திறத்திலே சரணாகதி பண்றது என்று காட்டக்கூடிய ரெண்டுமே அனுஷ்டானம் தான், ரெண்டுமே அனுஷ்டானம் தான். அப்போ அனுஷ்டானம் துவயமகாமந்திரத்தினுடைய இதுதான் தான் இருக்கக்கூடியது. அதாவது அந்த அகலகில்லேன்னு அந்த உலகமண்ட பெருவாயான்ற பதிகமானது சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டா, துவயத்தினுடைய பூர்வ வாக்கியம். அது பிராட்டியினுடைய அந்த பிராட்டியினுடைய என்ன சொல்றது, பிராட்டியை முன்னிட்டு கொண்டு சரணாகதி பண்றதுன்னு காட்டுதா இருக்குது. அதாவது உத்தர வாக்கியமா இருக்கக்கூடியது. அது இது என்ன காட்டுறது அப்படின்னு கேட்டால், அந்த அந்த கைங்கரியத்திலே இருக்கக்கூடிய இதை காட்டக்கூடியது, ஒழிவில் காலம்னு சொல்லக்கூடியது இந்த கைங்கரியத்திலே காட்டக்கூடியதா இருக்கிறது என்று காட்டக்கூடியதா இருக்கிறது. புகுந்தேனை என்றும் வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் என்றும் இதான் கைங்கரிய பிரார்த்தனை என்றும், நாயேன் வந்தடைந்தேன் நல்கியாள் என்னை கொண்டரலே என்றும் சொல்ல முடியா. என்ன இருக்கு, தாயே தந்தை என்னும் தாரமே கிளை மக்கள் என்னும் நோயே பட்டொழிந்தேன் உன்னை காண்பதோர் ஆசையினால் என்று சொல்லும்படியாய் நாயேன் வந்தடைந்தேன் அப்படின்னா என்ன, தாசன் எண்ணி என்னிடத்துல கைங்கரியம் கொள்வாய் என்ற பிரார்த்தனை, அதான் கைங்கரிய பிரார்த்தனை சொல்லக்கூடியதா இருக்கு என்று சொல்லப்படுகிற உபேய அனுஷ்டானம் என்கை. அப்ப இது காட்டக்கூடியது என்ன, அனுஷ்டானம்னு சொல்லக்கூடியது என்னன்னா உபேய அனுஷ்டானம் இது என்று காட்டக்கூடியதா இருக்கிறது. இதிலே வாக்கிய துவயத்தில் பிரதிபாதிக்கிறது.
இந்த விஷயம் தான் வாக்கிய துவயம்னு சொல்லக்கூடியது. என்னன்னா வாக்கிய துவயம் ரெண்டு, துவயமானது துவயம்னா ரெண்டா இருக்கக்கூடியது. என்ன அப்படின்னா இந்த துவயத்தினுடைய பூர்வகட்டம் உத்தரகட்டம் என்று சொல்லக்கூடியது, பூர்வ வாக்கியம் உத்தர வாக்கியம். அப்ப 2000 வாக்கிய துவயத்திலே பிரதிபாதிக்கிறது. இந்த விஷயம்தான் துவய மகாமந்திரத்திலே பிரதிபாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகையால் ஷட்பத நிஷ்டனான சதாச்சாரியனரே இங்கு சமாசிரயனியனாக அருளி செய்கிறது. ஷட்பத நிஷ்டன்னா 6 பதம், துவய மகாமந்திரத்துல 6 பதம் இருக்குன்னு சொல்றான். அந்த ஷட்பத நிஷ்டன் அந்த துவய மகாமந்திரத்தினிட அதன் வழியிலே ஒழுகக்கூடியவனாய் அதை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடியவனாய் இருப்பவன் அப்படிப்பட்ட சதாச்சாரியனை தான் இங்கு சமாசிரணியன், ஆசரிக்கத்தக்கவன், ஆசிரயிக்கத்தக்கவனாக சொல்லப்படுகிறது, அருளி செய்கிறது. இவனுக்காகத்தான் உபாய அனுஷ்டானம் பண்ணி ரட்சிக்க வல்ல மகாபாகவதன் ஆக வேணுமிரே. ரொம்ப அழகா தெரிவிக்கிறார் அதுக்கு மேல. அதாவது இவனுக்காக அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்துல யாரு அப்படின்னா சேத்தனனுக்காக. சேத்தனுக்காக என்ன பண்றான்? தான் உபாய அனுஷ்டானம் பண்ணிக்கிறான், பண்ணி ரட்சிக்க வல்ல மகாபாகவதன். அது எப்படி அப்படின்னு கேட்டால் இவனுக்காக இவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டா அந்த சமாஷ்டம் ஆகக்கூடிய காலத்திலே அவனை கொண்டு போய் எபெருமான இடத்துல திருவடியில சேர்க்கிறானே. அப்படி அவன் என்ன பண்றான்? உபாய அனுஷ்டானம் பண்றான். அவன் என்ன பண்றான்? இவன் அடைவதற்காக ராமானுஜர் திருவடியில கொண்டு போய் சேர்க்கிறான். அந்த ராமானுஜர் திருவடினாலே மோட்சம் கிடைக்கக்கூடியது. அப்போ ஆச்சாரியனின் அடையக்கூடிய காலத்திலே அவன் பண்ணக்கூடிய கிருத்தியம் என்ன அப்படின்னா நமக்கு மோட்சத்துக்கு அவன் ஏதுவாக தான் என்ன பண்றான்? அந்த உபாய அனுஷ்டானத்தை பண்ணி அந்த ராமானுஜர் திருவடியில் சேர்க்கிறான். அந்த ராமானுஜர் திருவடி சம்பந்தத்தாலே மோட்சம் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ சிஷ்யனுக்காக பிராட்டியை முன்னிட்டு கொண்டு என்ன பண்றான்? உபாய அனுஷ்டானம் செய்து ரட்சிக்க வல்லவனாய் இருக்கக்கூடியவன். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் நமக்காக அவர் சரணாகதி பண்றார், அப்படித்தானே அர்த்தமா இருது. உபாய அனுஷ்டானம் பண்றாருன்னா நமக்காக அவர் சரணாகதி பண்ண. அப்படி பண்ணலாமோ? நமக்காக அவர் பண்ணலாமோ அப்படின்னு கேட்டா பண்ணலாம். எப்படின்னு கேட்டா ராமானுஜர் இது தானே பண்ணார். ஒரு காலத்துல ராமானுஜர் என்ன பண்ணாரு? இதே சரணாகதி வந்து நம்பருமாள் முன்னாடி இப்ப ஸ்ரீரங்கநாச்சியார் முன்னாடி இதே அனுஷ்டானத்தை பண்ணி அவர் காட்டக்கூடிய காலத்திலே என்ன பண்ணாரு? சரணாகதி பண்ணக்கூடிய காலத்திலே தான் எம்பெருமான் சோதி வாய் திறந்து சொன்னார், எல்லாம் சம்பந்தமுடையவர்களுடைய இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், அவங்களுடைய விருத்தங்களை எல்லாம் நான் பார்த்துக் கொள்கிறேன் அப்படின்னு எம்பெருமான் சொன்னானே சோதி வாய் திறந்து. அப்போ அவர் பண்ணது என்ன அப்படின்னா அவர் பண்ண வழியில தான் இவரும் இந்த ஆச்சாரியன் இன்னைக்கு பண்ணுகிறார் என்று காட்டக்கூடியதாய் அமைந்திருக்கக்கூடியது. இவை அதாவது ஞானம் அனுஷ்டானம் இவை என்று சொல்லக்கூடியதா இருக்கிறது. அதாவது 2 விஷயம். ஞானம், இது ஞானம், இது அனுஷ்டானம் அப்படின்னு சொன்னா ஒரு மேல் வரும். இந்த இவைன்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா ஞானம் அனுஷ்டானம் அப்படின்னு சொன்னா இவை அப்படின்னு சொல்லணும். அது பன்மையில சொல்லணும். அதனால இவை இடத்தை காட்டுறாரு. இவை என்ன? அது ரெண்டுத்தையும் இவைன்னு சொல்லக்கூடியது என்னன்னா அந்த ஞானத்தையும் அனுஷ்டானத்தையும் சேர்த்து சொல்லக்கூடிய சப்தம் அந்த இடத்துல இது பண்ணிக்கணும். அந்த பன்மையினால இவை என்றே நல்ல, இவை என்றே தீய, இவை என்றவை அறிவனேதும் அப்படின்னு பிரமாணத்தை எடுத்து உதாரணம் பண்றாரு. அது வந்து என்னன்னா அந்த பெரிய திருவந்தாதியில் இருக்கக்கூடியது. இவை என்னே நல்ல, இவை என்னே தீய, இவை என்னிவை அறிவனேதும். அதான் என்ன அப்படின்னா விவேக ஞானம். இவை நல்லது, இவை தீயது அப்படின்னு நம்ம உணர்கிறோம் அப்படின்னா அது பகுத்தறிவு இல்லையா? இவை என்ன, இவை என்று அறிவனேதும் என்கிறபடியே சத் அசத் விவேக பரிகரமான ஞானம் என்றத்தாலே விடுமவற்றை விட்டு பற்றுமவற்றை பற்றியும் கூறுகிற தியாஜ்ய உபாதேய ரூபமாய் இருக்கிற அனுஷ்டானங்கள் என்கிற இவையுமாம். அதாவது இவை நல்ல, இவை நல்லது, இவை தீயது அப்படின்னு அறியக்கூடியது என்ன? அறியக்கூடியவனா இருக்கான் அப்படின்னா அது என்ன அப்படின்னு கேட்டால் அது சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா விடுமவற்றை விட்டு எதை வந்து விடணுமோ அதை விடக்கூடியதா இருக்கிறது, அது தெரிவிக்கூடியதா இருக்குது. பற்றுமவற்றை பற்றியும் இதை விடணும், இதை விட வேண்டாம், இதை வந்து கொள்ளணும் அப்படின்ற ஞானம். அந்த விவேகம்னு சொல்லக்கூடியது என்ன? ஞானம் தான். அது அனுஷ்டானம் இல்லை, ஞானம். அந்த ஞானம் ஏற்படுறது சரியா? அப்ப விடுமவற்றை விட்டு பற்றுமவற்றை பற்றியும் போயிருக்கிற அது வந்து ஞானம் ஏற்பட்டு விடுது. அந்த ஞானம் ஏற்பட்டதுனா என்ன பண்றது? அனுஷ்டான பரியந்தமா காட்டுவேன். அப்ப தியாஜ்ய உபாதேய ரூபமாய் இருக்கிற அனுஷ்டானங்கள் இது எனக்கு ஆகாது அப்படின்னு நான் சொன்னோம். நான் நெய் உண்ணோம், பால் உண்ணோன்னு அவர்கள் சொன்னார்களே அந்த கோபிகைகள்லாம். அப்படி சொல்லக்கூடிய காலத்துல என்ன? அது தியாஜ்யம். அதை வந்து அந்த ஞானம் முதல்ல சங்கல்பிக்கிறார்கள். சங்கல்பத்தை பற்றி எப்படி பண்றான்னா கடைசி வரைக்கும் சாப்பிடாதானே இருக்கிறார்கள். ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறுன்னு கடைசியில தானே சொல்கிறார்கள். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா தியாஜ்யம்னா அதை தள்ளி வச்சுட்டார்கள் 2வது பாசுரத்துல. அங்கெங்க சொல்ல கூடார வெளியில போய் அதை வந்து மூடனை பெய்து முழங்கை வெளிவாரம் கூடியிருந்து குளிர்ந்து என்று சொல்லும்படியாய் அந்த இடத்துல போய் கை கொண்டார்கள். அப்போ இந்த இடத்துல ஏற்பட்டது என்ன அப்படின்னு கேட்டால் ஞானம். முதல்ல ஞானத்தினுடைய பரிவாகமாக இருக்கக்கூடிய அது முத்தியில இருக்கக்கூடியது அனுஷ்டானம். அப்ப என்ன சொல்றார்? ஞானம்னு சொல்லக்கூடிய காலத்துல இதை தள்ள வேண்டும், இதை கொள்ள வேண்டும்ன்ற அறிவு எனக்கு ஏற்படுகிறது. அதை நான் எப்ப வந்து விடுறனோ அதை கொள்றனோ அது என்ன அர்த்தம்? அனுஷ்டானமாகிறது.
என்று காட்டக்கூடியதாக இருக்கிறது. ஆச்சாரியனுக்கு அடையாளம் அறிவும் அனுஷ்டானமும். அதுக்கு ரொம்ப அழகா போடுறாரு. அதான் ஆச்சாரியனுக்கு அடையாளம் என்ன கேட்டு விட்டார். ஞானம் அனுஷ்டானம் இவை நன்னாகவே உடையனானு சொல்றான். அப்படி இல்ல, இது விருப்பம் தான் ஆச்சாரியனே என்று காட்டக்கூடியதா இருக்கிறது. அனுஷ்டானம் என்று விலட்சணருடைய ஞான அனுஷ்டானங்களில் வாஞ்சையும். ஆச்சாரியனுக்கு அடையாளம் நம்ம சொல்லிட்டார் அவர். ஆனால் நம்மளுடைய படி என்ன? ஆச்சாரியனை ஆசிரியக்கூடிய நம்ம சிஷ்யர்களுடைய படி என்ன அப்படின்னு கேட்டால், ஆச்சாரியனுக்கு ஞான அனுஷ்டானங்கள் இருக்க வேண்டும் அடையாளமாக இருந்தாலும், அப்படிப்பட்ட அந்த ஞான அனுஷ்டானங்கள் தினத்திலே நமக்கு என்ன இருக்கணும்? விலட்சணம் நம்மளுக்கு தான் சொல்றாரு. ஞான அனுஷ்டானங்களில் வாஞ்சை இருக்கணும். நம்முடைய ஆச்சாரியன்னு சொல்லக்கூடிய எப்படிப்பட்ட ஞான அனுஷ்டானங்கள் பொருத்தியவராக இருக்கிறாய் அப்படின்னு சொல்லணும். அதை விட்டு அவர் காலங்காலத்தால் குடிக்கிறார், இது குடிக்கிறார். நான் சொல்றேன் காத்தால் குடிக்காதுன்னு சொல்றேன். நம்மளால முடிஞ்சது என்ன? ஆச்சாரியன் நமக்கு நல்ல உபதேசம் அவர் பண்றது போக அவருக்கு தீய உபதேசங்கள் நம்ம பண்ணக்கூடியதா இருக்கும். அப்படி இல்லை, அது சொல்றாரு. அப்படிப்பட்ட அந்த அனுஷ்டானங்களை பார்த்து, ஆச்சாரிய அனுஷ்டானங்களை பார்த்து அதுல நமக்கு வாஞ்சை ஏற்படணும், வஞ்சகம் ஏற்படக்கூடாது, வாஞ்சை ஏற்பட வேண்டும் என்று தெரிவிக்கிறார். இன்றைய ஆச்சாரியர்கள் அருளி செய்து தீய ஆச்சாரியர்களே சொல்றாரு. இல்லைன்னு நமக்கு எப்படி தெரியும்? ஸ்வஜானம், பிராபக ஞானம், பிராபிய ஞானம், ஞானத்ரயம் உபாதேயம். அதாவது அர்த்தபஞ்சகத்தினுடைய சுருக்கம். இப்ப நம்ம சொன்ன உதாரணம், இந்த மேற்கோள் என்னன்னு கேட்டா, அர்த்தபஞ்சகத்தினுடைய சுருக்கமாக இருக்கக்கூடியது. ஸ்வஜானம் அப்படின்னா இந்த நம்மளை பத்தி அறிவு, ஜீவாத்மா பத்தி இருக்கக்கூடிய ஞானம். பிராபக ஞானம் அப்படின்னா அந்த உபாயத்தினுடைய ஞானம், உபாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஞானம். அதுக்கு மேல பிராபிய ஞானம். பிராபிய ஞானம் சொல்லக்கூடிய பலனுக்கு இருக்கக்கூடிய உபாயம் என்ன அப்படின்னு அறியக்கூடியதா இருக்கிறது. முமுட்சுவி ஞானத்திரயம் உபாதேயம். முமுட்சுக்களா இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன அப்படின்னா, அந்த ஜீவாத்மாவை பத்தினோட ஒரு ஞானம். அது மட்டும் இல்ல, உபாயத்திலும் இருக்கக்கூடிய ஞானம், உபாயமா இருக்கக்கூடிய பலன்ல இருக்கக்கூடிய ஞானம், உபாதேயங்கள் கொள்ளத்தக்கவையா இருக்கிறது. இப்ப கீழே என்ன சொன்னார் அப்படின்னா, இவை என்ன நல்ல, இவை என்ன தீவ, விவேகம். அந்த விவேகம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த 3 விஷயங்கள் தான் என்று காட்டக்கூடியதா இருக்கிறது. அருளி செய்தது என்னும்படி ஸ்வரூப அனுரூபமான உபாயோபேய விஷய ஞானம். இந்த 3 என்ன அப்படின்னு கேட்டால், ஸ்வரூபத்துக்கு அனுரூபம். ஸ்வரூபத்துக்கு அனுரூபம் என்னன்னா, அதுக்கு தக்கதாக இருக்கக்கூடியது. இப்ப என்ன அப்படின்னு கேட்டால், ஸ்வரூபம் என்ன அப்படின்னு கேட்டால், எம்பெருமானுக்கே ஆட்பட்டவன் நான்றது ஸ்வரூபமாச்சே. இந்த சேஷத்துவ பாரதந்தின்னு ஸ்வரூபமாச்சே. அதுக்கு தக்கதாக இருக்கக்கூடியது இது. அது அந்நியமா இருந்ததுன்னா, வேற விலகி இருந்ததுன்னா அது ஸ்வரூபத்துக்கு அனுரூபம் கிடையாது, அனனுரூபம் என்று சொல்ல முடியாது. ஸ்வரூபத்துக்கு அனுரூபமான உபாயோபேய விஷய ஞானம். இப்போ என்ன அப்படின்னா, இது இப்படிப்பட்ட இந்த 3 விஷயங்கள் மேல சொல்ல, அது என்ன அப்படின்னா, இந்த ஸ்வரூபத்துக்கு அனுரூபமா இருக்கக்கூடிய உபேய பலன்லையும் வழியிலும் இருக்கக்கூடிய விஷய ஞானம். இப்படி துவயார்த்த பிரதிபாதகமான ஸ்ரீமதன பூர்ணத்துடைய ஞானானுஷ்டானங்களை இது எங்க இப்ப எங்க கொண்டு போய் அதை நிறுத்துறாரு அப்படின்னு கேட்டால், இப்படி துவயார்த்த பிரதிபாதகம் ஆச்சாரியன் பத்தி ஏதோ சொல்லிட்டே வந்தார். இப்ப என்ன பண்றார்? துவயார்த்த பிரதிபாதகமான ஸ்ரீவச்சன பூஷணத்துடைய ஞானானுஷ்டானங்களை. ஸ்ரீவச்சன பூஷணத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டால், துவயார்த்த பிரதிபாதகமா இருக்கக்கூடியது, துவயார்த்தத்தை விளக்கக்கூடியதா இருக்கக்கூடியதுன்னா ஸ்ரீவச்சன பூஷணம் என்று காட்டக்கூடியதா இருக்கிறது. துவயார்த்த பிரதிபாதகமான ஸ்ரீவச்சன பூஷணம். அப்போ துவயம் என்ன காட்டக்கூடியதுன்னா, துவயமானது உபாயம் பிராபியங்களை அனுஷ்டிக்க பண்ணக்கூடிய ஞானமா இருக்கக்கூடியது என்று காட்டக்கூடியதா இருக்கு. ஞானானுஷ்டானங்களை நன்றாகவே உடையனான குருவை, நன்றாகவே உடைய ஞானம் அனுஷ்டானம் இவை நன்றாகவே உடையனான குருவை என்று கொள்ளவிடாது. இவற்றால் பரிபூர்ணனாய் இருப்பான் ஒரு பரம சத்வனிஷ்டனை ஆசிரியித்தால் ஆய்த்து காரியகரமாவது. இடத்துல பெரிய விசாரம் மேல வரப்போறது. அதாவது நன்றாகவே உடையனான குருவை அப்படின்னா என்னன்னா, கேள்வியே சொல்லிட்டாரு. ஞானம் அனுஷ்டானம்னா என்னன்னு சொல்லிட்டாரு. இப்படிப்பட்ட அந்த ஞானம் அனுஷ்டானம் புரிந்திரு ரகசியத்திரத்தை அப்படியே போஷணம் பண்ணக்கூடியவனா இருக்கணும். துவயமகாமந்திர நிஷ்டனா இருக்கக்கூடியவன் தான் ஆச்சாரியன்னு சொல்லிட்டாரு. இப்படிப்பட்ட இந்த ஞானமும் அனுஷ்டானமும் பொருந்தியவனா இருக்கக்கூடிய குருவை, நன்றாகவே உடையனான குருவை, நன்றாக இருக்கக்கூடிய குரு, இவற்றால் பரிபூர்ணனாய் இருப்பான் ஒரு பரம சத்வனிஷ்டன். இந்த ஞானம் அனுஷ்டானம் நன்றாக பொலிந்திருக்கு அவன் இடத்துல, நல்லா பொருந்தி இருக்கு, நல்லா பொலிந்து இருக்கக்கூடியது. அதனால அவனுடைய விலட்சணமா இருக்கக்கூடியது. அது எப்படின்னா, அது பரிபூர்ணன். இதுக்கு மேல அவனுக்கு அது சித்திக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பரிபூர்ணமா அவருக்கு அந்த இது இருக்கு. இந்த அனுஷ்டானம் ஞானம் அனுஷ்டானம் எப்படி இருக்குன்னா, அவருக்கு இந்த விஷயங்கள்ல பகவத் விஷயங்கள்ல தெரியாத அவருக்கு அடையாத ஞானமே இல்லை என்று சொல்லும்படியா இருக்கிறது. அனுஷ்டானங்கள்ல பார்க்கக்கூடிய காலத்திலே துவயனிஷ்டானத்தை சொல்லக்கூடியது அதன் வழியே ஒழுகக்கூடியவரா இருக்க. எந்த காலத்தையும் அதுல இருந்து கொஞ்சம் கூட விலகாது இருக்கக்கூடியவரா இருக்காரு.
ஒரே ஒரு விஷயம், அப்ப ஞானம் அனுஷ்டானம்னா நம்ம வந்து லோகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஞானத்தையும் நினைக்கக்கூடாது. இது ஏன்னா நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னா பகவத் விஷயத்துக்கு போய் மோட்ச சாதனமா இருக்கக்கூடிய விஷயத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு அனுகுணமா என்ன ஞானம், இதுக்கு அனுகுணமா என்ன அனுஷ்டானம், இந்த கையலம்புறது காலம்புறது சந்தியாவனம் பண்றதான்னா அதை இந்த இடத்துல அவர் சொல்லல. அதாவது அது அது அனுஷ்டானங்கள் தான், அதை விடுன்னு யாரும் சொல்லல. ஆனால் என்ன அப்படின்னா இந்த இடத்துல கூட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு கேட்டால் ரகசியத்திரயத்துக்கு தான் முக்கியம். அனுஷ்டானம்னு சொல்லக்கூடிய துவயமகாமந்திரத்தையும் உபாயம்னு சொல்லக்கூடிய காலத்தை வந்து சரமஸ்லோகத்தையும் வந்து திருமந்திரத்தையும் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இந்த ரகசியத்திரயத்தை நன்றாக உடையவனாக இருக்கக்கூடிய ஞான குருவை இவற்றால் பரிபூர்ணாக இருப்பான் ஒரு பரம சத்வனிஷ்டனை ஆசிரியத்தால் ஆய்ந்து காரியகரமாவது. பரம சத்வனிஷ்டன் அவன் எப்படி இருக்கானா, ரஜோகுணம் தமோகுணம் ரஹிதமாய், அது ரெண்டும் அவன் கிட்ட எங்க எப்படி இருக்குன்னு கூட தெரியாது, எத்தனை கிலோ எவ்வளவு விலைன்னு கேட்கக்கூடியதான் இருக்கக்கூடிய பரம சத்வனிஷ்டன். அப்படிப்பட்டவனை ஆசிரியத்தாலாவது காரியகரமாவது. இப்ப ஞானானுஷ்டான சம்பன்னனா இருக்கிறான். அது மட்டும் இல்ல வந்து ரஜோகுண தமோகுணம் ரஹிதனாய் இருக்கிறான் அப்படின்னு காட்டக்கூடியதா இருக்கு. இவற்றில் ஒன்று குறையிலும் ஆசிரியிக்கும் அவனுக்கு அந்த ஆசிரியன பலம் தலை கட்டாது. அப்ப ஞானமோ அனுஷ்டானமோ இதுல ஏதாவது ஒண்ணு குறைஞ்சலா கூட என்ன ஆகும்னா காரியகரமாகாது. ஞானத்துல குறை இருந்தாலும் சரி, வந்து அனுஷ்டானத்துல குறை இருந்தாலும் சரி, இப்படி ஒரு வார்த்தை சொல்லலாமா? அப்ப நம்ம நம்பிக்கை என்ன இதுல வரைக்கும் அப்படின்னு கேட்டால், ராமானுஜரால நியமிக்கப்பட்ட 74 சிம்மாசனாதிபதிகள், அப்படிப்பட்ட சிம்மாசனாதிபதிகள் கையாலே நமக்கு வந்து ஏற்படக்கூடிய இந்த பஞ்சசம்ஸ்காரம்ன்ற ஒரு சடங்கு. அப்படிப்பட்ட அந்த சடங்கு நடந்தால் அவர் ராமானுஜத்தில் நம்ம கொண்டு போய் சேர்க்கிறார், அதனடியாக நமக்கு மோட்சம் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன சொல்றோம், இந்த ஏதோ ஞானமோ அனுஷ்டானத்தோ எந்த குறை இருந்தாலும் என்ன ஆகும், அது காரியகரமாகாதுன்னு சொல்லிட்டான்னா எல்லாருக்கும் எல்லா ஞானமும் இருக்கா, எல்லா அனுஷ்டானமும் இருக்கா, எப்படி நம்ம தேடுறது? சரி, தேடவே வேண்டாம். எனக்கு சில பேர் என்ன சொல்ல, இப்போ ஒருத்தர் சொல்லியிருந்தார் ஆச்சாரியனை மாத்திக்கலாமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டுருக்கார். அதான் அடியன்ட்டு கேட்கல, ஸ்ரீவல்லவன் சுவாமி கேட்டாலும் அவர் ஒரு வந்து வீடியோலயே போட்டிருக்காரு, அப்படிலாம் பண்ணக்கூடாது, ஆச்சாரியன் மாத்திரதான் ரொம்ப தப்பு. நமக்கு அது அதிகாரம் கிடையாது. நமக்கு அது ஆச்சாரியனுடைய சுரூபத்தை பார்க்க வேண்டிய ஆச்சாரியனுடைய கடமை. ஆச்சாரியன் சிச்சன் ஆறுயிரை பேணும் அவன் தேசாரம் சிச்சனவை சீர்வடிகள் தொழ போறாரு. ஆச்சாரியனுக்கு சிஷ்யனுக்கு லட்சணம் என்றதுக்கு சொல்ல போறாரு. ஆச்சாரியன் சிஷ்யனான என்ன பண்றான், ஆச்சாரியனுடைய சீர் வடிவ அவன் தேகத்தில் தான் அவன் நோக்கா இருக்கணும். அந்த ஆச்சாரியன்னு சொல்லக்கூடிய என்ன, சிஷ்யனுடைய வந்து அந்தராத்மா, அந்த ஜீவாத்மா, அந்த ஆத்மாவுக்கு எது நன்மைன்றது அவன் நோக்கா இருக்கணும். அப்படி கூட இருக்கக்கூடிய காலத்துல அந்த ஆச்சாரியனை மாத்திக்கலாமா, அது பண்ணலாமா, அதுக்கெல்லாம் நமக்கு அதிகாரமே கிடையாது. அதான் காட்டும் அந்த விஷயம். அப்ப குறை இருந்தால் ரொம்ப அழகா, அதாவது இதை வந்து நிரூபணம் பண்றது ரொம்ப அழகா நிரூபணம் பண்ணியிருக்காங்க ஆச்சாரியர்கள். அப்போ இந்த மாதிரி வார்த்தை சொல்லலாமா அப்படின்னு சொல்லலாம். அதாவது என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டா, இப்போ ஆச்சாரியனுக்கு ஞானம் இருக்கு, ஞானம் இல்லாத போறது இல்லையா? இப்ப சொல்றாரு ஆச்சாரியனிடத்தே குறை இருந்தால் அந்த காரியகரமாகாது அப்படின்னு சொன்னவனால் இந்த பஞ்சசம்ஸ்காரம் சொல்லக்கூடிய அந்த சடங்கை பாருங்க, அதை என்ன பண்றாரு, கீழே என்ன தெரிவிச்சார் அப்படின்னு கேட்டால், அதாவது இவனுக்காக தான் உபாய அனுஷ்டானம் பண்ணி ரட்சிக்க வல்ல மகா பாகவதன் ஆக வேணுங்கிறே. இந்த ஆச்சாரியன் பண்ணக்கூடிய கைங்கரியம் என்ன, அந்த பஞ்சசம்ஸ்காரத்துல பண்ணக்கூடியது என்னன்னா, இவனுக்காக தான் உபாய அனுஷ்டானம் பண்றான், அது மட்டும்தான் இவன் பண்றான். அது பண்ணா அதுக்கு மேல இருக்கக்கூடிய காரியங்கள்லாம் எங்க போய் சேர்றது, ராமானுஜர் திருவடியில போய் சேர்றது. அப்போ ராமானுஜர் யாராவது பல்லு போட்டு அவருக்கு வந்து ஞானம் இல்லை அனுஷ்டானம் இல்லை சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா சொல்லவே முடியாது, சொல்லவே முடியாது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட மோட்சம் உறுதி. ஆச்சாரியனுடைய நிஷ்டை நீ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அதை அவர் பார்த்துப்பார், அதுக்கு உண்டான கத்தி எம்பெருமான் கொடுத்துப்பார். ஆனால் அவர் பண்ணக்கூடிய காரியம் உனக்காக உபாய அனுஷ்டானம் பண்ணிட்டாரானால் அது தானாகவே போய் சேர்ந்து விடும் சொல்லக்கூடியதா இருக்கிறது. அப்போ நமக்குலாம் என்ன அப்படின்னா, ரெண்டு விதமான ஆசிரியம் உண்டு. நம்ம வந்து நேரம் ஒரு ஆச்சாரியனை போய் ஆசிரியக்கிறோம், அவன் எப்படிப்பட்டவனா இருக்கான், உபகாரக ஆச்சாரியர். ஆனால் மோட்சத்தை அந்த உபகார ஆச்சாரியர்னு சொல்றவன் என்ன பண்றார், எம்பெருமானார் திருவடியில அப்படி கையை பிடிச்சு கொண்டு போய் நம்மளை கொடுத்துடுறாரு. கொடுத்த உடனே என்ன ஆகுது, எம்பெருமானார் அங்கேருந்து என்ன பண்றாரு, நம்ம பிடிச்சி அழைச்சி கொண்டு போகிறார் மோட்ச சாம்ராஜ்யத்துக்கு. அப்போ என்ன, அவர் எப்படிப்பட்டனா உத்தாரக ஆச்சாரியர் சொல்லக்கூடியவர். அப்போ என்னன்னா உத்தாரக ஆச்சாரம்னா அது கீழே தூக்கக்கூடியதா இருக்கிறது. இந்த சம்சார மண்டலத்தில் இருக்கக்கூடியவனை மோட்ச லோகத்துக்கு அந்த பரமபத்துக்கு அழைத்து கொண்டு போகக்கூடியதா இருக்கிறது. அதேதான் மாமுனிகளே, இதேதான் காலத்திரையேபி கரணத்திரைய நிர்மிதாதி பாபக்ரியஷ சரணோ பகவத் சமைவ சாச்சத்வையவே கமலா ரமணேர்த்திதாயுது சேமசேவி தீந்திர பவத் ஸ்ரீதானாம்னு வதிராஜம்சத்துல பாடுறேன். நான் எப்படி இருக்கேன், மாமுனிகள் தன்னுடைய சொரூபத்தை நைச்சான சந்தானத்திற்கு அனுகுணமாக சொல்லக்கூடிய காலத்திலே முக்காலத்திலே முக்கரணங்களால் நான் எவ்வளவு பாவங்கள் பண்ணியிருக்கேன். காலத்திரையேபி கரணத்திரைய
பாபக்கிரியஸ்ய பாபக்கிரியன்னு சொல்ல முடியாது, எவ்வளவு பாவங்கள் பண்ணின கூடு பூரித்து இருக்கிறது. க்ஷேமசே யதீந்திர பவத்ஸ்ரீதானாம், நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்துல உன்னிடத்துல எல்லா நன்மைகளும் புரிந்துவிடா இருக்கக்கூடிய பண்ற கால் அரங்கநாதனே வாய் திறந்து சோதி வாய் திறந்து உன்னுடைய சம்பந்தம் இருவருக்கெல்லாம் வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கிறானே என்று காட்டக்கூடியதாக இருக்கிறது. அப்போ ஆசிரியம் வந்து என்ன ஆறுது அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்துல என்னன்னா, இப்போ ரெண்டு கிருத்தியம் நான் பாக்குறோம். இந்த பஞ்சசம்ஸ்காரத்தினால ஒரு ஆச்சாரியன் திருவடியை அடைகிறோம்னு காட்டிய காலத்துல இந்த ஆச்சாரியனுடைய கிருத்தியமாக இருக்கக்கூடிய செயலாக இருக்கக்கூடியது ராமானுஜத்திரத்திலே சேர்க்கக்கூடியது. அது ரெண்டாவது ஆசிரியன்னு சொல்லக்கூடியது என்னன்னா, அந்த ஆசிரியத்துக்கு பலன் போய் திருவடியில ஆசிரியர் அது அனுஷ்டானம், அதுக்கு பலன் கிடைக்கணுமே. அப்படிப்பட்ட புருஷார்த்தத்தை பெற்றுக்கிடக்கூடியது யார் அப்படின்னு கேட்டால் உத்தார ஆச்சாரியான ராமானுஜர் திறத்திலே. அடுத்த கேள்வி ஒண்ணு என்ன வரும் அப்படின்னா, ராமானுஜரை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஆச்சாரியருக்கு அப்ப ஞான அனுஷ்டானம் தேவை இல்லையா அப்படின்னு கேட்டால் அதுக்கு என்ன பதில் சொல்றது அப்படின்னு கேட்டால் அதுக்கு ராம மானுகளே பதில் சொல்றது. அதிகாரம் உண்டெங்கில் அரங்கர் இல்லை நிரங்காரம். அதிகாரம் இல்லாதாருக்குன்னா எதிராசா நீ இறங்க வேண்டும். ஆர்த்திபுரம் வந்து சொல்லிடுவார். அதிகாரம் உண்டைகள், அதிகாரம்னா என்ன அப்படின்னு கேட்டால் இந்த ஞான அனுஷ்டானங்கள்லாம் எனக்கே நன்னா இருந்தா எம்பெருமானே நேரம் கொடுத்துட்டு போயிடுவானே பலனை. ஆனா அது கொடுக்கல அப்படின்னு அதிகாரம் இல்லாதனால என்ன பண்றேன், ராமானுசா நீ இறங்க வேண்டும், அதனால தானே உன்னிடத்துல வந்து பலனை கொடுக்கணும்னு நான் கேட்டுட்டு இருக்கேன் என்று சொல்ல முடியாது. ஆச்சாரியன் ஞான அனுஷ்டானம் இல்லாத கூட என்ன பண்ணணும்னா அந்த பலனை கொடுக்க வேண்டியது அந்த எதிராஜருடைய இது. அந்த ஒரு வார்த்தை அவர் சொன்னாலே போதும் என்ன பண்ணாரு எம்பெருமானாரானவர் தன்னுடைய அந்த சிம்மாசனாதிபதிகள் வந்த வழியிலே வந்தவர் அந்த ஆச்சாரியனை கை விட்டுருவாரா? சாதாரணமா யாரையும் கைவிட மாட்டேன்னு இருக்கக்கூடிய ராமானுஜரானவர் விட்டுடுவாரா? ஒரு பேச தெரியாத ஒரு ஊமை, ஒருத்தன் ஊமையாக இருக்கக்கூடியவன் அந்த சந்நிதியில வந்து நிக்கிறான். பார்க்கக்கூடிய காலத்தை எப்பமானாரு தானா அந்த காரிய கருணை ராமானுசான்ற கருணை புரியக்கூடியவர் என்ன பண்றார், அந்த ஊமையை அழிச்சுட்டு போறார். அழிச்சுட்டு போய் தன்னுடைய ஒரு கோஷ்டம் ஒரு ரூமில் கொண்டு போய் வச்சுட்டு தன்னுடைய திருவனை எடுத்து அவர் சிரசு மேல வைக்கிறார். இது இந்த சாலக வாசல் ஒரு ஜன்னல் வழியா பார்க்கிறார் கோரத்தாழன். ஐயோ நான் ஊமையா பிறக்காது போனேன், என்னென்னோ வேதாந்தங்கள் ஞானம் இவ்வளவு பெரிய அபரித்த ஞானம் எல்லாம் சம்பாதிச்சா எனக்கு ராமானுஜ திருவடி கிடைக்கல, இவனுக்கு கிடைச்சு கொடுத்தே அப்படின்னு சொல்ல முடியாது. ராமானுஜர் எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டால் எப்பேற்பட்டவனும் இறங்கக்கூடியவராக இருக்கார். அப்படிப்பட்ட ஆச்சாரியன் விட்டுருவாரா என்ன? அவனை எப்படி நல்வழியில கொண்டு வரணுன்றது அது ராமானுஜர் கிருபா கட்டாட்சத்தாலே அது லபிக்கும் என்று சொல்லக்கூடியதா இருக்கிறது. இதெல்லாம் வந்து என்ன சொல்றது, இப்படி இல்லாத போனா அப்படி இல்லாத போனா ஒரு ஹேஷியங்கள், அதாவது ஒரு அனுமானங்கள்லாம் நம்ம சொல்றோம். ஆனால் அந்த மாதிரி பிரத்யட்சத்துல இருக்குமா அப்படின்னு கேட்டால் அந்த பிராகிருதமான இதுக்கு ஏற்பட ஏதாவது ஒன்று ரெண்டு குறைகள் இருக்கலாம். ஆனால் அதுவே வந்து ஒரு பெரிய குறையா அவர்களை ஆட்கொள்ளாத போவாரா அப்படின்னா இருக்க மாட்டார், அப்படி இருக்க மாட்டார். அதனால என்ன ஆகுது அப்படின்னா அந்த சம்பிரதாயம் எப்படி வந்து இதுவா இருக்குன்னா கண்டிப்பா மோட்சம் உண்டு அப்படின்றதுல எந்த விதமான இதுவும் வேண்டாம். அது என்னன்னா அந்த ஆச்சாரியனுடைய முன்ன பின்ன இருக்குது அப்படின்னு சொன்னா கூட அது வந்து குறையற்ற ஆச்சாரியராக நமக்கு இருக்கக்கூடிய அந்த ராமானுஜன் அதை பெற்றுத் தருவார் என்று காட்டக்கூடியதா இருக்கக்கூடிய விஷயம். இப்படி துவயார்த்த பிரதிபாதம் இல்ல கீழே போயிட்டேன் நினைக்கிறேன், முதல்ல ரொம்ப மேல போயிட்டான். இவற்றில் ஒன்று குறையிலும் ஆசிரியிக்கும் அவனுக்கு அந்த ஆசிரியன பலம் தலை கட்டாது. அதுதான் கடைசியில பார்த்தோம். அப்ப குறைஞ்சாலும் தலை கட்டாது அப்படின்னா குறைஞ்சாலும் தலை கட்டாதுதான். ஆனால் அது எப்படி தலை கட்டும் அப்படின்னு கேட்டா ராமானுஜருடைய சம்பந்தத்தினாலே அது தலை கட்டக்கூடியதா இருக்கிறது. காட்டுத்தீ சூழ்ந்த விடத்து அந்தனும் பங்குவும் கூடி இருந்தால் அப்பிரயோஜகமாயிர இருப்பது. ஒரு காட்டு தீ ஏற்பட்டு, காட்டுல பெரிய தீ ஏற்பட்டு, அந்த இடத்துல அந்தன்னு சொல்லக்கூடிய குருடன், இன்னொருத்தன் என்னன்னா பங்குன்னு சொல்லக்கூடிய முடவன், அவனுக்கு கால் இல்லை. அப்ப ரெண்டு பேரும் இருந்தா எப்படி வந்து இது பண்ண முடியும்? இவனுக்கு கண்ணு தெரியாதனால எந்த மார்க்கத்துல போறான்னு தெரியாது. அவன் வந்து தீ இருக்கிற திசையில போறானா தீ இல்லாத திசையில போறானா தெரியாது அவனுக்கு. முடவன்னு சொல்லக்கூடிய என்ன அப்படின்னா அவனால் நகர முடியாது இருக்கு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கூடி இருந்தால் அப்பிரயோஜகமாயிர இருப்பது. பிரயோஜனம் என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு விதமான பிரயோஜனமே இல்லை என்று காட்டு கிடையாது. சக்ஷுஷ்மானுமாய் சரணவானுமாய் இருப்பான் ஒருவனாலே இரே அத்தை தப்பி பிழைக்கலாவது. அப்படிப்பட்ட காட்டு தீயில தப்பிக்கணும்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா சக்ஷுஷ்மான்மான், சக்ஷுனா அந்த கண் பார்வை உடையவனா இருக்கக்கூடியவனா இருக்கணும். கண்ணுடையவன் அப்படின்னு சொல்ற இந்த இடத்துல என்ன உள்ளுரை பொருளால பார்க்கணும்னா கண்ணை உடையவனா ஞானம் உடையவன். அப்ப காட்டுத்தீன்னு சொல்லக்கூடியது என்ன, இந்த சம்சாரம். அது மேல சொல்ற சக்ஷுமான சரணவானுமா இருப்பவன். சரணவான்னா என்ன பண்ணுவான், அனுஷ்டானத்தை உடையவனா இருக்கக்கூடியவன். சரணவான்னா வந்து அந்த காலையுடைய சரணம்னா கால் தானே, திருவடியை தானே சொல்றது. அந்த சரணம் பூர்வ அதாவது ஆச்சாரியர்களுக்கு ரொம்ப கௌரவர்களுக்கு சொல்லக்கூடிய காலத்தை திருவடின்னு சொல்றாங்க. சாதாரண அந்த அவயவத்தை சொல்லக்கூடிய காலத்தை என்ன பண்ணணும், அந்த கால்னு தானே சொல்லுவோம். அப்போ சரணவான்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு கிடையாது, அது கால்களை தெரிவிக்கக்கூடியது. அது என்ன அப்படின்னா அனுஷ்டானத்தை காட்டக்கூடியதா இருக்குது. ஜிக்வே கீர்த்தய கேசவம் முரரிவும் சேதோ பஜஷ்யாமலம். இந்த நான்கு படைத்த பயன் என்ன,
நாக்கு படைத்த பயன் என்னன்னா அந்த கேசவனை ஏத்த வேண்டியது தானே. வாச்சாம் தர்மாம் அவாப்னுகின்னு சீதா பிராட்டி அனுமனை பார்த்து சொல்றாரு. உன் நாக்கு படைத்த பலன் அனுமானே, உன் நாக்கு நீ பெரிய நவ வியாக்கரண பண்டிதன் ராமன் கொண்டாடினான். உன் நாக்கு படைத்த பலன் இது வந்து பலன் உண்டு அப்படின்னு நீ நினைச்சான்னா, அதுக்கு பலன் ஏற்படும் நீ நினைச்சான்னா, எப்படியாவது ராமனை ஒரு மாசத்துக்குள்ள கூட்டுன்னு வந்துடும் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கக்கூடிய காலத்துல என்ன அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த இடத்துல என்ன அப்படின்னா, ஒரு அவயவங்களும் தன்னுடைய பங்குகளை காட்டக்கூடியதா சரணமான அத்தை தப்பி பிழைக்கலாகாது. அப்ப என்னன்னா, அவனுக்கு அந்த சக்ஷுஷ்மானமாக இருக்கணும், அதாவது ஞானம் பொருந்தியவனாக இருக்கணும், சரணமானாய் அனுஷ்டானம் பொருந்தியவனாக இருக்கணும். அண்ணா அவன் தான் காட்டுத்தீன்னு சொல்லக்கூடியது இந்த சம்சாரம். இந்த சம்சாரத்திலிருந்து தப்பிக்கக்கூடிய இது எப்படி ஏற்படும்னா, ஞானம் அனுஷ்டானம் இருந்தால் தான் தப்பிக்க முடியும். ஆகையால் அனுஷ்டானஹீனமான ஞானமும் ஞானஹீனமான அனுஷ்டானமும் அகிஞ்சித் கரமிரே. அதாவது ரெண்டும் இருக்கு, ஞானம் இருக்கு, அனுஷ்டானம் இருக்கு. ஆனா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால், எப்படி இருக்குன்னு கேட்டால், அனுஷ்டானஹீனமான ஞானம். அனுஷ்டானமே ஒருத்தருக்கு நிறைய மெத்த படித்தவரா இருக்கார். அடுத்தடுத்த அனுஷ்டானமே இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, அது நம்ம காரியகரமாகும்னா அது காரியத்தை சம்பாதிச்சு கொடுக்காது. அப்ப என்ன பண்ண ஆகுன்னு நம்ம இதுலயே எடுத்தோம்னா, இப்ப வந்து நல்லா வந்து ரகசியத்திரத்தினுடைய ஞானம் எல்லாம் பொருந்திவரா இருக்காரு. ஆனா நான் சரணாகதி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னாருன்னா என்ன பண்றது? சரணாகதி பண்ண மாட்டேன்னு சொன்னாரா என்ன பண்றதுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அதிகாய் பயங்கரம். அதாவது மாமுனிகள் காலத்துல வேடலப்பைன்னு ஒரு சுவாமிபுத்திரர் எழுந்திருந்தார். நல்ல மெத்த படித்தவர், நல்ல ஞாதான். அந்த காலத்துல நிறைய வந்து இந்த வந்து சொல்றது சம்பிரதாயத்துக்கு இந்த வாதங்கள்லாம் பண்ண வேண்டும், வாத பிரதிவாதங்கள்லாம் நிறைய பண்ணணும். மாமுனிகள் என்ன பண்ணார், இதுக்குன்னு ஒரு ஆள் ஒருத்தர் இருந்தா அதுக்கு நமக்கு ரொம்ப சௌகரியமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், இந்த வேடலப்பையை கூட்டு இந்த மாதிரி நீர் இருக்கணும் அப்படின்னு சொன்னார். இந்த ஸ்தானத்தை நீர் வகித்து இதை நடத்தி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் என்ன பண்றாரு, அவர் அதை நிராகரிச்சுடுறாரு. அவருக்கு என்ன இதுவோ அது இதுவா ஓட்டுருக்கோம். அவர் என்ன சொல்றாரு, நிராகரிச்சுடுறாரு. அவர் சொல்றாரு, மாமனிகள் எவ்வளவு விஷயத்தை சொல்றாரு, ஆனா சொல்லக்கூடிய காலத்துல என்ன பண்றாரு, அவர் எழுத்துக்கவே இல்லை. ஆனா நீர் சொல்றதெல்லாம் வாஸ்தவம். அவர் சொல்றாரு, நீர் சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான், ஆனா எனக்கு இந்த மாதிரியான வந்து சொந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்துல வித்வானா இருந்ததுனால நீர் என்ன பண்றாரு, நான் சொல்றதெல்லாம் ஏத்துக்கிறார், ஆனால் உங்களுடைய கர்மா என்ன அதை காட்டிய வலிதான் இருக்கு, அது உங்க வந்து கொண்டு போய் விட முடியலையே. அது என்ன பண்ணிருக்கணும், இந்த கைங்கத்திலே இழியறதுக்கு இந்த சம்பிரதாய ரட்சணத்துக்கு நீர் வந்திருக்கணும், அதை விடவில்லை, அதை உண்மை அனுமதிக்கவில்லை என்று காட்டக்கூடியதாய் இருக்கிறது. அப்போ ஞானம் இருந்து அனுஷ்டானம் கம்மியா இருந்தாலும் சரி, அனுஷ்டானம் இருந்து ஞானம் கம்மியா இருந்தாலும் சரி, ரெண்டுமே என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் அது வந்து என்ன பண்ணணும், அகிஞ்சித் கரம் என்று காட்டுகிறார்கள். அதாவது கொஞ்சம் கூட பயன்படாது. அகிஞ்சித் கரம்னா எந்த விதத்தில் நமக்கு பிரயோஜனம், கிஞ்சித்னா கொஞ்சம், அகிஞ்சித் கரம்னா பயன்படாதா இருக்கும், கொஞ்சம் கூட பயன்படாததா இருக்கக்கூடியது. ஞானஹீனம் குரும் பிராப்தியா என்று தொடங்கி யதாபாரம் கச்சதி என்ன கடவதிரே. அதாவது ஞானஹீனம் குரும் பிராப்திய, ஞானஹீனனான ஒரு குருவை அடைந்தால் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டால், யதாபாரம் ந கச்சதி, ஆனா நான் இந்த சம்சாரத்தை தாண்ட முடியாது, நான் கச்சதினா தாண்ட முடியாது என்று சொல்லக்கூடியதா இருக்குது. கண்ணும் காலும் உண்டானால் இரே ஒருவனை கரையேற்றலாவது. அந்த கண்ணும் காலம்னா இந்த இடத்துல கீழே சொன்னதுன்னா அந்த ஞானம் அனுஷ்டானம் அப்படி ரெண்டும் இருந்தாதான் ஒருத்தன் கரையேற முடியும் என்று சொல்லக்கூடியதா இருக்கிறது. அந்தஹ அனந்தோனந்த கிரகணவச்சகா என்று சொல்கிறார்கள். அந்தஹ அப்படின்னா குருடன், அனந்தகனா குருடன்ல கண்பாறை தெரியக்கூடியவனா இருக்க, கிரகண அப்படி என்ன கிடையாது, குருடன் கண் தெரியாதவன் எப்படி கரையேற முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. இத்தியாதி தன்னை அக்கறையேற்ற வல்ல ஞானாதி பரிபூர்ணனாய் இருப்பவன் என்றே ஆச்சான் பிள்ளை அருளை செய்ததும். ஆச்சாரியன்னு சொல்லக்கூடியது எப்படின்னா, தன்னை அக்கறை ஏற்ற வல்ல, அக்கறைன்னு சொல்லக்கூடியது அந்த பரோபதம், அக்கறை என்னும் மனத்த கடலுள் எழுந்தி இக்கரை ஏறி இழைத்திருந்தேனே அஞ்சேல் என்று கை கவியான் பெரியாரோட பாசனம் பாடுறது. அக்கறைன்னு சொல்லக்கூடிய பரமதம், இக்கரைன்னு சொல்லக்கூடிய சம்சாரம். அதோட அக்கறை தன்னை அக்கறை ஏற்ற வல்ல ஞானாதி பரிபூர்ணனாய் இருப்பான் ஒருவன் என்றே ஆச்சான் பிள்ளை அருளை செய்ததும். அதாவது பரமபதத்தை வந்து பெற்றுக் கொடுக்கக்கூடியவனாய் இருக்கக்கூடிய ஞான பரிபூர்ணனாய் இருக்கக்கூடியவன் ஆச்சாரியன் என்று காட்டுகிறார். ஆகையாலே அசங்குச்சித ஞான அனுஷ்டானங்களை உடையவர்கள் ஆய்த்து ஆச்சாரியர்களாக ஆசிரயிப்பது. அசங்குச்சிதம்னா சுருக்கமில்லாத, சங்குச்சிதம்னா சுருக்கம். அதாவது என்ன அசங்குச்சிதம்னா எந்த விதமான அந்த ஞானத்துக்கு எந்த விதமான சங்கோச்சமும் இல்லாத நல்ல பறந்து விரிந்த ஞானமாய் இருக்கிற ஆகையாலே அசங்குச்சித ஞான அனுஷ்டானங்களை உடையவர்கள் ஆய்த்து ஆச்சாரியர்களா ஆசிரயிப்பது. அப்படிப்பட்ட ஆச்சாரியர்களை அடைய வேண்டும். குருவை அடைந்த கால் அப்படின்னா சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, அடைந்த கால் அப்படின்னு சொன்னாலே என்ன சொல்றது, அதாவது குருன்ற எப்படி இருக்கான், அடைந்த கால்னா அதுல ஒரு சந்தேகம் தொக்கி நிக்கிறது இருக்கட்டும், அது இருந்தா கூட பரவாயில்ல. அந்த குருன்ற என்ன பண்றான் அப்படின்னு கேட்டால் அஜ்ஞான நிவர்த்தகனாய்,
நமக்கு இருக்கக்கூடிய அஜ்ஞானத்தை எல்லாம் போக்கக்கூடியவனா இருக்கிறான் அந்த குரு. அப்படி மட்டும் இல்ல, ஆச்சாரிய பிரவர்த்தகனாய். அஜ்ஞானம் போயிடுதுன்னா என்ன ஆகுது? ஞானம் ஏற்படுறது. ஆச்சாரியன் எப்படி பண்றான்? தனக்கு துல்லியமாக ஞானம் அனுஷ்டானம் இவை நன்றாக உடையனான குரு அப்படின்னு சொல்லிட்டாரோ இல்லையோ, அப்படிப்பட்ட குருவை அடைந்த காலத்துல என்ன பண்றான்? தனக்கு துல்லியமாக ஆக்குகிறான். தம்மையே நாளும் வணங்கி தொழுவார்க்கு தம்மையே ஒக்க அருள் செய்வர். எம்பெருமான அந்த பரமத்தை அடையக்கூடிய காலத்துல என்ன ஆகும்? சாமீபியம், சாரூபியம், சாலோஜ்யம், சாலோஜ்யம் சொல்லக்கூடியதாய் எல்லா விதமான இதையும் கிடைக்கக்கூடியதா இருக்கு அவனுக்கு. சாயுஜ்யம்னு சொல்லக்கூடியது எல்லா இதுவும் கிடைக்கக்கூடியதா இருக்கு. அந்த எம்பெருமானை போல துல்லியமாக இருக்கான். ஆனா எம்பெருமான் இருக்கக்கூடிய இதெல்லாம் அவனுக்கு இருக்கிறது இல்லைன்றத ஒண்ணுதானே தவிர, எம்பெருமானை போல எல்லா விதமான இதுவும் அவனுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல என்ன பண்றான்? ஆச்சாரியனுடைய அடியை அடைந்தவர்களுக்கு என்ன பண்றான்? அஞ்ஞான நிவர்த்தகனாய். அஞ்ஞானம் போயிடுதுன்னா என்ன ஆகுது? அஞ்ஞானத்தை போக்கிட்டானால் ஞானம் விளைகிறது. ஆச்சார பிரவர்த்த, ஆச்சாரம் சொல்ல முடியாது, அனுஷ்டானமாய் இருக்கிறது. ஆச்சாரிய பிரவர்த்தகனாய் இருக்கிற ஆச்சாரியனை அப்போ உபாயோபேய பாவேன தவேவ சரணம் பிரஜேத் என்கிறபடியே. அப்போ அப்படிப்பட்ட ஆச்சாரியன் எப்படி பற்றணும் அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்திலே அஜ்ஞானம் ஞான ஜனங்கள், அஜ்ஞானம் ஞான சம்சயம், ஞான ஜனகம் திந்திரணி மூல சம்சயம். நம்மாழ்வாருக்கு தெரியக்கூடிய காலத்துல எப்படி இருக்காரு அப்படின்னா, அஜ்ஞானம் ஞான ஜனக, அஜ்ஞானத்தை போக்கி ஞானத்தை வழங்கக்கூடியவராய் இருக்கிறாய், திந்திரணி மூல சம்சயம் நம்மாழ்வாரை தெரிவிக்கிறார். அதே போல இந்த இடத்துல காட்டக்கூடியது என்னன்னா, ஆச்சாரிய உபாயோபேய பாவனே பவனே தமேவ சரணம் பிரஜேத் என்று சொல்லும்படியாய் ஆச்சாரியனே உபாயமாகவும், அதாவது வழியாகவும், உபேயமாகவும், பற்றாகவும் பற்றக்கூடியது என்னன்னா தமேவ சரணம் பற்று அப்படின்னு சொல்றாரு. அது விதிலிங், அது அதெல்லாம் சொல்றது, அது விதிக்கிறார். அவனையே உபாய உபேயமாக பற்று என்று காட்டக்கூடியதா இருக்கிறது. அதாவது தமேவ சரணம் பிரஜேது, அவனையே பற்று, தம் ஏவ சரணம் பிரஜேது, ஆச்சாரனையே பற்றுன்னு சொல்றாரு. அப்ப அதுவும் தமேவனா என்னையே பற்றுன்னு அர்த்தம். சரணம் சர்மஸ்லோகத்தை சொல்லக்கூடிய காலத்துல மாமேவ சரணம், மாமேவ சரணம், என்னையே பற்று தானே பெருமான் சொன்னான். அந்த தமேவும் மாமேவும் ரெண்டும் ஒண்ணுதான். ஏன் அப்படின்னு கேட்டால், பீதகவாடை பிரானார் பிரம குருவாகி வந்து அந்த எம்பெருமான் தானே குருவாக வருகிறான் என்று காட்டக்கூடியதாய் இருக்கிறது. உபாயோபேய பாவேன தமேவ சரணம் பிரஜேத் என்று சொல்லும்படியாய் அந்த ஆச்சாரியனே உபாயமாகவும் உபேயமாகவும் பற்று என்கிறபடியே தனக்கு பிராபியனாகவும் பிராபகனாகவும் அத்தியவசித்து, அதாவது பிராபியனாகவும் பலமாக இருக்கக்கூடிய, பிராபகனான உபாயமாக இருக்கக்கூடிய, அப்படி அத்தியவசித்தனா நம்பித்து அத்தியவசித்து ஆசிரியித்த கால், அடைந்த கால் தானே சொல்ற, குருவை அடைந்த கால், அப்படி ஆசிரியித்தால் அடைந்த கால் கெடுமரக்கலம் கரை சேர்ந்தார் போலே. அதாவது எப்படின்னா, அந்த காலத்துல எப்படின்னா, இந்த நம்மளுடைய முக்கியமான இது எல்லாம் இந்த போறது, வெளி நாடுகள்லாம் போகக்கூடிய காலத்துல வியாபாரம் பண்ணக்கூடிய எப்படி போவா அப்படின்னு கேட்டா, விசேஷமான பாதைகள்லாம் கிடையாது. அப்போ கடல் மார்க்கத்துல தான் போகணும். அப்போ அப்படி போகக்கூடிய காலத்திலே அந்த போன கப்பலானது எப்போ திரும்பி வரும்னு சொல்ல முடியாது. அதில் நடுவில் எவ்வளோ புயல் இது அது போல இதெல்லாம் இருந்ததுன்னா, அந்த இயற்கை சீற்றங்கள்லாம் இருந்ததுன்னா அது திரும்பி வருமானே சொல்ல முடியாது. அப்படி இருக்கக்கூடியது. கெடுமரம் கரை சேர்ந்தார் போலே, அடைந்த கால் அப்படின்னா என்னன்னா, கெடுமரம் கரை சேர்ந்தார் போலே. அந்த கப்பலானது எப்படி கரை சேர்ந்தார் போலே இருக்கக்கூடியது. அஞ்சினான் புகலிடம், அஞ்சினான் புகலிடம் என்று சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டால், ஒருத்தருக்கு இந்த சம்சாரத்திலே ஒரு பயம் ஏற்படுறது, இந்த பீதி ஏற்படுறது. அப்ப என்ன பண்றான்? சம்சாரத்துல நம்ம இவ்வளவு பாபம் பண்ணிருக்கோமே அப்படின்னா நமக்கு கதி என்ன அப்படின்னு கேட்டால், அவன் அடைய வேண்டிய திருவடி பகவானுடைய திருவடி. ஆனால் என்ன அப்படின்னா, அவனுக்கு இன்னொரு பயம் ஏற்படுறது. அது என்ன அப்படின்னு கேட்டால், எம்பெருமான் சுதந்திரனாச்சே, நம்ம கொடுக்க மாட்டோம் பலனை அப்படின்னு ஒரு பயம் ஏற்படுறது. சம்சார பீத்தியால அடைய வேண்டியது யாருன்னா பகவான். பகவத் பீதி ஏற்பட்டதுன்னா, பகவான் இடத்திலே அந்த பயம் ஏற்பட்டதுன்னா, இவன் கொடுக்க மாட்டான் சுதந்திரனா இருக்கானே அப்படின்னு ஏற்பட்டதுன்னா, அப்படிப்பட்டவனுக்கு புகலிடமா இருக்கக்கூடிய ஆச்சாரியன் தான் என்று காட்டக்கூடியதா இருக்கிறது. அஞ்சினான் புகலிடம் என்றார் போலே. அடைந்த கால், அதான் அடைந்த கால் அப்படின்னா எப்படின்னா, வாசுதேவ சர்வம் இது மகாத்மா சுதுர்லபா என்று இருக்கக்கூடியது. அடைந்த கால் அப்படின்னு சொன்னா என்னன்னா, அதை வாசுதேவ சர்வம் அப்படின்னு ஞானின்னு சொல்லக்கூடிய எம்பெருமான், அப்படிப்பட்டவன் சுதுர்லபகான்னு எம்பெருமானே கீதையில சொல்லிட்டு போயிட்டான். அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே ஆச்சாரியன்னு சொல்லக்கூடிய எப்படி இருக்கான்? சஜாத்தியன், நம்மளை போல ஒரு மனுஷ ரூபம் கொண்டு வந்திருக்கக்கூடியவனா இருக்கிறான். அப்படிப்பட்ட ஆச்சாரியனே சர்வம் என்று இருப்பது கஷ்டம். ஆனால் என்ன அப்படின்னு கேட்டால், சம்சார பீதியை போக்கக்கூடியவனா இருக்கக்கூடிய பகவான், அந்த பகவத் பீதியை போக்கக்கூடியவனா இருக்கணும் ஆச்சாரியன் என்று காட்டுகிறார்கள்.
அஞ்சு நான்குகளிடம் ஆன ஆச்சாரிய அபிமானத்தை அவன் பிரசாதத்தாலே பிராபிக்க பெற்றால். அது இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தை காட்டுறாங்க. குருவை அடைந்த கால் அப்படின்னு சொன்னா இதுல பிரயத்னம் யாருது? ஆச்சாரியன் நம்ம கை கொண்டானா நாம ஆச்சாரியன் திருவடியில் போய் பண்ணிருந்தோமா அப்படின்னு தான் முக்கியமான விஷயம் இதுல காட்டுகிறார். அப்போ காட்டக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஆச்சாரிய இந்த இடத்துல பக்தியை வாசிக்கிற திரும்ப ஒரு ஆச்சாரிய அபிமானத்தை அவன் பிரசாதத்தாலே பிராபிக்க பெற்றால். மோட்சத்துக்கு சாதனமா இருக்கக்கூடியது ஆச்சாரிய அபிமானம். அப்படிப்பட்ட ஆச்சாரிய அபிமானம் நான் எப்படி அவர் திருவடியில போய் நான் விழுந்தானா அது கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டால் அது கிடைக்கும். ஆனால் அவ்வளவு உச்சிதம் இல்லை. உச்சிதமானது என்ன அப்படின்னு கேட்டால் அவன் பிரசாதத்தாலே அவருடைய அருளாலே கிடைத்ததா இருக்க வேண்டும் என்று காட்டக்கூடியதா இருக்கிறது. நம்மளுடைய சுயத்தம் இருக்கக்கூடாது. அதுல ஆச்சாரிய திருவடிகளை பணிகிறதா அந்த அருள், அந்த ஆச்சாரிய அபிமானம்னு சொல்லக்கூடிய அருள், அடியனம் பையல் என்ற அருள் எப்படி ஏற்படணும் அப்படின்னால் ஆச்சாரியன் அந்த அந்த விஷயகாரத்தை அவன் பண்ண வேண்டியதா இருக்கக்கூடியது. அப்போ ஆச்சாரியன் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆச்சாரியனாலே பற்றப்படக்கூடிய பற்று அந்த அபிமானம் தான், இந்த பரகத ஸ்வீகாரம் தான் ரொம்ப உச்சிதமானதுக்கு. அப்போ அடுத்த கேள்வி வந்துடும் இல்லையா? இப்போ ஒரு ஆச்சாரிய சுவாமி இருக்காரு, அவருக்கு 100 பேர் இருக்கா, 200 பேர் சிஷ்யர்கள் இருக்கா அப்படின்னா பிரத்யேகமா எல்லா சிஷ்யர்கள்ட்டையும் அந்த மாதிரி பார்க்க முடியுமா? சில பேர் சமாஷம் பண்ணி போன அப்புறம் எங்க இருக்கானே தெரியாதவர்கள். 10 நாள் ஆகும், 10 வருஷம் ஆனாலும் அவன் திரும்பி வர போறது இல்லை. அப்படிப்பட்டவர்கள் தரத்துல ஆச்சாரியனுக்கு எப்படி அபிமானம் ஏற்படும்? அவர்கள் அபிமானம் ஏற்படாது. அப்போ அவருக்கு கதிகள் எல்லாம் அதோ கதி தானா அப்படின்னு அனைத்துகளும் இது பண்றாங்க. அப்படிப்பட்ட நினைவை தலை கட்டி கொடுக்கக்கூடியவன் யார் அப்படின்னா பகவான் தான். பகவான் தான் அந்த நினைவை தலை கட்டி கொடுக்கக்கூடியவனாய் இருக்கிறான் என்று காட்டக்கூடியதா இருக்கிறது. அப்போ என்ன பண்றான் பகவான்? என்ன பண்றான்? அந்த நினைவை அவன் தலை கட்டி கொடுக்கக்கூடியான். அப்போ என்ன அந்த இதுவானது என்னன்னா, அந்த ஆச்சாரியனுக்கும் பகவானுக்கு இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தை. அதை நம்ம போய் தலையிடறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இப்போ ஒரு பெரிய ஒரு தேர் நடக்கிறது, பெருமாள் உற்சவம் நடக்கிறது, ஏதோ ஒரு உற்சவம் தேர்ன்னு வச்சுக்கோங்க, பெரிய உற்சவம் அப்படின்னு நினைச்சோம்னா எம்பெருமான் வீதியில ஏழக்கூடிய காலத்துல என்ன பண்றான்? எவ்வளோ பேர் எம்பெருமானை பார்க்கக்கூடிய அவனுடைய கடாட்சத்தை பெறணும்னு இருக்கிறார்கள். அந்த இடத்துல பகவானை சேவிக்கணும்னு வருகிறார்கள். இவ்வளவு பேர் இருக்கிறார்கள். இவ்வளவு பேர் அவனுடைய கடாட்சம் படுமா அப்படின்னு கேட்டா படாத போயிடுமான்னா, என்னைக்கோ வரான் கடாட்சத்தை இது பண்ண முடியுமானா படாது இருக்க போறது இல்லையே. எம்பெருமானுடைய சிருஷ்டி பண்றான். சிருஷ்டி எடுத்துக்கோங்களேன். சிருஷ்டி ஒரு சமயம் வரைக்கும் என்ன, அந்த பிரம்ம சிருஷ்டி வரைக்கும் என்ன எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால் அது விஷமமில்லாத சிருஷ்டின்னு சொல்லக்கூடியது. விஷமில்லாத சிருஷ்டினா அது வரைக்கும் எந்த கர்மரூபமான சிருஷ்டி எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாம் படைக்கக்கூடிய காலத்துல என்ன இருந்தா, இந்த கர்மத்துக்கு அனுகுணமாக இவர்களுக்கு இந்தந்த பிறப்புன்னு நிர்ணயம் பண்றானே. அப்போ இத்தனை ஜீவாத்மாக்கள் இருக்கக்கூடிய காலத்திலே இவர்களுடைய கர்மத்தினுடைய கணக்கு என்னன்னு பார்த்து தானே பண்றான். அப்படி எம்பெருமானாலே பண்ண முடியும். அதை பண்ண முடியும்னா இந்த ஆச்சாரிய சம்பந்தம் இவனுக்கு இருக்கு, இந்த ஆச்சாரிய அபிமானம் இவனுக்கு ஏற்படணும் அப்படின்றத பண்ணி கொடுக்கக்கூடியவனா யாரு இருக்கானா? அந்த எம்பெருமான் தான். அப்போ 1000 சிஷ்யர்கள் இருக்கட்டும், 4000 சிஷ்யர்கள் இருக்கட்டும், 10,000 சிஷ்யர்கள் இருக்கட்டும், 10 வருஷம் கண்ணில் படாத இருக்கட்டும், அந்த ஆச்சாரிய அபிமானத்தை ஏற்றி கொடுக்க வேண்டியது யார்? அந்த சிஷ்யன் தரத்திலேனா அந்த சிஷ்யன் போய் ஆச்சாரியன் அடிப்படைய வேண்டியதில்லை. ஆச்சாரியனும் அதுக்காக ஒன்றும் முயற்சி எடுக்க வேண்டியதில்லை. அந்த காரியத்தை தலை கட்டி கொடுக்க வேண்டியதா இருக்கக்கூடிய பகவான் என்று காட்டக்கூடியதா இருக்கு. ஒரு பக்கம் வரைக்கும் முடிச்சிருவோம். இப்பயே 1:30 மணி காலம் ஆறுது. இன்னும் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம். அப்போ ஆச்சாரிய விமானத்தை அவன் பிரசாதத்தாலே பிராபிக்க பெற்றால் தங்களுக்காக சரணவரணம் பண்ணி ரட்சிக்கும் அவனை தாங்கள் சரணமாக அடைந்த கால். இப்ப என்ன பண்ற? கீழே சொல்றார், இவனுக்காக என்ன பண்றான்? உபாய அனுஷ்டானம் பண்றான். இந்த சீடன் அடிப்படைந்த சீடனுக்காக உபாய அனுஷ்டானம் பண்ணக்கூடியவனா இருக்கான் அந்த எம்பெருமான். அப்படி என்ன இருக்கானா, தங்களுக்காக சரணவரணம் பண்ணி ரட்சிக்கும் அவனை தாங்கள் சரணமாக அடைந்த கால். இவர்களுக்காக என்ன பண்றான் எம்பெருமானவன்? நமக்காக எம்பெருமான் திருவடிகளை உபாயமாக பற்றக்கூடிய ஆச்சாரியன். நமக்காக ஒரு காரியம் பண்ணிச்சு. அப்படிப்பட்ட ஆச்சாரியன் நாம் அடைந்தால் என்ன ஆனா, குருவை அடைந்த கால். குருவை அடைந்த கால். குருவே குருரேவ பரம் பிரம்மா. அந்த குருன்னு சொல்லக்கூடியதுதான் பரம்பொருளா இருக்கக்கூடிய பிரம்மா ரொம்ப சிறந்த பிரமனா இருக்கக்கூடிய பரம்பொருள் என்று சொல்லும்படியாய் பீதகவாடை பிரானார் பிரமகுருவாய் என்று சொல்லுகிறபடியே எம்பெருமானே என்ன பண்றான்? தானே பிரதமமான குருவாக வந்துகிறான், பெரியார் தெரிவிக்கிறான் என்றும் சொல்லுகிறபடியே குருதரனான குருவை ஆசிரியத்தாள். குருதரன் அப்படின்னா எவ்வளவோ குருக்கள் இருக்கலாம். அப்படிப்பட்ட அந்த குருக்களிலே சிறந்தவனாய் குருரேஷு பரம் பிரம்மா என்று சொல்லும்படியாய் அந்த குருக்களிலே சிறந்தவனாய் குரு தரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. எல்லாரையும் ஒப்பீடு பண்ணி பார்க்கக்கூடிய காலத்திலே சிறந்ததாக விடக்கூடியது யார் அப்படின்னா ஆச்சாரியர்களே அந்த குருதரம் என்று சொல்லக்கூடியதா இருக்கிறது. குருதரம் இது. அந்த குருதரனான குருவை ஆசிரித்த கால்.
அப்படி ஆசிரியத்தவனா இப்படி அலபிய லாபமானது லபிக்க பெற்றால், அப்படி ஆச்சாரியனை அடைவது என்ன அப்படின்னு கேட்டால் அலபிய லாபம். அது கிடைப்பதற்கு அரிதாக இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட அலபிய லாபத்தை அடைந்தோம் ஆனால் லபிக்க பெற்றால் அந்த ஆசைன ராஜகுல மாகாத்மியத்தாலே ஸ்ரீயப்பதியானவன். அப்படி அடைந்தோம்னா என்ன ஆறோம் அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன ஆறோம்னா ஒரு இளவரசர்கள் ஆகிறோம். ஆச்சாரியர்களா எப்படி இருக்கா அப்படின்னா ஒரு ராஜாக்களை போல இருக்கிறார். அப்ப என்ன பண்றான், அந்த ராஜகுல மாகாத்மியம், அந்த ஆசிரியன ராஜகுல மாகாத்மியத்தாலே அதை ஆச்சாரியனை போய் அடைவது என்ன அப்படின்னா நமக்கு இளவரச பட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்குது. ராஜகுல மாகாத்மியத்தாலே ஸ்ரீயப்பதியானவன், ஐயோ ராஜாவோட பிள்ளையாச்சே அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்குது. ஸ்ரீயப்பதியானவன் அதாவது ஒரு ஒரு சின்ன ஒரு இளவரசன் ஒருத்தன் சின்ன வயசுல என்ன ஆறான், அவன் தொலைஞ்சு போயிடுறான்னா அப்பா அம்மா யாரு எங்க இருக்கான்னு தெரியல, எங்கேயோ போற இடத்துல தொலைஞ்சு போடுறான். பல காலம் காட்டிலே இருக்கான். காட்டுல வந்து அந்த இருக்கக்கூடிய வேடர்களோட வளர்ந்து கொண்டிருக்கிறான். அப்புறம் என்ன பண்றான், அந்த ஒரு மந்திரி ஒருத்தர் போகக்கூடிய காலத்துல இவனுடைய சாமுத்திரிகா லட்சணங்கள் எல்லாம் பார்க்கிறா. இவன் தான் நம்ம இளவரசனா இருப்பான் போல இருக்கே அப்படின்னு சொல்லக்கூடிய அவனை பார்த்து சொல்றாரு, இதுதான் இளவரசன் அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்துல அவர் கூட ஒரு 10 பேர் வந்திருக்க மந்திரிகள் கூட, ஐயோ இவன் தான் இளவரசன். அவன் என்ன பண்றானா, எல்லாரும் தபால் அவன் காலில் விழுந்து சேவிக்கிறான். ராஜான்னு சொல்லிட்டு அந்த அபிமானத்தால அவனை சேவிக்கிறாருன்னு காட்டக்கூடியதா இருக்குது. அதே போல இப்படி எப்படி இருக்குன்னா எம்பெருமான் உகந்து இருக்கக்கூடியவன் ராஜகுலமாக ஆச்சாரியன் திருவடிகளை அடைந்த உடனே என்னன்றான், இவன் இளவரசன் என்று அறிந்து கொள்கிறான். ராஜகுலமாக ஸ்ரீபதியானன் ஸ்வப்பிராப்தியை பண்ணுவான். அதாவது தன்னையே பெற்றுக் கொடுக்கும், தன்னையே கொடுக்கக்கூடியதாய் தான் என்று சொல்லக்கூடியதாய் இருக்கும். பற்பனாபன் உயர்வர உயரும் பெருந்திருளோன் எர்த்தலன் என்னையாக்கி கொண்டு எனக்கே தன்னை தந்த கற்பகம். பத்மநாப சப்தத்துக்கு சொல்றாரு நம்மாழ்வார் சொல்லக்கூடிய காலத்துல எப்படி இருக்கான் அப்படின்னா, எனக்கே தன்னை தந்த கற்பகம். கற்பக விருட்சம்னு சொல்லக்கூடியது என்ன இருக்கும்னா எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியதா இருக்கும், எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடியதா இருக்கும். அப்படிப்பட்ட கற்பக விருட்சத்தின் தினத்திலே போய் வந்து உன்னை கொடுக்குறியான்னு கேட்டானா என்ன தவிர எது வேணாலும் கொடுக்குறேன்னு சொல்லுவான். ஆனால் எம்பெருமான் கிட்ட போய் கேட்கக்கூடிய காலத்துல உன்னை நீ தெரியானா என்ன தரது கூட என்ன எடுத்துக்கோ, முற்றூற்றாக அனுபவித்துக் கொள்ளு அப்படின்னு சொல்ல முடியாது. பரிஷ்வங்கோ அனுமதகா என்று சொல்ல முடியாது. அனுமானுக்கு பெரிய அப்படியே ஆலிங்கனம் பண்ணி கொண்டான் எம்பெருமான், தன்னையே முற்றூட்டாக கொடுத்தான் என்று காட்டக்கூடியது ராமாயணத்துல. அப்படி இருக்கக்கூடிய காலத்துல என்ன பண்றான்னா ஸ்வப்பிராப்தியை பெற்றுக் கொடுக்கும், தன்னையே கொடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறான். வேற என்ன வேணும்? சொப்பிராப்தியை பண்ணி கொடுக்கும். அடைந்த கால் மாநிலத்தீர், அப்படிப்பட்டவனை அடைந்த கால் மாநிலத்தீர். மாநிலத்தீர்னா இந்த பிருத்திவியில இருக்கக்கூடிய மாநிலத்தீர், இந்த பிருத்திவியில இருக்கக்கூடியவர்களே ஏச்ச வைஷ்ணவ சம்ஸ்ரயாக என்கிறபடியே அவனுடைய அபிமானத்திலே அந்தர்பாவத்தை உடையர் ஆன கால். பசு மனுஷ்ய பக்ஷிவா ஏஷ வைஷ்ணவ சம்ஸ்ரயாக அப்படின்னு சாண்டில்ய ஸ்மிருதியில தேனைவதே பிரயாசியந்தி தத்விஷ்ணோஹோ பரமம் பதம் அப்படின்னு சாண்டில்ய ஸ்மிருதின்னு ஒரு இடத்துல காட்டுறாரு. ஒரு உதாரணத்தை எடுத்து இந்த இடத்துல காட்டுறாரு, மேற்கோள் காட்டுறாரு. அது பசு மனுஷ்ய பக்ஷிவா, அது பசுவோ மனுஷனோ பக்ஷியோ எது வேணா இருக்கட்டும். அப்படி இருக்கக்கூடிய காலத்துல ஒரு வைஷ்ணவுடைய ஒரு ஆச்சாரியனுடைய திருவடியில வந்து போய் பற்றினால் என்ன ஆகணும், அதனாலே பரமபதத்தை அடைகிறான். அதாவது புலராஜார் கலாப காலம் நம்பர்மாலை எழுந்துள்ள பண்ணி ஜோதிஷ்குடியில போயிருக்காரு. அதாவது சரம தசம் வந்துடுத்து எம்பெருமான் இடத்துல சொல்லிட்டார், சாயலோடு மணிமாமை தளர்ந்தேன்னா இனினது வாயலகனின் நடிசில் வைப்பாறை நாடாயே. நம்மளால இது மட்டும் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை, நமக்கு நாள் நெறி கொடுத்து நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார். அவர் சொல்றாரு, உடனே எம்பெருமான் என்ன சொல்றார், உடனே உனக்கும் சம்பந்தம் உள்ளாருக்கெல்லாம் மோட்சம் கொடுக்கணும்னு எனக்கு ஆசை, நிச்சயமாவா அப்படின்னு கேட்டாராம். நிச்சயமாவா? ஆமா அப்படின்னாராம். உங்க சம்பந்தம் இருக்கோ? எல்லாருக்கும் உண்டா? எல்லாருக்கும் உண்டு. செடி கொடிகள்லாம் உண்டா? எல்லாருக்கும் உண்டுன்னா. அப்ப என்ன பண்றாராம் புலலாச்சாரியார், அப்படியே வந்து அப்படி உத்து பாக்குறாரா என்ன, அது பார்க்கக்கூடிய காலத்துல அந்த பார்வையினுடைய இந்த தீட்சை, இந்த கடாட்ச வீக்ஷணத்தாலே என்ன ஆகுதுன்னா, அது போற வழியெல்லாம் அந்த எல்லாம் என்ன இருக்குன்னா அங்க இருக்கக்கூடிய வந்து இருக்கக்கூடிய மரங்கள் செடிகள் கொடிகள் அந்த இடத்துல இருக்கக்கூடிய மனுஷர்கள் எல்லாரையும் பார்த்தார். சம்பந்தம் ஏற்படுமே அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய இதெல்லாம் தடை கொடுத்தாராம். அந்த மரங்கள் எல்லாம், அந்த விருட்சங்கள் எல்லாம், அந்த கொடிகள் எல்லாம் தடை கொடுத்தாராம், அந்த சசியங்கள் எல்லாம் தடை கொடுத்தாராம். எதனால அப்படின்னா தன்னுடைய சம்பந்தத்தினாலே அதுகளும் மோட்சம் அடையணுமே என்று சொல்லக்கூடியதா இருக்கிறது. அப்ப அதே தான் இந்த சாண்டில்ய ஸ்மிருதி சொல்லக்கூடியது என்னன்னா, ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் ஆச்சாரியனுடைய திருவடியில ஒதுக்கினால் அது எப்படி பண்ணால் பசுவா இருக்கட்டும், மனுஷனா இருக்கட்டும், பக்ஷியா இருக்கட்டும், அப்படிப்பட்ட அந்த அந்த சம்பந்தத்தால என்னன்னா அந்த பரமபதத்தை கொடுக்கக்கூடியவனாய் இருக்கிறான் எம்பெருமான் என்று காட்டக்கூடியதா இந்த மேற்கோள் எடுத்து காட்டுறான். அப்படி அபிமானத்திலே அந்தர்பாவத்தை உடையறான, அந்தர்பாவனா அவனுடைய சேரக்கூடியதா இருக்கு, அவனுடைய ஐக்கியம் அவனுடைய அபிமானத்தை ஒதுங்கக்கூடியதா இருக்குது. மாநிலத்தீர் மகா பிருத்திவியில் உள்ளவர்களே, மாநிலத்தீர்னா இந்த பூமியில இருக்கக்கூடியவர்களே,
ஞாலத்தார் தமக்கும் வானத்தவர்க்கும் பெருமான் என்கிறபடியே அவனோடு உண்டான அவர்ஜனீய சம்பந்தம் உடையவர்களாக உங்களை விடமாட்டுகிறீர்கள். ரொம்ப அற்புதமான எடுத்து காட்டுறாங்க. அதாவது ஞாலத்தார் தமக்கும் வானத்தவர்க்கும் பெருமான் என்கிறபடியே, அது திருவாய்மொழி இருக்கக்கூடிய ஞாலத்தார் தனக்கும் வானவர்க்கும் பெருமானை தண்டாமரை சுமக்கும் பாத பெருமானை என்று சொல்லும்படியாய் அது திருவாய்மொழி அமைந்திருக்கக்கூடியது. இப்ப ஞாலத்தான்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல யார் அப்படின்னா நம்மள போல இருக்கக்கூடிய பூமியில இருக்கக்கூடியவர், பூலோகத்தில் இருக்கக்கூடியவர். வானத்தவர்னு சொன்னா நித்திய சூரியர்களா இருக்கக்கூடியவர், முக்தாத்மாக பரவத்தில் இருக்கக்கூடிய பரவத வாசிகள்னு வச்சுக்கோங்க. ஞாலத்தார் தமக்கும் வானத்தவர்க்கும் பெருமான் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் எல்லாருக்கும் பெருமானாக இருக்கக்கூடியவன் என்று காட்டக்கூடியதா இருக்கு. அப்போ என்ன அப்படின்னு கேட்டால் இதுல ஏதாவது இந்த பெருமான் எல்லாருக்கும் பெருமானா இருக்கான்னா அவன் என்ன பரஸ்பரம் 9 விதமான சம்பந்தங்கள் இருக்கு. அதுக்கு உண்டான அந்த நேச பாசங்கள் எல்லாம் பெருமான் தரத்துல இருக்கு இவர்கள் இடத்துல. அப்போ அதுல ஏதாவது வியாபிருத்தி உண்டா? வானத்துல நித்தியசூரிகள் முக்தாத்மாக்கள் தரத்துல காட்டக்கூடிய அன்புக்கும் நம்மிடத்துல காட்டக்கூடிய அன்புக்கும் ஏதாவது வித்தியாசம் உண்டா அப்படின்னு கேட்டா உண்டு. உண்டுன்னு ஒண்ணு என்ன நினைச்சு பண்ணப்போ நித்தியசூரிகள்லாம் பரவ இருக்கா அதனால ரொம்ப இது போல இருக்கு அவர்கள் எடுத்து அன்பு உண்டு போல. இல்ல அப்படி இல்லை. இந்த லோகத்துல இருக்கிற அவனுக்கு அன்பு ஜாஸ்தி இருக்காரு. இவர் குலராகச்சாரத்தில் இருக்காரு. திரிபாத்தி பூதியிலே பரிபூர்ண அனுபவம் நடபா நிற்க உண்டது உருக்காட்டாத்தே தேசாந்திர கதனான புத்திரன் பக்கலிலே பித்ருஹிருதயம் கிடக்குமா போலே காட்டும். அப்போ காட்ட வந்த விஷயம் என்ன அப்படின்னா, தேசாந்திர கதனான புத்திரன் ஒரு விதேசத்துல ஒரு புத்திரன் இருக்கிறான். அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே ஒரு பிள்ளை பக்கத்திலே இருக்கான். இருக்கக்கூடிய பிள்ளைக்கு ஏதோ ஒரு குறை இருக்கு. ஒரு 4 பசங்கள் இருக்கா, ஒரு பிள்ளைக்கு ஏதோ ஒரு குறை இருக்கு அப்படின்னு இருக்கக்கூடிய காலத்துல அந்த பிள்ளைய எப்படியா காப்பாற்றணுமே. அதனால அந்த தாயை தான் உன்னுடைய இதுவா இருக்கும், கவலையா இருக்கும். அப்போ எங்க இருக்கும்னா அந்த கவலையெல்லாம் அந்த ஆசைகள் எல்லாம் இதெல்லாம் எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டா அந்த பாசங்கள் எல்லாம் அந்த புத்திரன் திறத்திலே தான் கிடக்கும். அதே போல நம்ம எப்படி இருக்கோம், இந்த சம்சாரமாகிற பெருங்கடலிலே விழுந்து நோவுபட்டு கொண்டிருக்கிறோம். நம்ம திறத்தில் இருக்கக்கூடிய அன்புதான் அதிகமாக இருக்கும் என்று காட்டக்கூடியதா இருக்கு. அப்போ சொல்றாரு, அப்போ வானத்தவர்க்கும் பெருமான் சொன்னா அந்த வானத்தவருக்கு தான் பெருமான் போல இருக்கே அப்படின்னு கேட்கிறான். இல்ல அப்படி இல்ல. முதல்ல உங்களுக்கு தானே போட்டுருக்காரு ஞாலத்தவர்க்கும் பெருமான், அதுக்கப்புறம் தான் வானத்தவர். உனக்கு முதல்ல பெருமான், அதுக்கு அப்புறம் தான் வானத்தவருக்கு பெருமான் சொல்ல முடியாது. அங்க இருக்கிற வார்த்தையை பாருங்க, ஞாலத்தார் தமக்கும் பெருமான், ஞாலத்தார்க்கு பெருமான், வானத்தவர்க்கும் பெருமான், உனக்கு பெருமான், அவர்களுக்கும் பெருமான் என்று சொல்ல முடியாது இருக்கக்கூடியது. அவனோடு உண்டான அவர்ஜனீய சம்பந்தம். அவர்ஜனீய சம்பந்தம்னா விளக்க முடியாத சம்பந்தம். உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கொழிக்க ஒழியாது என்று சொல்ல முடியாது இருக்கக்கூடிய சம்பந்தம். சொல்லக்கூடிய காலத்துல திருப்பாவளி சொல்லக்கூடிய காலத்துல கண்ணன் சொல்றேன், என்ன பெரிய சம்பந்தம் நீங்க பேசுறீங்க? ஒரு குடநீரை கொண்டு இந்த உறவை ஒழிக்க முடியாதோ? ஒரு குடநீரை வார்த்தால் இந்த சம்பந்தம் ஒழிந்து போடும். குடநீர்னா அந்த காலத்துல என்னன்னா ஒரு சம்பந்தம் ஒழிந்து போகணும் அப்படின்னா கடப்பிரகாரம்னு ஒரு சாங்கியம் உண்டு, ஒரு சாங்கியம் உண்டு. அந்த கடப்பிரகாரத்தை பண்ணிட்டான்னா உனக்கு எனக்கு எந்த விதமான உறவும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுவான். அது சொல்லிட்டானா அதுக்கப்புறம் எந்த விதமான நன்மை தீமைகளில் இவர்களுக்கு அவர் வீட்டுல ஒரு குழந்தை பிறந்தாலோ அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு மரணம் சம்பவித்தாலோ எந்த விதமான தீட்டும் கிடையாது. அது சொல்ற உடனே சொல்றா, அப்படியா ஒரு குடநீரை ஒழித்தால் ஒழியக்கூடிய உறவா இது? உன்னாலும் ஒழிக்க முடியாது, என்னாலும் ஒழிக்க முடியாது, உன் பக்கத்துல இருக்கக்கூடிய உன்னோட நித்தியசூர்களா முக்தாத்மாக்களை ஒழிக்க முடியாது, என் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களா ஒழிக்க முடியாது. யாராலும் ஒழிக்க முடியாத ஒரு உந்தன்னோட உறவையால் நமக்கு இங்கு ஒழிக்க முடியாது. ஒரு சம்பந்தமா நமக்கு ஒரு சம்பந்தத்தை இட்டு நீ ஒழிச்சுடுவியா நீ அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. அப்படிப்பட்ட உறவை ஒழிக்க முடியாத உறவாக இருக்கக்கூடியது என்று காட்டுகிறார். அவர் ஜனியம் என்று சொன்னாலே என்னன்னா நமக்கு இருக்கக்கூடிய சம்பந்தமானது நான் எப்படி இருக்கணும், என்னுடைய பாவம் எம்பெருமாந்திரத்திலே அவனுக்கு நேசனாக இருக்கிறானோ இல்ல அவன் இடத்துல துஷ்டனாக இருக்கிறானோ எப்படி இருந்தாலும் அந்த உறவுன்னு சொல்லக்கூடியது விளக்கக்கூடிய உறவு இல்லை என்று காட்டக்கூடியதா இருக்கிறது. அவர்ஜினிய சம்பந்தம் உடையவர்களாக உங்களை விடமாட்டுகிறீர்கள், அதனால விடமாட்டுகிறீர்கள் என்று சொல்லும்படியா இருக்கிறது. ஞாலத்தார் பந்த புத்தியம் என்று அருளி செய்தது. அதாவது ஞாலத்தார் மந்த புத்தியம் போட்டிருக்குது, அதை பந்த புத்தின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதான் இந்த ஞாலத்தார் பந்த புத்தின்னு சொல்லக்கூடியது எங்க அப்படின்னா ஆச்சாரியதை சூரியங்களே எடுத்து காட்டுறாரு. ஆச்சாரியதை சூரியங்களை காட்டக்கூடிய காலத்துல அடைவு கட அதபஸ்கரத்தை உபதேசிக்கிறது. ஞாலத்தார் பந்த புத்தியும் அனர்த்தம் கண்டு ஆற்றாமையும் மிக்க கிருபையும் இரு. அதாவது ஆழ்வார் உபதேசம் பண்றாரு. ஆழ்வார் உபதேசம் பண்ணக்கூடிய காலத்துல அதபஸ்கருக்கு உபதேசிக்கிறார். கண்ணன் பெருமான் கீதையை எல்லாத்தையும் சொல்லிட்டான். எல்லாத்தையும் கொண்டு அர்ஜுனனுக்கு ஒரு வேகத்துல மொத்தத்தையும் சொல்லிட்டான். இதம் தே நாதபஸ்காய அப்படின்னு சொல்லிவிட அவருக்கு ஒரு ஸ்லோகம் சொல்றான். எல்லாம் சர்வ ஸ்லோகத்தான் சொல்லிட்டான். என்னமோ ஒரு ஆசையில என்ன பண்ண
வீட்டுல இருந்த ரத்னங்களை எல்லாம் கொண்டு வந்து, ரத்னம் போல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஒன்னு இடத்துல கொட்டிட்டேன், நடுக்கூடத்துல கொண்டு வந்து வச்சுட்டேனே. இதெல்லாம் எங்க சேம பெட்டகத்துல வைக்க வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் கொண்டு வந்து இங்க வச்சுட்டேன் நானு. இதை நீ எல்லாருக்கும் உரைச்சிடாதே, தபஸ் இல்லாதவனுக்கு உரைச்சிடாதே, என் இடத்துல அன்பு இல்லாதவனுக்கு உரைச்சிடாதே, நாத்திகனுக்கு உரைச்சிடாதே, துஷ்டனுக்கு உரைச்சிடாதுன்னு பலவிதமானது சொல்றான். அப்போ சொல்லக்கூடிய காலத்தை இப்படிப்பட்டவனுங்க உரைக்காதே உரைக்காதே உரைக்காதேன்னு சொல்லக்கூடியதா இருக்குது. ஆனால் ஆழ்வார் என்ன பண்றாருன்னா, அதபஸ்கருக்கு தபம் இல்லாதவர்களுக்கும் உரைக்கிறார் ஆச்சார் ஆழ்வார்னு சொல்லக்கூடியவர்கள். எதுக்காக இப்படி உரைக்கிறார் என்று கேட்டால், அடைவு கேட்ட அதபஸ்கருக்கு உபதேசிக்கிறது அப்படின்னு தெரிவிக்கிறார்கள். எதுக்கு அப்படின்னு கேட்டால், இவர்களுடைய அனர்த்தம் கண்டு ஆற்றாமை. ஞாலத்தாருன்னா பந்த புத்தி, ஞாலத்தாருக்கு பந்த புத்தி இருக்குன்னு காட்டுறார்கள். ஈஸ்வர பந்தம் அவர்களுக்காக என்ன இருக்கு அப்படின்னு கேட்டால், அந்த ஈஸ்வரனோட இருக்கக்கூடிய சம்பந்தம். எதனால சொன்னார் அப்படின்னு கேட்டால், இவர்களுக்கும் ஈஸ்வரனுக்கும் ஒழிக்க முடியாத அவர்ஜனீயமான சம்பந்தம் இருக்கா, அதனால சொல்றார் ஆழ்வார் என்று காட்டுகிறார்கள். அது மட்டுமான இல்ல அது மட்டும் இல்ல, மிக்க கிருபை. ஆழ்வார் எப்படிப்பட்டவராக இருக்கார், மிக்க கிருபை, அவருக்கு இயற்கையாவே ஒரு கிருபை பொறுத்திருக்கு, அதனால சொல்றார். அது மட்டுமானா இவர்கள் படக்கூடிய அனர்த்தங்களை கண்டு சொல்லக்கூடியதா இருக்கு. இவர்கள்லாம் இப்படி அனர்த்தப்படுகிறார்கள், இந்த சம்சார கடலில் விழுந்து இவர்கள் அவ்வளவு அவஸ்தப்படுகிறார்கள், அதைக்காக உரைக்கக்கூடியதா இருக்கிறது என்று காட்டுகிறார்கள். இவர்க்கும் தாய்க்கும் மகனுக்கும் இவர் தம்பிக்கும் இவர்க்கும் இவர் அடிபணிந்தவருக்குமே இது உள்ளது. அதனால தெரிவிக்கிறார், யார் யாருக்கு இதெல்லாம் உண்டு, இப்படி குணங்கள் உண்டுன்னா, தாய்னு சொல்லக்கூடிய சீதை பிராட்டிக்கு இருக்கு, மகன் சொல்லக்கூடிய பிரகலாதன் தன்னுடைய அப்பனுக்கே உரைத்தவனாய் இருக்கக்கூடியவன், தம்பின்னு சொல்லக்கூடிய விபீஷனுக்கு இருக்கக்கூடியது, இவருக்கும் சொல்லக்கூடிய ஆழ்வாருக்கும் உண்டு, இவர் அடிபணிந்தவரான ராமானுசருக்கு உண்டு. அப்போ அந்த சம்பந்தத்தை உணர்ந்து சொல்லக்கூடியவராக இருக்கக்கூடிய விளக்க முடியாத சம்பந்தமாக இருக்கிறது என்று காட்டுகிறார்கள். மந்த புத்தி, ஞாலத்தார் மந்த புத்தியும். அதாவது இந்த ஞாலத்தார் மந்த புத்தியும், பந்த புத்தியும்னு சொன்னா என்ன, அந்த பந்தம்னு சொல்லக்கூடிய மந்த புத்தி இல்ல, பந்த புத்தி, திரும்ப சொல்றேன், பந்த புத்தி. பந்த புத்தினா அந்த விளக்க முடியாத உறவு எம்பெருமான் கூட இவர்களுக்கு என்று அருளிச்சது. இப்படி பிரதிபத்தியிலும் அதிசுலபமான உபாயத்தை நாம் உங்களுக்கு விதிக்கிறது. அதாவது சுலபமான இதுதான் நான் சொல்றேன் அப்படின்றார். என்ன அப்படின்னு கேட்டா, ஆச்சாரிய அபிமானம். ஆச்சாரிய அபிமானத்தை ஒதுங்குகோள் என்று சொல்லக்கூடியது. ஆனால் நீர் சொன்னபடி அடைந்தால் ஆவது என்னென்னில், சரி இப்படி சொல்லிட்டுற நீங்க, அதனால கிடைக்கிறது எங்களுக்கு என்ன, நீர் சொல்லபடி ஆச்சாரியன் அபிமானத்தை ஒதுங்கினா அதை சொன்னா கிடைக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்து, தேனார் கமல திருமாமகள் கொண்ணன் தானே. அதாவது தேனார் கமல திருமாமகள் கொண்ணன், அந்த பிராட்டிக்கு இவனா இருக்கக்கூடியவன், அவன் எப்படி பண்ணுவான், திருமகள் கொண்ணன் தானே. அவனே என்ன பண்ணுவான், நான் குருவாகையாலே தன் ஆசிரியனத்துக்கு, அவன் எப்படி பண்ணுவான், தானே குருவாக இருக்கக்கூடியவன். அவனே தானே சொல்றான், பீதகவாடை பிரான பிறகு குருவாக கீழே சொன்னான். சாட்சாத் நாராயணன் வந்து ஆச்சாரியா ஹரிசாட்சாத் என்று சொல்லும்படியா இருக்கக்கூடிய பிரமாணத்துமாக குருவாகையாலே தத் ஆசிரியனத்துக்கு, அப்படிப்பட்ட அந்த அடிப்பணிவதற்கு என்ன சொல்றான், தேனைவ பிரயாசந்தி தத் விஷ்ணோகா பரவம். ஏற்கனவே இந்த சாண்டில சுமதி எடுத்து இதுதான் காட்டுறது, திருப்பி அதே பிரமாணத்து மேல எடுத்து உதாகரிக்கிறார். தேனைவ தே பிரயாசந்தி தத் விஷ்ணோகா பரமம் பதம் என்று சொல்லும்படியாய், ஒரு வைஷ்ணவ அதிகாரியின் திருவடிகளிலே ஒதுங்கினவனுக்கு பசுவாக இருந்தாலும் மனுஷனாக இருந்தாலும் பட்சியாக இருந்தாலும் அவனுக்கு நல்ல கதி உண்டு. அப்படி சொல்லக்கூடியது பரமபிதம் என்கிறபடியே அந்த திருமாமகள் கோணன் தானே வைகுந்தம் தரும். எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டால், அந்த திருமாமகள் கோடனாக இருக்கக்கூடியவன் வைகுந்தம் தருவான் என்று காட்டுகிறார். இந்த இடத்துல நிறுத்துவோம். நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் ரொம்ப வேகமாலாம் போக முடியல இந்த பாசுரங்கள் எல்லாம். சரி இருக்கட்டும், அப்படி ஆகட்டும். 2 வேளை சொல்றோம், எப்படி தலை கட்ட முடியுது பார்ப்போம். சாயங்காலம் 3 மணிக்கு அதே போல கிரமமா வச்சுக்கலாம். மேற்கொண்டு இருக்க பாசுர அர்த்தங்களை அனுபவிப்போம். ஸ்ரீமதே ரம்யஜா மாதிரி முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். மங்களம் குருவர்யாய மங்களம் குணசிந்தவே வாதிபீதிகராரியாய நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாத்ரு முனிமானசவாசினே அண்ணங்கராரியவரியாய் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். தழை நல்ல இன்பம் தலைப்பேதெங்கும் தழைக்கவே லோகா சமஸ்தாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. ஆழ்வார் பெருமானார் திருவடிகளே சரணம்.